அத்தியாயம் 811. சூர்யாவிடமிருந்து பின்னாலேயே சென்ற அஞ்சலி படுக்கையில் விழுந்ததை பார்த்த சூர்யா மேலும் நெருங்கி அவளுக்கு மிக அருகில் வந்தான். அப்போது அஞ்சலியின் இதய துடிப்பு வெகுவாக அதிகரித்தது. ஆனால் சூர்யாவில் எதிரில் நின்று அவளை பார்த்து மெதுவாக சிரித்தான். பிறகு அவளிடமிருந்து விலகி அவள் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு, குட் நைட், சீக்கிரம் தூங்கு, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி அதிர்ச்சியில் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சூர்யா அவளை பார்த்து, தள்ளிப்படு, நானும் இன்னைக்கு இங்கே படுத்துக்கிறேன், இல்லாட்டி யாருக்காவது ஹெல்ப் பண்றேன்னு தூக்கத்துல எந்திரிச்சு போனாலும் போயிருவேன் என்று சொன்னான். சூர்யாவின் இந்த திடீர் விலகலால் அஞ்சலி நிதானமாக இருப்பதை விட அதிர்ச்சி அடைந்தாள். சூர்யாவில் அருகில் வந்த பின் அவள் பேசுவதை நிறுத்திவிட்டாள். சூர்யா என்ன நினைத்துக் கொண்டிருந்தான் என்று அவளுக்கு தெரியவில்லை. அதனால் எதுவும் பேசாமல் கண்களை இறுக மூடிக்கொண்டு கட்டிலின் மறுமுனையில் சென்று சுருண்டு படுத்து உறங்கினான். சுஹானா உடனே பாருக்கு வெளியே இருந்த அவளின் காரில் வந்து அமர்ந்தாள். அவள் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தவுடன் விக்ராந்தும் வேகமாக வந்து அவளுடன் காரில் அமர்ந்தான். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சுஹானா, இப்போ என்னாச்சு என்று கேட்டாள். விக்ராந்த் அவளை பார்த்து, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன், என்னால் இப்படியே டிரைவ் பண்ண முடியாது, நீ என்ன ட்ராப் பண்ணிடு, என்னை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னோட வீட்டுக்கு போய்க்கோ, அதை தவிர எனக்கு வேற எந்த இன்டென்ஷனும் இல்லை என்று சொன்னான். சுஹானா அவன் சொன்னதை கேட்டு அவள் மனதில், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூசஸை யாராவது சொல்லுவாங்களா? இந்த பசங்களே சரியான முட்டாளுங்க தான். உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் விக்ராந்த், நான் சொன்னதை கேட்டு பயந்து தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இவன் நான் வீட்டுக்கு சேஃபா போற வரைக்கும் என்னை விடமாட்டான்னு எனக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டாள். அதன் பிறகு சுஹானா காரை ஸ்டார்ட் செய்து ஒரு ஹோட்டல் முன்னிறுத்தினாள். ஹோட்டலை பார்த்ததும் விக்ராந்தின் முகம் மாறியதை பார்த்த அவள், நான் இப்போ லீவ்ல இருக்கேன், அதனாலதான் நான் இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கேன், அதை தவிர வேற எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை என்று சொன்னாள். அதை கேட்ட விக்ராந்த், எனக்கு புரியுது என்று சொன்னான். அப்போது திடீரென்று சுஹானாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. இதை பார்த்த விக்ராந்த் சுஹானாவை கட்டி பிடித்தான். அவன் அவளை அணைத்தவுடன் இதுவரை அவள் கண்களில் நிரம்பி விழுந்த கண்ணீர் அப்போது சுஹானாவின் இதயத்தில் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் ஒருவரையொருவர் அணைத்தபடியே இருந்தார்கள். மறுபுறம் சூரத்தின் மிக உயரமான கட்டிடத்தில் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தான் ஆரியன். அவன் கையில் ஒரு கப் காஃபி இருந்தது. ஆனால் அவன் அதை இன்னும் ஒரு துளி கூட எடுக்கவில்லை. அப்போது அவனுடைய மனதில் பதில் காண முடியாத ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்தன. அவன் இந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போது யாரோ கதவை தட்டினார்கள். ஆரியன் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு கமன் என்று சொன்னான். அவன் குரல் கேட்டு அந்த அறையின் உள்ளே அவன் உதவியாளர் விஷால் வருவதை பார்த்தான். விஷாலை பார்த்ததும் அவன் கண்கள் ஒளிர்ந்தன. அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது. அவன் கேட்டிருந்த வேலை முடித்திருக்க வேண்டும் என்று உணர்ந்தான். ஆரியனின் முகத்தில் இருந்த சிரிப்பை பார்த்த விஷால் தலையை குனிந்து, சார், நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷனை என்னால கொண்டு வர முடியல சார் என்று சொன்னான். அதை கேட்ட ஆரியன் ஏமாற்றம் அடைந்து, என்ன சொல்ற நீ? அது எப்படி நடக்கும்? உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்கணும் இல்லையா என்று கேட்டான். அதற்கு விஷால், இல்ல சார், எனக்கு அந்த அஞ்சலியை பத்தி எதுவும் கிடைக்கல, அது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சீக்ரெட் மாதிரி இருக்கு சார். அஞ்சலி பத்தி இப்ப வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரிஞ்சிருக்கு என்று சொன்னான். அதை கேட்ட ஆரியனின் முகம் முற்றிலும் வெளுத்து போனது. அவன் சூரத்தில் புதியவனாக இருந்தாலும் அவனுக்கும் பல தொடர்புகள் இருந்தன. அவனுக்கு அங்கே யாரையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதை செய்வது மிகவும் எளிதானது. ஆனால் அந்த அஞ்சலியை பற்றி கண்டுபிடிக்க முடியவில்லை என்று விஷால் கூறியதும் அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஆரியன் அவனை பார்த்து, அது என்ன அவ்வளவு பெரிய சீக்கிரட்டா என்ன? எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியணும், அந்த அஞ்சலி என்னோட சாராவா இல்லையான்னு, அது மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் என்று சொன்னான். அதை குறித்து பல கேள்விகள் ஆரியனின் மனதில் சுழன்று கொண்டிருந்தது. விஷாலுக்கும் தெரியும். அவன் ஆரியனிடம், சார், நான் அஞ்சலியை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண இடத்துல எல்லாம் அவளை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அஞ்சலி நர்சிங் கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு மிஸ்டர் சூர்யாவோட பொண்ணு சாஷாவை டேக் கேர் பண்ணிக்க போனதை பத்தி மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சூர்யா அவளோட திறமையை பார்த்துட்டு அவரோட கம்பெனில ஜாப் கொடுத்திருக்காரு. இதை தவிர வேற யாருக்கும் அஞ்சலியை பத்தி எதுவும் தெரியல என்று சொன்னான். உடனே ஆரியன் அவளிடம், அவளோட ஃபேமிலி பத்தி கூட எதுவும் கண்டுபிடிக்க முடியலையா என்று கேட்டான். அதற்கு விஷால், இல்ல சார், அதை பத்தியும் எதுவும் தெரியல, ஆனா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ வேணும்னே அதெல்லாம் மறைக்க நினைக்கிறாங்கன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் எப்படி பாசிபிள்? ஒருத்தரை பத்தி எப்படி இவ்வளவு மறைக்க முடியும் என்று கேட்டான். அதை கேட்ட உடனே ஆரியனுக்கு சூர்யா என்ற ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் நினைவுக்கு வந்தது. அவனை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. அஞ்சலி நீண்ட காலம் சூர்யாவுடன் இருந்ததால் யாருடைய அடையாளத்தையும் மறைக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்தது. ஆரியனின் முகம் மாறியதை பார்த்த விஷால், சார், உங்களுக்கு இதுல யாரையாவது மேல சந்தேகம் இருக்கா? இதை யாரால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டான். அதற்கு ஆரியன், எஸ், சூர்யாவை தவிர வேற யாருனாலையும் அதை பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்று சொன்னான். உடனே விஷால், எனக்கும் சூர்யா மேல மட்டும்தான் சந்தேகம் இருக்கு என்று சொன்னான். அதை கேட்ட ஆரியன் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, அதை விட
நான் கொடுக்க சொன்ன ஃப்ளவர்ஸையும் சாக்லேட்ஸையும் கொடுத்துட்டியா என்று கேட்டான். உடனே விஷால், எஸ் சார், மிஸ் அஞ்சலிக்கு அதை டெலிவரி பண்ணிட்டாங்க என்று சொன்னான். சூர்யா மேன்ஷனில் அஞ்சலியின் அறைக்குள் இனிமையான சூரிய ஒளி வந்து கொண்டிருந்தது. அஞ்சலியின் அறையில் சூர்யாவும் அஞ்சலியும் தூங்கிக் கொண்டிருந்தனர். இரவு முழுவதும் ஒரு மூலையில் உறங்கிக் கொண்டிருந்த அஞ்சலி இப்போது திரும்பி சூர்யாவை தலையணை என்று நினைத்து கட்டிப்பிடிக்க அவன் அருகில் சென்றாள். அஞ்சலி அப்படி அவன் அருகில் வந்ததும் சூர்யா கண் விழித்து எழுந்தாள். சிறிது நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தவள் திடீரென்று அவளை தட்டி எழுப்பி, எழுந்துரு அஞ்சலி, உனக்கு ஆபீஸ் போக வேண்டாமா என்று கேட்டான். அதை கேட்ட அஞ்சலி தூக்கத்தில் முகம் சுழித்து சூர்யாவை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, அஞ்சலியை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு என்று சொன்னாள். சூர்யா அதே நிலையில் அவளை தூக்கிக் கொண்டு நேராக பாத்ரூமுக்கு அழைத்து சென்றான். மேலும், சீக்கிரம் ரெடியாக, நாம கொஞ்சம் சீக்கிரமா ஆபீஸ் போகணும் என்று சொன்னான். சூர்யாவின் வார்த்தைகளை தவிர்க்க முடியாது என்று அஞ்சலிக்கு தெரியும். அவன் சொல்வதை கேட்கவில்லை என்றால் சூர்யா அவளை ஆதிக்கம் செலுத்தி அவளுக்கு ஏதாவது விசித்திரமான தண்டனையை வழங்குவான். எனவே அஞ்சலி அதிகம் தயங்காமல் அமைதியாக பல்லை துலக்க ஆரம்பித்தாள். அஞ்சலி குளியல் அறைக்குள் சென்று எல்லாவற்றையும் பொறுமையாக செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அதுவரை சூர்யாவால் காத்திருக்க முடியவில்லை. குளியல் அறைக்கு வெளியே இருந்த சூர்யா அஞ்சலியிடம், ஏ அஞ்சலி, சீக்கிரம் குளிச்சுட்டு வெளியே வா, இல்ல உன்னை வெளியே தூக்கி வீசிட்டு நான் உள்ள போய் குளிக்க ஆரம்பிச்சிருவேன் என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி கோபத்துடன் கொஞ்சம் வெக்கப்பட்டு பாத்ரூம் கதவை மூடும் போது, இல்ல இல்ல, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, நான் உடனே சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொன்னான். அதை கேட்ட பிறகு சூர்யாவும் சிரித்துக் கொண்டே அங்கிருந்து அவன் அறைக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து அஞ்சலி குளித்துவிட்டு வெளியே வர இருந்தாள். ஆனால் வெளியே வருவதற்கு முன் சூர்யா அவள் அறையில் இன்னும் இருக்கிறானா இல்லையா என்று அறைக்குள் ஒரு முறை எட்டி பார்த்தாள். அப்போது சூர்யா அறையை விட்டு போய்விட்டான் என்று உறுதியானவுடன் வெளியே வந்தாள். அவள் தயாராகி கொண்டிருக்கும் போது சூர்யாவும் தயாராகி அவன் அறைக்கு வந்தாள். அப்போது சூர்யா ஒரு பிசினஸ் சூட் அணிந்திருந்தான். உள்ளே வந்த சூர்யா அஞ்சலியிடம் வந்து, இந்த டை எனக்கு கட்டிவிடு என்று ஒரு டையை நீட்டினான். அதை கேட்ட அஞ்சலி முதலில் கொஞ்சம் அசந்து போனான். நாளைக்கு நாள் அவன் அவளை நெருங்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் இருவருக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு உறவு, காதல் உணர்வுகள் நிகழ்ந்து கொண்டிருப்பது போல இருந்தது. அப்போது அஞ்சலி ஏதோ யோசித்து அவனிடம், சூர்யா சார், இந்த ஏர்லி மார்னிங்ல பிசினஸ் சூட் போட்டுட்டு எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க என்று கேட்டார். அஞ்சலியை எப்படி பொறாமைப்பட வைக்க வேண்டும் என்று அறிந்த சூர்யா அஞ்சலியை மேலும் எரிச்சல் அடைய வைக்க வேண்டும் என்று அவளிடம், அஞ்சலி, ஒருவேளை நீ மறந்திருந்தாலும் மறந்திருக்கலாம், நான் ஒரு பிசினஸ் மேன், எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கும், அதனால கொஞ்சம் நீ கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு எனக்கு இந்த டையை கட்டிவிடு என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி அவர் மனதில், இந்த ஆங்கிரி பேர்ட் அவன் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை கூட ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல மாட்டான் போல, இவனுக்கு ஒருத்தங்க கேட்கிற கேள்விக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லவே தெரியாது போல என்று நினைத்தாள். அப்போது அவளின் மனதில் வெறுப்புடன் சூர்யாவுக்கு டை கட்டிவிட அவள் கால் விரலில் நின்று கொண்டிருந்தாள். அஞ்சலியை இப்படி பார்த்ததும் சூர்யாவின் முகத்தில் சிரிப்பு வந்தது. அப்போது அஞ்சலி பின்னால் விழுந்து விடாமல் இருக்க அவன் இடுப்பை பிடித்துக் கொண்டான். அதை உணர்ந்த அஞ்சலி மனதில், வெல், இவன் ஒன்னும் அவ்வளவு மோசமானவனா இல்ல என்று நினைத்து அஞ்சலியின் முகத்தில் வெட்க புன்னகை வந்தது. அப்போது அஞ்சலி சூர்யாவுக்கு டையை அணிவித்து விட்டு அவன் கண்களை பிடித்து ஒரு முறை இழுத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து ஓடினான். அவள் டைனிங் பகுதிக்கு வந்தபோது அங்கே மேஜையில் ஏற்கனவே உணவுகள் எல்லாம் தயாராகி பரிமாற ரெடியாக இருப்பதை பார்த்தாள். அப்போது திரும்பி கடிகாரத்தை பார்த்து, என்ன பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் ரெடியா இருக்கு என்று ஆச்சரியப்பட்டாள். அப்போது அஞ்சலியின் முகத்தில் குழப்பம் தெளிவாக தெரிந்தது. அவளால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சூர்யாவும் இதுவரை அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. அப்போது அங்கு வந்த சூர்யா அஞ்சலி மிகவும் குழப்பத்துடன் இருப்பதை பார்த்தான். அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே, எனக்கு இன்னைக்கு ஈவினிங் ஒரு பிசினஸ் இன்டர்வியூ இருக்கு, மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வேற நிறைய மீட்டிங் இருக்கு, அதான் இந்த இன்டர்வியூவை ஏர்லி மார்னிங் வச்சுக்கலான்னு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கேன், சோ அதுக்கு தான் இதெல்லாம் என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி முகத்தின் நிறம் மாறியது. அவள் சூர்யாவை பார்த்து, இன்டர்வியூ எடுக்க போறது பையனா இல்ல பொண்ணா என்று கேட்டாள். அவள் மனதில் வந்த முதல் கேள்வி அதுதான். பொதுவாக அழகான பெண் நிருபர்கள் மட்டுமே அடிக்கடி இன்டர்வியூ எடுப்பார்கள் என்பது பற்றி அஞ்சலிக்கு நன்றாக தெரியும். அப்போது அஞ்சலியின் குரலில் எரிச்சல் தெளிவாக தெரிந்தது. சூர்யாவுக்கு இது தெரிந்ததால் தான் அவளை கிண்டல் செய்ய, எனக்கு தெரியல, ஒருவேளை ஒரு பொண்ணு வந்தாலும் வரலாம் என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலியின் கண்கள் சிவந்தன. ஒருவேளை அவள் தவறாக கேள்வி கேட்டிருக்கலாம் என்று அவள் உணர்ந்தாள். அதனால் அவள் எதுவும் பேசவில்லை. காலை உணவை நாற்காலியில் அமர்ந்து அவள் காலை தரையில் உதைக்க ஆரம்பித்தாள். இன்று காலை உணவாக அவளுக்கு பிடித்த சாண்ட்விச்கள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவளால் அவற்றை ஆர்வத்துடன் சாப்பிட முடியவில்லை. அதை பார்த்த சூர்யா, என்ன நடந்துச்சு, அந்த சாண்ட்விச் நல்லா இல்லையா என்று கேட்டான். அதை கேட்ட அஞ்சலி கிண்டலாக, எனக்கு ஒன்றும் ஆகல, சாண்ட்விச் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நான் சாப்பிட்டுதானே ஆகணும், நீங்க எதுக்கு தேவையில்லாம ஏன் கூட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க உங்க இன்டர்வியூக்கு போங்க மிஸ்டர் ஆனரகன் என்று சொன்னார். சூர்யா பொறாமை நெருப்பை பற்ற வைத்ததை அறிந்தாள். இப்போது அவன் அந்த நெருப்பில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க நினைத்தான். அதனால் அவளை பார்த்து, நீ இப்ப என்ன சொன்ன,
நான் ஒரு ஆணழகன் மாதிரியா இருக்கேன்? அப்படின்னா நான் இந்த ட்ரெஸ்ல ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு அர்த்தம் இல்லையா என்று கேட்டான். சூர்யா நினைத்தது போலவே இப்போது அஞ்சலிக்கு மேலும் கோபம் வர ஆரம்பித்தது. பல்லை கடிக்க ஆரம்பித்தாள். இப்போது அவளும் கோபமாக சாண்ட்விச் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். சூர்யா மேலும் அவளிடம், பர்ஸ் நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? நான் பொண்ணுங்களை பத்தி பேசினா உன்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஏன் இப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு எனக்கு புரியலையே என்று கேட்டான். அதற்கு அஞ்சலி அவனை பார்த்து, who do you think you are? எனக்கு புரியல, நீங்க ஏன் மத்த பொண்ணுங்க கூட பேச இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு. நான் இங்க இருக்கும் போதே உங்களுக்கு மத்த பொண்ணுங்க கூட பேசணும்னு தோணுதா என்று கேட்டாள். ஆனால் அதையெல்லாம் கேட்டவுடனே தான் அஞ்சலி ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறாள் என்று அவளுக்கே புரியாமல் கோபமாக இப்படியெல்லாம் சூர்யாவிடமிருந்து அவளின் பார்வையை விலக்கிக் கொண்டாள். அதை பார்த்த சூர்யா அவளிடம், சோ இதுல என்ன தப்பு இருக்கு? நான் எந்த பொண்ணுங்களையும் பார்க்க கூடாதுன்னு நீ சொல்ற அளவுக்கு நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல என்று சொன்னான். உடனே அஞ்சலி, அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க ஒன்னும் டிஃபரெண்ட் எல்லாம் கிடையாது, நீங்களும் மத்த பசங்க மாதிரி தான், நீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கவே இல்லை என்று சொன்னார். இதை கேட்ட சூர்யா, இவ்வளவு சின்ன விஷயத்த நீ ஏன் இவ்வளவு பெரிய விஷயமாக்குற என்று கேட்டான். அதை கேட்டு கோபப்பட்ட அஞ்சலி உடனே, இங்க பாருங்க, ரொம்ப அப்பாவி மாதிரி எல்லாம் நடிக்காதீங்க, அந்த வேலையெல்லாம் என்கிட்ட பண்ண முடியாது, நான் ஒண்ணு மத்த பொண்ணுங்கள மாதிரி இன்னசென்ட் எல்லாம் கிடையாது, சும்மா தேவையில்லாம எதுவும் நினைச்சிட்டு இருக்காதீங்க என்று சொன்னார். அப்போது அஞ்சலிக்கும் தெரியும் சூர்யா தேவையில்லாமல் எதையோ சொல்லி அவளை குழப்பி விடுவான் என்று. சூர்யாவும் தவறாக எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் இருவருக்கும் இடையே வரையறுக்கப்பட்ட உறவு இல்லை. அதனால் அவன் எதுவும் செய்வதை அவளால் தடுக்க முடியாது. ஆனால் சூர்யா வேறு எந்த பெண்ணுடனும் நெருங்குவதை அவளால் பார்க்க முடியவில்லை. அத்தியாயம் 812. சூர்யாவை ஒரு பெண் இருவர் பேட்டி எடுக்க போவதை கேட்டு அஞ்சலி பொறாமைப்பட்டு அவனிடம் கோபப்பட்டாள். அதை பார்த்த சூர்யா பொறுமையாக அவளை பார்த்து, அது வரும் ஒரு இன்டர்வியூ தான் என்று சொன்னான். உடனே அஞ்சலி அவள் இருக்கையிலிருந்து எழுந்து சூர்யாவையும் எழுந்து நிற்க வைத்தாள். அதன் பிறகு சூர்யாவின் தலைமுடிகளை எல்லாம் களைத்துவிட்டு அவள் கட்டிவிட்டு அந்த கையையும் கழட்டிவிட்டு சூர்யாவை பார்த்து, நீங்க ஒன்னா அந்த இன்டர்வியூக்கு இவ்வளவு அழகாலாம் போக வேண்டிய அவசியம் இல்ல, போய் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஏதாவது அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்க, போங்க போய் ஒரு பிங்க் கலர்ல ஒரு டிஷர்ட் போடுங்க, அது ஒண்ணு உங்களை அழகா காமிக்காது என்று சொன்னாள். அதை கேட்ட சூர்யா, அஞ்சலி நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? யாராவது ஒருத்தங்க பிசினஸ் இன்டர்வியூக்கு போய் பிங்க் கலர் டிஷர்ட் போட்டுட்டு போவாங்களா என்று கேட்டான். ஆனால் சூர்யாவின் மனதிற்குள் அஞ்சலியின் அந்த கோபத்தை எல்லாம் மிகவும் ரசித்துக் கொண்டிருந்தான். இப்போது வரை பொறாமப்பட்டு எரிந்து கொண்டிருந்த அவன் இப்போது அஞ்சலி பொறாமைப்பட்டு எரிவதை பார்க்க அவனுக்கு நன்றாக இருந்தான். அதை கேட்ட அஞ்சலி, இதோ இந்த சூட் எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி தான் அந்த டிஷர்ட்டும் போடணும், போங்க போய் சேஞ்ச் பண்ணுங்க என்று சொன்னான். அதை சொல்லும் போது அவள் ஒரு குழந்தையைப் போல தன் கால்களை மிதிக்க ஆரம்பித்தாள். சூர்யாவை எப்படியாவது இதற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அஞ்சலியின் குழந்தைத்தனத்தை பார்த்து சூர்யா அவளை தடுத்து நிறுத்தி, சரி அந்த இன்டர்வியூ எடுக்க போறது ஒரு பையனை சொன்னா என்று கேட்டான். அஞ்சலி இதை கேட்ட உடனே, அது ஒரு பையனா இருந்தா என்ன என்று சொல்லிவிட்டு அஞ்சலி பேசுவதை நிறுத்தினான். அவள் மீண்டும் சூர்யாவின் தலைமுடியையும் அவனின் டையையும் சரி செய்துவிட்டு, வெல் எப்படி இருந்தாலும் இது ஒரு பிசினஸ் இன்டர்வியூ, நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம், இன்டர்வியூவில் அழகா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் என்று சொன்னான். சூர்யா அவளை பார்த்து, ஓ மேடம்க்கு இப்போ நான் நல்லா போகணும் இல்லையா என்று கேட்டான். அஞ்சலி தலைப்பை மாற்றிவிட்டு, சும்மா தொணன்னு பேசிட்டே இருக்காதீங்க, இன்டர்வியூக்கு டைம் ஆச்சுல, எங்கேயும் எதுக்கும் லேட்டா போக கூடாது என்று சொன்னான். அதற்கு சூர்யா, ஓகே ஓகே ஐம் லீவிங் என்று சொன்னான். இதை சொன்னவுடன் சூர்யா அவளை கட்டிப்பிடித்து அவளிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். சூர்யா அப்படி அவளை கட்டிப்பிடித்து விட்டு பெற்றது அவளுக்கு கொஞ்சம் வெட்கத்தை ஏற்படுத்தியது. சிறிது நேரம் கழித்து சுயநினைவு வந்த அஞ்சலி நேரத்தை பார்த்தாள். அவளுக்கு இன்னும் சிறிது நேரம் இருப்பதை பார்த்தவள் அந்த நாட்களில் அவள் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை எடுத்து சிறிது நேரம் படிக்க அமர்ந்தாள். சிறிது நேரம் கழித்து அஞ்சலி அவள் அலுவலகம் செல்லும் நேரம் வந்தது. அவள் டிரைவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. அதனால் அவளை ஒரு காரை பதிவு செய்ய முடிவு செய்தாள். அதிகாலையிலேயே அவள் எழுந்திருந்ததால் செல்லும் வழியில் அவளுக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது. அதனால் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்தபோது அவளின் கார் சென்று கொண்டிருந்தது. அவள் அலுவலகத்திற்கு செல்லும் வழி அதுவல்ல என்பதை உணர்ந்தாள். அஞ்சலி உடனே நிமிர்ந்து டிரைவரிடம், ப்ரோ எங்க இந்த ரூட்ல போயிட்டு இருக்கீங்க? இது என்னோட ஆபீஸ் போற ரூட் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று கேட்டாள். அதற்கு அந்த டிரைவரிடமிருந்து பதில் இல்லை. டிரைவர் அப்படி பதில் சொல்லாததை பார்த்து அஞ்சலி மிகவும் பதட்டம் அடைந்தாள். அஞ்சலி உடனடியாக தனது தொலைபேசியை எடுத்தாள். ஆனால் அவளுடைய தொலைபேசியில் நெட்வொர்க் இல்லை. ஒன்று அவள் நெட்வொர்க் இல்லாத இடத்தில் இருந்தால், அல்லது டிரைவர் காரில் சிக்னல் ஜாமர்களை நிறுவியிருப்பான் என்று நினைத்தாள். அதையெல்லாம் நினைத்து அஞ்சலி மிகவும் பீதி அடைய ஆரம்பித்தாள். அப்போது என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை. அந்த சாலை முழுவதும் மிகவும் வெறிச்சோடி காணப்பட்டது. அஞ்சலி மிகவும் பயந்தாள். இந்த மனிதர் யார்? அவளிடமிருந்து அவன் என்ன விரும்புகிறான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
அவன் அவளை கடத்த வந்தானா அல்லது கொள்ளையடிக்க நினைத்தானா அல்லது அவனுக்கு வேறு ஏதாவது எண்ணம் இருக்கிறதா என்று யோசிக்க ஆரம்பித்தார். இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்தவுடன் அஞ்சலி மேலும் பதற்றம் அடைந்தாள். பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நீ யாரு, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டாள். ஆனால் அஞ்சலி கேட்டதை கேட்ட கேப் டிரைவர் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வேண்டுமென்றே ஒரு தவறான திருப்பத்தில் திருப்பினான். அஞ்சலி மீண்டும் ஒரு முறை அவனை பார்த்து, காரை நிறுத்து, நான் கீழே இறங்கணும் என்று சொன்னான். அப்போது அஞ்சலி காரின் கதவை திறக்க விரும்பினாள். ஆனால் கார் மிக அதிக வேகத்தில் சென்று கொண்டிருந்ததால் அப்படி செய்வது முட்டாள்தனம் என்று உணர்ந்தாள். அஞ்சலி உடனே ஏதோ யோசித்து டிரைவரின் காலரை பிடித்தாள். அப்போது அஞ்சலி அவளின் முகத்தை பார்க்க விரும்பினாள். ஆனால் அவன் அப்போது முகமூடி அணிந்திருந்தான். அதனால் அவளால் அவனின் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவன் எதையும் செய்வதற்கு முன் அஞ்சலி சுற்றுமுற்றும் எதையோ தேட ஆரம்பித்தாள். சிறிது தூரத்தில் ஒரு மரத்தை பார்த்த அவள் அவளின் கடவுளுடன் வேண்டிக் கொண்டு சிறிது சிரமத்துடன் அந்த காரின் ஸ்டியரிங்கை அந்த மரத்தை நோக்கி திருப்பினாள். அந்த டிரைவர் அஞ்சலியிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள பலமாக முயன்றான். ஆனால் அவள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அஞ்சலியின் பிடி மிகவும் வலுவாக இருந்தது. ஸ்டியரிங்கை சுழற்றியதால் கார் நேராக சென்று அந்த மரத்தில் மோதியது. அஞ்சலி அதற்கு தயாராக இருந்ததால் அவள் ஏற்கனவே அவளது சமநிலையை சரியாக வைத்திருந்தாள். மறுபுறம் அந்த ஸ்டியரிங் மோதியதால் டிரைவருக்கு மயக்கம் ஏற்பட்டது. அப்போது அஞ்சலிக்கும் சிறிது தலை சுற்ற ஆரம்பித்தது. ஆனால் அஞ்சலி அப்போது சுயநினைவுடன் தான் இருந்தாள். அஞ்சலி முதலில் காரின் கதவை திறந்து அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள். ஆனால் அவள் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை. அநேகமாக டிரைவருடன் இருந்த 3-4 பேர் அவளை நோக்கி ஓடி வருவதை அஞ்சலி கவனித்தாள். அதையெல்லாம் பார்த்து அஞ்சலி மிகவும் பதட்டமாக இருந்தாள். அதனால் அவளுக்கு அப்போது என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவளை சுற்றி வெறிச்சோடிய சாலை இருந்ததால் வெகு தூரம் வரை அவள் கண்களுக்கு பொதுமக்கள் யாரும் தெரியவில்லை. அஞ்சலி மனதில் கடவுளிடம் வேண்ட ஆரம்பித்தாள். ஓ கடவுளே, என்னை எப்படியாச்சும் இதிலிருந்து காப்பாத்து என்று நினைத்தாள். அஞ்சலி அங்கிருந்து எப்படியாவது தப்பி ஓட நினைத்தாள். ஆனால் ஒரு நபர், நீ என்ன பண்ணாலும் எங்ககிட்ட இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது என்று கத்தினான். அதை கேட்ட அஞ்சலி ஓடுவதை நிறுத்திவிட்டு அவர்களை பார்த்து, நீங்களாம் யாரு, உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும், உங்களை அனுப்புனது யாரு என்று கேட்டாள். அதை கேட்ட ஒருவன், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, எங்க கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை தான் நாங்க இப்ப பண்ண போறோம் என்று சொன்னான். இதை கேட்ட அஞ்சலி, இங்க பாருங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ண சொல்லி அவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்களோ அதை விட நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன், என்னை இங்க இருந்து போக விடுங்க என்று சொன்னாள். இந்த நேரத்தில் அஞ்சலி சுற்றி பார்த்தாள். அந்த இடம் அவளுக்கு முற்றிலும் அறிமுகம் இல்லாதது. அதோடு அவள் எங்கு செல்ல வேண்டும் என்றும் அவளுக்கு தெரியவில்லை. அதனால் அந்த ஆட்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த இடத்தை நன்றாக புரிந்து கொள்ள முயன்றாள். அந்த ஆட்கள் அப்போதுதான் அஞ்சலியை பார்த்தார்கள். அஞ்சலியை பார்த்ததும் எல்லோர் மனதிலும் மோசமான எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தன. பணம் இல்லாவிட்டினும் இவ்வளவு அழகான பெண்ணை கடத்தி சென்றிருக்கலாம் என்றும் அவளை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் அவர்கள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அதிக தொகையை கேட்டதும் அவர்களின் கண்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னத் தொடங்கியதை கண்ட அஞ்சலி, உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்க ரெடியா இருக்கேன் என்று சொன்னான். அஞ்சலி என்ன செய்ய முயல்கிறாள் என்பதை டிரைவர் உணர்ந்ததும், நீ என்ன பண்ண ட்ரை பண்றான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அமைதியா நாங்க சொல்றதை கேட்டா உன்னை உயிரோட இங்கிருந்து போக விட்டுருவோம், இல்ல இங்கே உன்னை அறுத்து போட்டு போயிடுவோம் என்று சொன்னான். இந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் அஞ்சலியை கெட்ட எண்ணத்துடனே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் கடத்த வேண்டிய பெண் இவ்வளவு அழகாக இருப்பாள் என்று அவர்கள் யாருக்கும் தெரியாது. இப்போது அவர்கள் எல்லோருடைய எண்ணங்களும் மோசமானது. அவர்கள் இனி அவளை விட விரும்பவில்லை. அஞ்சலியை கடத்த பணம் பெற்றிருந்தாலும் அஞ்சலியை அவர்களுக்கு சாதகமாக்குவதுதான் இப்போது அவர்களுக்கு முக்கியமாகிவிட்டது. அஞ்சலியும் இனி இங்கிருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கிறது, அது ஓடி போவதுதான் என்பதை உணர்ந்தாள். அவள் அங்கிருந்து ஓடத் தொடங்கியவுடன் கூட்டத்தில் ஒருவன் அவளை பிடிக்க முயன்றான். ஆனால் அஞ்சலி அவனை மிகவும் கடுமையாக உதைத்து அவனிடமிருந்து வெகு தூரம் விலகிச் சென்றாள். அங்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியாத அளவுக்கு அவசரத்தில் இதையெல்லாம் செய்திருந்தாள். அஞ்சலி எப்படியோ சுயநினைவை அடைந்து மீண்டும் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள். அப்போது ஒருவன், நீ இங்கிருந்து எப்படி தப்பிக்க போறன்னு நான் பாக்குறேன் என்று கத்தினான். அதை கேட்ட அஞ்சலி மனதில், இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது என்று இந்த வரி அஞ்சலியின் மனதில் சுழல ஆரம்பித்தது. பின்னர் அவளுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. அப்போது அஞ்சலிக்கு புரியாத விதவிதமான சில காட்சிகள் அவள் கண்முன்னே வந்து கொண்டிருந்தன. அவள் எங்கோ ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டது போலவும் இப்போது அங்கிருந்து வெளியே வரவே முடியாத நிலை ஏற்பட்டது போலவும் உணர்ந்தாள். அஞ்சலி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்றாள். ஆனால் அவளால் அவளை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அந்த காட்சிகளால் அஞ்சலிக்கு தலைவலி ஆரம்பித்தது. தலையை பிடித்துக் கொண்டு தரையில் அமர்ந்தாள். என்று அஞ்சலி சத்தமாக கத்தினாள். பயர் பயர், நெருப்பு பிடிச்சுக்கிச்சு, நீங்க எல்லாம் நெருப்பு பிடிச்சுக்கிச்சு, என்னை யாராவது காப்பாத்துங்க. அஞ்சலி தொடர்ந்து ஏதோ கத்திக் கொண்டிருந்தாள். அஞ்சலியை பிடிக்க இதுவே நல்ல சந்தர்ப்பம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அஞ்சலியின் அருகில் வந்தவுடன் உயரமான மனிதர் ஒருவன் அஞ்சலியின் முன் வந்து நின்றான். அவர்கள் அஞ்சலியை கத்தியால் தாக்க போனார்கள். ஆனால் அந்த நபர் அவளுக்கு முன்னால் சென்ற போது கத்தி அவனை தாக்கியது மற்றும் அவனது கையில் இருந்த ரத்தம் வழிய தொடங்கியது. அந்த நபர் கோபமாக அவர்கள் அனைவரையும் நோக்கி,
எவ்வளவு தைரியம் இருந்தா இவளை கொல்ல வருவீங்க என்று கத்தினான். அஞ்சலியை கடத்தியவர்கள் திடீரென்று அந்த நபரை அங்கே பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். முதலில் இந்த பெண் சாதாரண பெண்ணாக இருப்பாள் என்று நினைத்தார்கள். ஆனால் காப்பாற்ற இவ்வளவு பெரிய ஆள் வருவான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதற்குள் அஞ்சலிக்கும் சுயநினைவு வந்துவிட்டது. நிமிர்ந்து பார்த்தபோது ஆரியன் அவள் எதிரில் நின்று கொண்டிருந்தாள். அவளே அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். தன்னை காப்பாற்ற யாராவது வருவார்கள் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அங்கு அவனை பார்த்ததும், ஆரியன், நீ எப்படி இங்க என்று கேட்டாள். ஆரியன் அஞ்சலியை பார்த்து அவளை கையில் தூக்கி கொண்டு, ஆர் யூ ஓகே? உனக்கு எதுவும் அடிபடல? இங்க காமி, நான் பாக்குறேன் என்று சொன்னான். அப்போது ஆரியனின் முகத்தில் அவள் மீதான அக்கறை தெளிவாக தெரிந்தது. இந்த நேரத்தில் யார் அவர்களை பார்த்தாலும் ஒரு ஜோடியாக இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். அஞ்சலி எதுவும் சொல்லாமல் இருப்பதை பார்த்த ஆரியன், அஞ்சலி, ஆர் யூ ஓகே என்று கேட்டான். ஆனால் அஞ்சலி ஆரியனின் வார்த்தைகளை கேட்கவில்லை. மாறாக அவனது கையில் இருந்து வழிந்து கொண்டிருந்த ரத்தத்தை அவள் பார்த்தாள். அஞ்சலி இப்படி எதுவும் பேசாமல் ஏதோ சிந்தனையில் இருப்பதை பார்த்த ஆரியன், அஞ்சலி, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போலாம், இங்கே இருக்கிறது அவ்வளவு சேஃபா இருக்காது என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்ப தொடங்கினார்கள். ஆனால் அப்போது அஞ்சலியை கடத்தியவர்கள் அவர்களை நோக்கி ஓடி வர தொடங்கினார்கள். அப்போது எங்கோ தூரத்திலிருந்து போலீஸ் வேனின் சைரன் சத்தம் அங்கிருந்த அனைவருக்கும் கேட்டது. ஆரியன் இங்கு வருவதற்கு முன் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததால் அவர்களும் சரியான நேரத்தில் வந்து அஞ்சலியை கடத்தியவர்களை பிடித்தனர். அஞ்சலி ஆரியனின் காயத்தை பார்த்து கொண்டிருந்த விதம் ஆரியனுக்கு அவள்தான் அவனின் சாரா என்று உணர்ந்தான். ஆரியன் சாராவுக்கு தற்காப்பு கலை கொஞ்சம் கற்றுக் கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் இருக்க அவளை அவன் வலிமையாக்கினான். ஆரியனின் மனதில் என்னவோ அவள் தான் அவனுடைய சாரா என்று தோன்றியது. ஆனால் அஞ்சலியின் கவனம் ஆரியனின் கையில் மட்டுமே இருந்தது. அஞ்சலி அவனை பார்த்து, ரொம்ப வலிக்குதா என்று கேட்டாள். அதற்கு ஆரியன், இல்ல வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆமா ஓகே என்று சொன்னான். உடனே அஞ்சலி, இல்ல நீ போய் சொல்ற, அந்த காயம் ரொம்ப ஆழமா இருக்கு, பஸ் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பார்க்கலாம், நானும் உன் கூட வரேன் என்று சொன்னான். ஆரியன் அவளிடம், இல்ல அஞ்சலி, இது ஒரு சின்ன காயம்தான், எனக்கு ஒன்னும் இல்ல, பஸ் நீ சொல்லு, நீ எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்ட என்று கேட்டான். அஞ்சலியின் மனதில் அதே காட்சிகள் மீண்டும் ஓட ஆரம்பித்தன. ஆனால் அவளால் அந்த காட்சிகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளுக்கு அந்த காட்சிகள் எல்லாம் மிகவும் மங்கலாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அஞ்சலி அவனை பார்த்து, எனக்கு எதுவும் தெரியல, நான் என்னோட ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு மார்னிங் நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்ததுனால கேப்ல அப்படியே தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சு பார்த்தா அந்த டிரைவர் என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டான் என்று சொன்னான். அஞ்சலிக்கு அந்த நபர்கள் யாரையும் தெரியாது. அவர்கள் அவளை என்ன செய்ய விரும்புகிறார்கள், அஞ்சலி அவர்களுக்கோ வேறு யாருக்கோ என்ன தீங்கு செய்தாள் என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. இந்த விஷயத்தில் ஆரியனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அஞ்சலியும் அவன் காயத்தை பார்த்து கொண்டிருந்ததால் அவள் அவனிடம், ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அந்த அடிப்பட்ட இடத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று சொன்னான். ஆரியன் அஞ்சலியை பார்த்தபோது கவலை அவள் கண்களில் தெளிவாக தெரிந்தது. இதை பார்த்த ஆரியன் அவனது சாராவை அதிகம் நினைக்க ஆரம்பித்தான். அவளின் நினைவுகள் அவனுக்கு வர தொடங்கியது. அதையெல்லாம் நினைத்த போது அவனால் அஞ்சலியை மறுக்க முடியவில்லை. அதன் பிறகு அவர்கள் இருவரும் அஞ்சலி முதல் முறை சூர்யாவை சந்தித்த அதே மருத்துவமனைக்கு சென்றனர். அஞ்சலி சுஜாவை சந்திக்க அடிக்கடி இங்கு வருவாள். அவர்கள் இருவரும் மருத்துவமனைக்குள் நுழைந்ததும் எமர்ஜென்சி வார்டை அடைந்த போது நர்ஸ் ஆரியனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பித்த போது அஞ்சலி அவன் அருகில் நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 813. அஞ்சலியை காப்பாற்றிய போது ஆரியன் கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. அதற்கு சிகிச்சை அளிக்க அஞ்சலி ஆரியனை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருந்தாள். அஞ்சலி நர்ஸிடம் நல்ல முறையில் ட்ரெஸ்ஸிங்கை போடுமாறு பலமுறை கேட்டுக்கொண்டிருந்தாள். அஞ்சலி நர்ஸிடம், பி கேர்ஃபுல், அந்த காயம் ஒன்றும் ரொம்ப ஆழமாலாம் இல்லை இல்லையா என்று சொன்னாள். பிறகு, இங்க பாருங்க, இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லையே, அண்ட் மெலிசான பேண்டேஜ் யூஸ் பண்ணி காட்டன் நிறைய வச்சு கட்டுங்க, அப்பதான் நல்லா எஃபெக்டா இருக்கும், இதுக்கப்புறம் ப்ளீட் ஆகாது. ஆரியன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, காயம் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை, அதனால ஸ்டிச்சஸ் போட தேவையில்லை, இந்த காயெல்லாம் ரொம்ப சீக்கிரம் ஆறிடும் என்று சொன்னாள். அஞ்சலி அவளே ஒரு நர்ஸ் என்பதால் எதையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டாள். அவள் தொடர்ந்து அந்த நர்ஸை வழி நடத்தினாள். அந்த நர்ஸ் மற்றும் ஆரியன் இருவரும் அஞ்சலியையே பார்த்து கொண்டிருந்தனர். ட்ரெஸ்ஸிங் அணிந்த பிறகு அந்த நர்ஸ் ஆரியனிடம், டாக்டர் கொடுத்த மெடிசன் எல்லாம் எடுத்துக்கோங்க, மற்ற எல்லாத்தையும் உங்க ஒய்ஃபோட லவ் பார்த்துக்கோ என்று சொன்னார். அஞ்சலி அதை கேட்டவுடனே, நான் ஒன்னும் அவனோட ஒய்ஃப் என்றாள். ஆனால் அஞ்சலி அவளின் வாக்கியத்தை முடிப்பதற்குள் அந்த நர்ஸ் அங்கிருந்து சென்று விட்டாள். அந்த நர்ஸ் சென்றதும் அஞ்சலி திரும்பி தற்போது அவன் கையை பார்த்து கொண்டிருந்த ஆரியனை பார்த்தாள். ஒருவேளை நர்ஸ் சொன்னதை அவன் கேட்காமல் இருந்திருக்கலாம், அல்லது அவனுக்கு முக்கியமில்லை என்று அஞ்சலி உணர்ந்தாள். மேற்கொண்டு அஞ்சலியும் அது குறித்து எதுவும் சொல்லவில்லை. அஞ்சலி ஆரியனை பார்த்து, நாம இப்ப போய் மெடிசன் எடுத்துக்கலாம் என்று சொன்னார். இதையடுத்து அவர்கள் இருவரும் மெடிக்கல் ஷாப்புக்கு சென்றனர். இந்த நேரத்தில் அஞ்சலி ஆரியனையே பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பிறகுதான் அஞ்சலி சுற்றி பார்த்த போது
அங்கிருந்த எல்லோரும் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். ஆரியனின் கையை பிடித்து மருந்து மாத்திரைகளை வாங்கிவிட்டு வெளியே அழைத்து வரும்போது அஞ்சலி ஆரியனிடம், எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க என்று கேட்டாள். அதை கேட்ட ஆரியன், அதை பத்தியெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எங்கேயாவது உட்கார்ந்து பேசலாமா என்று கேட்டான். ஆரியன் கையிலிருந்து அதிக ரத்தம் வெளியேறி இருந்ததால் அவன் மிகவும் பலவீனமாக உணர்ந்தான். அதை உணர்ந்த அஞ்சலி உடனே, எஸ் உனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்குல்ல, அதனால இந்த டயர்ட்னஸ் இருக்கும், பக்கத்துல ஒரு கேஃபே இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து பேசலாம் என்று சொன்னார். அவர்கள் இருவரும் கேஃபேவை நோக்கி சென்று கொண்டிருக்க அஞ்சலி ஆரியனின் கையை பிடித்தாள். அப்போது ஆரியனின் மனதில் ஒரு எண்ணம் வந்தது, இது மட்டும் என்னோட சாராவா இருந்திருக்கணும் என்று நினைத்தான். இருவரும் டேபிளில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்த போது ஆரியன் மீண்டும் தன் சிந்தனையின் உலகத்தில் தொலைந்து போனான். அவன் அஞ்சலியிடம், உனக்கு என்ன உண்மையாவே அடையாளம் தெரியலையா என்று கேட்டான். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அஞ்சலி, என்ன என்று கேட்டாள். தான் பேசியது தவறு என்பதை ஆரியன் உடனே உணர்ந்தான். அதனால் அவன் உடனடியாக சூழ்நிலையை சமாளிக்க, ஒன்றும் இல்லை, நான் வேற என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், அதான் வேற என்னமோ கேட்க வந்து வேற என்னமோ கேட்டுட்டேன் என்று சொன்னான். அதனால் அஞ்சலியும் அந்த விஷயத்தை அதிகம் கவனிக்காமல் அவனிடம், ஆமா, அந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த என்று கேட்டாள். அதற்கு ஆரியன், நாங்க ஒரு சைட் பார்க்க தான் வந்திருந்தேன் என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி, ஓ, எனிவே என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னான். அதற்கு ஆரியன், நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, உன்னோட இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் அவங்களை காப்பாத்திருப்பேன் என்று சொன்னான். இடம் பார்க்க ஆரியன் அங்கு வந்ததாக சொன்னதும் முற்றிலும் பொய். அவன் அஞ்சலியை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். அப்போது அஞ்சலி தவறான பாதையில் செல்வதை உணர்ந்ததும் கவலை அடைந்தான். அவனும் அஞ்சலிக்கு போன் செய்தான். ஆனால் அவனின் போன் நெட்வொர்க் பகுதிக்கு வெளியே இருந்தது. எனவே ஆரியன் அஞ்சலியை காப்பாற்ற போலீஸ் உதவியை நாட வேண்டியதாயிற்று. ஆரியன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி, நீ எனக்கு உண்மையாவே தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்பினா என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்றியா என்று கேட்டான். ஆரியன் கேட்டதை குறித்து அஞ்சலி சிறிது நேரம் யோசித்துவிட்டு, வெல், நீ கேட்க போற கேள்விக்கு உண்மையாவே என்கிட்ட பதில் இருந்தா நான் உனக்கு சொல்றேன் என்று சொன்னான். அதை சொல்லும் போதே அஞ்சலியின் முகத்தில் வியர்வை வழிய ஆரம்பித்தது. அதை பார்த்த ஆரியன் சிரித்துக் கொண்டே, ஹே, டோன்ட் வரி, உன்னோட ஃபேமிலியில எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு மட்டும்தான் நான் கேட்க வந்தேன் என்று சொன்னான். அதற்கு அஞ்சலி உடனே, எனக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்ல என்று பதில் சொன்னாள். அஞ்சலி இப்படி சொல்வாள் என்று ஆரியன் நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை. அவளுக்கு குடும்பம் இல்லை என்றால் எப்படி என்று நினைக்க ஆரம்பித்தான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அஞ்சலி மேலும் அவனிடம், ஃபர்ஸ்ட் நான் தனியாக தான் இருந்தேன், ஆனால் இப்போதான் நான் ஒரு சின்ன பொண்ணு கூடயும் அவளோட அப்பா கூடயும் இருக்கேன். அந்த பொண்ணோட பேரு சாஷா, அவ ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா, அவ எனக்கு என்னோட சொந்த பொண்ணு மாதிரி என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு சூர்யாவை பற்றி நினைக்கும் போதே அஞ்சலியின் முகத்தில் சிரிப்பு வந்தது. இதை பார்த்த ஆரியன் ஏமாற்றம் அடைந்தான். ஆனால் அவன் முகத்தில் அந்த ஏமாற்றம் தோன்ற விடாமல், அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே என்று கேட்டான். அதற்கு அஞ்சலி உடனே, ஆமா, அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னான். இதற்கு பிறகு ஆரியன், உன்னோட சொந்த ஊரே சூரத் தானா, இல்ல வெளியே எங்கேயாவது இருந்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டியா என்று கேட்டான். அஞ்சலியை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாததால் ஒருவேளை அஞ்சலி இந்த ஊருக்கு புதியவராக இருந்திருக்கலாம் என்று ஆரியன் நினைத்தான். அதே சமயம் அஞ்சலி இந்த தலைப்பை பேச விரும்பவில்லை. ஆனால் ஆரியன் அவளது உயிரை காப்பாற்றினான். அதனால் அவளால் அவனை மறுக்க முடியவில்லை. அதனால் அஞ்சலி அவனிடம், ஆக்சுவலி அதை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்கு என்று பேச்சை நிறுத்தினாள். அப்போது வாசலில் இருந்து யாரோ வருவதை பார்த்த அஞ்சலியின் வாயிலிருந்து வார்த்தைகள் நின்றது. அப்போது சூர்யா உள்ளே வந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. அஞ்சலி தான் அவனுக்கு மெசேஜ் செய்து எல்லாவற்றையும் சொன்னான். அஞ்சலி அவனை பார்த்ததும் சட்டென்று அமைதியானான். ஆரியன் அவள் பார்வையை பின்தொடர்ந்து கதவை நோக்கி சென்றதும் அவன் முகம் வாடியது. இனி அஞ்சலியிடம் எந்த கேள்வியும் கேட்க முடியாது என்று அவனுக்கு தெரியும். உள்ளே வந்து கொண்டிருந்த சூர்யாவை பார்த்ததும் ஆரியன் முகத்தின் நிறம் மாறியதை அஞ்சலி கவனிக்கவில்லை. சூர்யா இப்போது இங்கே வந்த பிறகு அஞ்சலியிடம் இனி எந்த கேள்வியும் கேட்க முடியாது என்பதும், அஞ்சலி உண்மையில் அவன் சாராவா இல்லையா என்பதை இனி அவன் நினைத்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது. சூர்யா தன்னை நோக்கி வருவதை பார்த்து அஞ்சலி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். உடனே அவனை பார்த்து எழுந்து நின்றாள். சூர்யா வேகமாக அவள் அருகில் வந்து வேறு எதுவும் யோசிக்காமல் அஞ்சலியை கட்டிப்பிடித்தான். இதைத் தொடர்ந்து அஞ்சலியை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு அஞ்சலி நலமாக இருக்கிறாள் என்று திருப்தி அடைந்த சூர்யா மீண்டும் ஒரு முறை அவளை கட்டிப்பிடித்தான். அஞ்சலிக்கு சூர்யாவின் திடீர் அணைப்பு சற்று வினோதமாக தெரிந்தது. ஆனால் சூர்யா தன்னை பற்றி மிகவும் கவலைப்படுவதையும் புரிந்து கொண்டாள். அஞ்சலி அவன் காதல், எல்லாரும் நம்மளையே பார்க்கறாங்க என்று மெதுவாக சொன்னாள். அதை கேட்ட சூர்யாவும் அவளை விட்டு விலகி நின்றான். அந்த நேரத்தில் யாரும் எதையும் தவறாக புரிந்து கொள்வதையும் அவன் விரும்பவில்லை. அப்போது அஞ்சலி சூர்யாவை பார்த்து, சூர்யா சார், நான் தான் நல்லா இருக்கான்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க என்று கேட்டான். அதற்கு சூர்யா,
எனக்கு ஒன்று நினைச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது என்று கேட்டான். அதை கேட்ட அஞ்சலி அவனிடம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தான் உங்களுக்கு என்னை பத்தி எல்லா அப்டேட்டும் கொடுத்தேனே. நான் அதெல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சுக்க தான் கொடுத்தேன். இங்க வர சொல்ல ஒன்றும் கொடுக்கல என்று சொன்னான். சூர்யா அவனது அதிருப்தியை வெளிப்படுத்தி அவளிடம், நான் உனக்கு அவ்வளோ டைம் கால் பண்ணிட்டே இருந்தேன். நீ ஏன் என்னோட ஒரு காலை கூட எடுக்கவே இல்லை என்று கேட்டான். அதை கேட்ட அஞ்சலி, என்ன சொல்றீங்க, நீங்க எனக்கு கால் பண்ணீங்களா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அஞ்சலி பேக்கில் இருந்து அவளின் போனை எடுத்து பார்த்தாள். அதில் சூர்யா அழைப்பு வந்திருப்பதை பார்த்து அவனிடம் மன்னிப்பு கேட்டு, சாரி சார், போன் சைலண்ட்ல இருந்திருக்கு, அதான் உங்க கால் வந்தது எனக்கு தெரியல என்று சொன்னான். அதை கேட்ட சூர்யா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னான். அதை அஞ்சலியிடம் சொல்லிவிட்டு சூர்யா திரும்பி அவர்கள் பக்கத்தில் இருந்து ஆரியனை பார்க்க ஆரம்பித்தான். சூர்யா ஆரியனை முறைப்பதை பார்த்த அஞ்சலி, ஆக்சுவலி ஆரியன் தான் என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினான். ஆரியன் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வரலன்னா எனக்கு என்ன ஆயிருக்குமோ எனக்கே தெரியல. பாவம், என்னை காப்பாத்த வந்த இடத்துல அவனுக்கு அடிபட்டுருச்சு. அதுக்கு அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் போட வேண்டி வந்துச்சு. அப்புறம் நான் தான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன் என்று சொன்னான். இதை கேட்ட சூர்யாவின் முகம் சுருங்கியது. தான் இருக்கும் போதே அஞ்சலியின் உயிரை வேறு யாரோ காப்பாற்றியதாக உணர்ந்தான். உள்ளுக்குள் ஏமாற்றமாக இருந்தாலும் அதை முகத்தில் காட்டாமல் ஆரியனை பார்த்து, தேங்க்யூ, நீ மட்டும் அங்க போகாட்டி அஞ்சலிக்கு என்ன நடந்திருக்கும்னே எனக்கு தெரியாது என்று சொன்னான். அதை கேட்டு ஆரியன் சிரித்துக் கொண்டே, தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணல என்று சொன்னான். அதற்கிடையில் அஞ்சலி, ஆரியன், நான் சாஷாவை பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, சூர்யா சார் தான் சாஷாவோட அப்பா. இப்ப நான் இவங்க 2 பேர் கூட தான் அவங்க வீட்டுல தங்கியிருக்கேன். இவரோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நானும் அபிஷியலா சொல்லிக்கிறேன் என்று சொன்னான். அஞ்சலி சொன்னதை கேட்டதும் சூர்யாவின் விரக்தி எல்லாம் உடனே போய்விட்டது. அஞ்சலியை அவள் சூர்யாவுடன் தான் இருக்கிறாள் என்று ஆரியனிடம் சொன்னதை அறிந்த சூர்யா கொஞ்சம் நன்றாக உணர்ந்தான். அஞ்சலி அங்கே தங்கியதற்கு காரணம் சாஷாவாக இருந்தாலும் ஆரியனுக்கு இது தெரிந்ததில் சூர்யாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சூர்யா சிரித்துக் கொண்டே தனது போட்டியாளரான ஆரியனிடம், அஞ்சலியோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. இஃப் ஐ எவர் கெட் அ சான்ஸ் டு ரீபே யூ, ஐ வில் டெஃபினெட்லி ரீபே யூ என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு சூர்யாவின் கையை நீட்டினான். ஆரியனும் சிரித்துக் கொண்டே, இதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதில்லை, இதுல ஃபேவர் பண்ணலாம் ஒண்ணுமே இல்லை என்று சொன்னான். அதை சொன்ன பிறகு அவனும் அவன் கையை நீட்டி சூர்யாவிடம் குலுக்கினான். இருவரும் நீண்ட நேரம் கைகளை பிடித்தபடி நின்றனர். இருவரின் உள்முக சக்தியும் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் இருவரின் உள்வலிமையும் வெவ்வேறு மட்டத்தில் இருந்தது. அப்போது அவர்கள் இருவரும் மோதிக்கொண்டது போல் இருந்தது. அஞ்சலி நீண்ட நேரம் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே இருந்தாள். அவர்கள் மனதில் என்ன நடக்கிறது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் மனதில், இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே கையை குலுக்கிட்டு இருப்பானுங்க என்று நினைத்தாள். அஞ்சலி இதை மனதிற்குள் நினைத்துக் கொண்ட உடனே இருவரும் கையை விட்டு விலகினர். அதை பார்க்கும்போது அஞ்சலியின் மனதை அவர்கள் இருவராலும் படிக்க முடியும் என்று தோன்றியது. இப்போது ஆரியன் அங்கிருந்து வெளியேற விரும்பினான். அதனால் அவன் அவர்கள் இருவரையும் பார்த்து, ஓகே, நீங்க பேசுங்க, நான் இப்ப கிளம்பணும் என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு ஆரியன் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்ததும் அஞ்சலி கூப்பிட்டு அவனை தடுத்தாள். அஞ்சலி அவனிடம், ஆரியன் வெயிட் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஆரியனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அவன் அங்கிருந்து போகக்கூடாது என்று அவன் விரும்புகிறாளோ என்று நினைத்தான். திரும்பி பார்த்தவுடன் அஞ்சலி அவன் அருகில் வந்து கொண்டிருந்தாள். அஞ்சலி அவன் அருகில் வந்து, உன்னோட மெடிசன்ஸை மறந்துட்டு போற பாரு. நீ இப்போ மெடிசன் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். யூ ஆல்சோ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங்ல தண்ணி படாம பார்த்துக்கோ. அப்புறம் ரொம்ப வெயிட்டான பொருளை எதையும் தூக்காதீங்க. இந்தா என்னோட நம்பர் வச்சுக்கோ, உனக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்று அஞ்சலி தனது வாக்கியத்தை முடிக்கும் முன் சூர்யா, வேணும்னாலும் நீ ஹாஸ்பிட்டல் போலாம், அங்கும் அவங்க ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க என்று சூர்யா சொன்னான். அஞ்சலி சூர்யாவை குறுக்கிட்டு, இல்ல, நான் அப்படி சொல்ல வரல என்று சொன்னான். சூர்யா மீண்டும் ஒரு முறை அவளை தடுத்து, நீ என்ன சொல்ல வந்தாலும் சரி, நீ ஒன்னும் இப்ப எதுவும் சொல்ல தேவையில்லை. ஆரியன் ஒன்னும் சின்ன குழந்தையும் இல்ல, அதனால அவனுக்கே எல்லாம் தெரியும். அவனே அவனை நல்லா பாத்துக்குவான். நீ ஒன்னும் அவனுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் என்று சொன்னான். அஞ்சலியிடம் சூர்யா மிகவும் பொசசிவாக இருப்பதை புரிந்து கொண்ட ஆரியன், ஆமா, நான் ஒன்னும் குழந்தை இல்லை, நானே பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இப்போது அந்த கேஃபேயில் அஞ்சலியும் சூர்யாவும் மட்டும் இருந்தனர். அஞ்சலி சூர்யாவை பார்த்ததும் ஆரியனிடம் அவள் இப்படி பேசுவது அவனுக்கு பிடிக்கவில்லை என்று புரிந்தது. அந்த சூழலை மாற்ற நினைத்த அஞ்சலி சூர்யாவிடம், ரொம்ப நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போனதுனால எனக்கு என்னோட நர்சிங் டேஸ் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு என்று சொன்னாள். அஞ்சலி ஏன் இப்படி சொன்னாள் என்று சூர்யாவுக்கு தெரியும். அதனால் அவன் அவளை பார்த்து, நான் ஒன்னும் கோபப்படல என்று சொன்னான். இப்படி வெளியே சொன்னால் சூர்யா உள்ளுக்குள் மிகவும் கோபப்படுவான் என்பது அஞ்சலிக்கு தெரியும். அவன் கோபப்படுவதை பற்றி அவள் மிகவும் பயந்தாள். சூர்யாவை சமாதானப்படுத்துவது மிகவும் கடினம் என்பது அவளுக்கு தெரியும். அஞ்சலி எதையும் யோசிப்பதற்குள் சூர்யா, தேங்க் காட், இப்ப நீ ரொம்ப நல்லா இருக்க என்று சொன்னான். இவ்வாறு சொல்லிவிட்டு அஞ்சலியின் கை மீது சூர்யா அவன் கையை வைத்தான்.
அத்தியாயம் 814. அஞ்சலியும் ஆரியனும் கேஃபேவில் பேசிக் கொண்டிருந்த போது சூர்யா அங்கே வந்தான். அஞ்சலி சூர்யாவிடம் நடந்த அனைத்தையும் சொன்னதும் சூர்யா ஆரியனுக்கு நன்றி சொன்னான். அவர்கள் மூவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு ஆரியன் சென்றவுடன் அந்த கேஃபேயில் அஞ்சலியும் சூர்யாவும் மட்டும் இருந்தார்கள். அப்போது சூர்யா அஞ்சலியின் கையை அன்பாக பிடித்திருந்தான். அவர்கள் இருவரின் இதயமும் மகிழ்ச்சியால் நிறைந்தது. இருவரும் கொஞ்சம் பதட்டமாகவும் உணர்ந்தனர். அப்போது சூர்யா அஞ்சலியிடம், உனக்கு எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? உன்னை யார் இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறா? உனக்கு யாரு கூடயாவது ப்ராப்ளம் இருக்கா என்று கேட்டான். அதற்கு அஞ்சலி, அவங்க யாருன்னே எனக்கு சுத்தமா தெரியல. நானும் நீங்க கேட்ட அந்த கேள்வியை தான் அவங்ககிட்டயும் கேட்க ட்ரை பண்ணேன். ஆனா அவங்க யாரும் என்கிட்ட அதை பத்தி எல்லாம் சொல்லல. ஆனா அப்படி பண்ண அவங்க எல்லாத்துக்கும் யாரோ பணம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள போலீஸ் வந்து அவங்க எல்லாத்தையும் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை இப்போ போலீஸ் கிட்ட அவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம் என்று சொன்னார். அவர்களின் பில்லை கட்டும் போது சூர்யா, ஆமா அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் என்று சொன்னான். இதையடுத்து அவர்கள் இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு காவல் நிலையம் வந்தனர். சூர்யாவின் லாயரும் உடன் இருந்தார். அவர் சூர்யாவை பார்த்தவுடன், ஹலோ சூர்யா சார் என்று சொன்னார். சூர்யா அவரிடம், ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா என்று கேட்டான். அதற்கு லாயர், எஸ் சார், உள்ள அவங்க கிட்ட எல்லாம் போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ண அவங்க எல்லாத்துக்கும் யாரோ பணம் கொடுத்துருக்காங்க. பணம் யார் கொடுத்தாங்களோ அவங்களே இவங்க யாருமே பார்க்கல, போன்ல மட்டும் தான் பேசியிருக்காங்க. யார் இதை பண்ணாங்களோ அவங்களுக்கு மிஸ் அஞ்சலி மேல பயங்கர கோபம் இருக்குன்னு தோணுது என்று சொன்னார். பேசுவதை சிறிது நிறுத்திவிட்டு வழக்கறிஞர் மேலும், பணத்துல பாதிய முன்னாடியே கொடுத்துருக்காங்க, பேலன்ஸை வேலையை முடிச்சுட்டு தரதா சொல்லியிருக்காங்க. யார் இதெல்லாம் பண்ண சொன்னாங்களோ அவங்க இவனுங்களுக்கு அஞ்சலியோட போட்டோ அப்புறம் அவங்களோட ஃபுல் ஸ்கெடியூலையும் கொடுத்துருக்காங்க. அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அஞ்சலியை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு என்று சொன்னார். அதை கேட்ட சூர்யா, எப்ப பேலன்ஸ் அமௌண்ட்டை தரேன்னு சொன்னாங்களாமா என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்ட லாயர் ஒரு கணம் மௌனமானார். அவரின் முகத்தின் நிறம் மாறியது. அவர் மெதுவாக சூர்யாவிடம், ஒரு வீடியோவை கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வாங்கிக்க சொல்லியிருக்காங்க என்று அவர் பதட்டத்துடன் சொன்னார். அவரின் பதிலை கேட்ட சூர்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. குழப்பத்துடன், வீடியோவா? என்ன மாதிரியான வீடியோ என்று கேட்டான். அப்போது லாயர், சார் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. உண்மை என்னன்னா அவனுங்க அஞ்சலி கிட்ட தப்பா நடந்துக்கிறத வீடியோ எடுத்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க என்று சொன்னார். இதை கேட்ட சூர்யாவின் கண்கள் சிவந்து கோபம் வர ஆரம்பித்தது. அவர்களில் யாரேனும் ஒருவன் அப்போது அவன் எதிரில் வந்திருந்தால் இந்நேரம் சூர்யா அவர்களை கொன்றிருப்பான். அந்த அளவுக்கு அவனின் கோபம் வெளிவந்து கொண்டிருந்தது. உடனே சூர்யா வக்கீலின் காலரை பிடித்தான். அவன் அவரை பார்த்து பயங்கரமாக கத்த, அஞ்சலி இடையில் வந்து, சூர்யா சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க பண்ண தப்புக்கு இவர் என்ன பண்ணுவாரு? இவர் ஃபர்ஸ்ட் விடுங்க என்று சொன்னான். மிகவும் சிரமப்பட்டு அவர்களுக்கு இடையே அமைதியை அஞ்சலி கொண்டு வந்தார். அப்போது அங்கே அஞ்சலியை கடத்தியவர்களை வெளியே கொண்டு வருவதை சூர்யா பார்த்தான். அவர்களை பார்த்ததும் சூர்யாவின் கோபம் மேலும் அதிகரித்து அதிவேகமாக அவர்களை நோக்கி ஓடினான். இப்படி சூர்யா அவர்களை நோக்கி வருவதை பார்த்ததும் அவர்கள் திகைத்தார்கள். அவர்கள் கடத்திய அஞ்சலிக்கு சூர்யாவை தெரியும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களின் எதிரே வந்த சூர்யா அவர்களின் ஒருவரின் காலரை பிடித்து ஒருவர் பின் ஒருவராக அறைய ஆரம்பித்தான். அவர்கள் சூர்யாவின் அறையினால் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தார்கள். சூர்யாவுக்கு அவ்வளவு சக்தி இருந்தது. அவனிடமிருந்து வரும் ஒரு அறை கூட மற்ற நபரின் நிலையை மோசமாக்கும். அவர்களுக்கும் அப்படித்தான் நடந்தது. அவர்கள் எப்படியாவது அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். சூர்யா அந்த நபர்களை கொஞ்சம் கூட விட விரும்பவில்லை. ஆனால் அங்கிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் சூர்யாவை தடுத்தனர். சூர்யா அவர்களை பார்த்து, இதுக்கப்புறம் அஞ்சலி இல்ல, நீங்க வர எந்த பொண்ணை பார்த்தாலும் உங்க எல்லாத்தையும் கை தனியா கால் தனியான்னு பிச்சு போட்டுருவேன் என்று சூர்யா கத்தினான். அப்போது அஞ்சலி சூர்யாவிடம் ஓடி வந்து, இவனுங்களை விடுங்க சூர்யா சார், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க அமைதியா இருப்பான்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல என்று சொன்னார். இதை கேட்டவுடன் சூர்யா அங்கே ஏனென்றான். அஞ்சலி என்ன நினைக்கிறாளோ என்று அவனுக்கு தெரியவில்லை. சூர்யா தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு இன்ஸ்பெக்டரிடம், இவங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுறாதீங்க, இவனுங்களுக்கு கொடுக்கிற தண்டனை ரொம்ப மோசமா இருக்கணும் என்று சொன்னான். பிறகு மெதுவாக இன்ஸ்பெக்டர் அருகில் வந்து, இவனுங்களை உள்ள வச்சு முடிச்சிருங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், சூர்யா சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற ஆளுங்கள் எல்லாத்தையும் ஜெயில கூட மரியாதை இருக்காது. அவனுங்களே சான்ஸ் கிடைச்சா இவனுங்க எல்லாம் முடிச்சிருவானுங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாம போங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன் என்று சொன்னார். இதையடுத்து அவர்கள் இருவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அஞ்சலி இன்னும் சூர்யாவின் கையை பிடித்து கொண்டு, தப்பு பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமா, நீங்க அவர் காதுல என்ன சொன்னீங்க என்று கேட்டாள். சூர்யா குனிந்து அஞ்சலியை பார்த்தான். ஆனால் அவன் அவளுக்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் யாஷிகாவின் வில்லாவின் ஒரு அறையில் யாஷிகாவின் குரல் பயங்கரத்தை உருவாக்கியது. அவள் அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் எரிந்து கொண்டிருந்தாள். பயங்கர சத்தமாக, எல்லாம் முட்டாளுங்க, ஒரு பொண்ணை போய் அவனுங்களால ஹேண்டில் பண்ண முடியல, யூஸ்லெஸ், எல்லாம் தண்ட சோறுங்க,
ஒன்னுத்துக்கும் உதவாத ஜென்மங்க. நான் இதுக்காக எவ்வளவு பணத்தை செலவு பண்ணேன். ஆனா அவனுங்களால ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியல. எவ்வளவு அழகா ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன், எல்லாம் சொதப்பிட்டானுங்க என்று கத்திக் கொண்டிருந்தாள். யாஷிகா நீண்ட நேரமாக இப்படியே கத்திக் கொண்டிருந்ததால் சிறிது நேரம் கழித்து அவள் கோபத்தில் அவள் தலையை பிடித்துக் கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்தாள். அப்போது ஊர்மிளா ஆடிக்கொண்டே அங்கு வந்தாள். அவள் யாஷிகாவின் அறைக்கு வரும்போதெல்லாம் அவளின் அறையை பார்த்ததும் அவளுக்கு பொறாமையாக இருந்தது. அதில் கொஞ்சம் கூட அவளின் மகனுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் யாஷிகாவிடம் இவ்வளவு இருக்கிறது என்று உணர்ந்தாள். யாஷிகா அவளை தன் அறையில் பார்த்ததும், உனக்கு என்ன திமிரு இருந்தா என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ என்னோட ரூம்குள்ள வருவ? உனக்கு என்னோட ரூமுக்குள்ள வர வரைக்கும் தைரியம் வந்துருச்சா என்று கேட்டாள். இதை கேட்ட ஊர்மிளா, இது உன்னோட வீடு ஒண்ணும் இல்ல, உன்னோட அப்பாவோட வீடு. நான் அவரோட ஒய்ஃப். அதனால நான் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். என்ன தடுக்க யாருக்கும் தைரியம் கிடையாது என்று சொன்னான். அதை கேட்ட யாஷிகா கோபமாக, இந்த வீடு என்னோட அம்மாவோடது. அவங்களோட உன்னை கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ரோட்ல போற நாய். அதை போஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோ என்று சொன்னான். அதை கேட்டு கோபமடைந்த ஊர்மிளா, உன்னோட அம்மா இந்த வீட்டுக்கு என்ன கொடுத்தா? நான் உன்னோட அப்பாவுக்கு ஒரு பையனை பெற்று கொடுத்திருக்கேன் என்று சொன்னான். அதற்கு யாஷிகா, அதனால ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல என்று சொன்னான். இதை கேட்ட ஊர்மிளா கோபமாக, இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுறதை நிறுத்து. நீ உன்னோட லைஃப்ல இது வரைக்கும் ஒரு விஷயம் உருப்படியா பண்ணதில்ல. அப்புறம் எப்படி உன்னை உங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு தெரியல. சூர்யாவை தான் உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ ஒண்ணு பண்ணு, கபாடியா ஃபேமிலி பெரிய பையன் விக்கியை ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு என்று சொன்னார். அவர்கள் இருவரின் குடும்பங்களுக்கும் இடையே எந்த போட்டியும் இல்லை. யாஷிகா குடும்பத்தின் முன் கபடியா குடும்பத்திற்கு செல்வாக்கு இல்லை. விக்கி ஒரு மோசமான பணக்கார வீட்டு பையன். அவன் கட்டாயப்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டான். அதே சமயம் யாஷிகா அவளது தந்தையின் இளவரசி. ஊர்மிளா சொன்னதை கேட்டு யாஷிகாவுக்கு கோபம் வந்தது. யாஷிகா அந்த கோபத்துடன் ஊர்மிளாவை பார்த்து, உன்கிட்ட யாரும் வந்து எந்த அட்வைஸும் கேட்கல. நீ இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு சொல்றன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ நினைக்கிற எதுவுமே என்கிட்ட நடக்காது. முதல்ல என்ன ரூமை விட்டு வெளியே போ என்று சொன்னாள். அதை கேட்டு ஊர்மிளாவும் ஆவேசமாக, இங்க பாரு, உன்னால ஏற்கனவே நிறைய பிரச்சனை இங்க நடந்துருச்சு. இப்பவே அதெல்லாம் நீ சரி பண்ணா அது உனக்கு நல்லது. இல்லனா நீ இனி சூரத்துல இருக்கவே முடியாது என்று சொன்னாள். அதை சொல்லிவிட்டு ஊர்மிளா அங்கிருந்து யாஷிகாவை முறைத்தபடியே வெளியேறினான். மறுபுறம் சூர்யா அஞ்சலிக்காக ஒரு பாடி கார்டை நியமித்திருந்தான். அஞ்சலி அதை பற்றி சுஜாவிடம் அப்டேட் செய்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று சூர்யா அவளிடம், என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த டைம்ல நீ யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். அதை கேட்ட அஞ்சலி வேகமாக போனை அணைத்து விட்டு, இல்ல ஒண்ணும் இல்ல, உங்களோட இன்டர்வியூ எல்லாம் எப்படி போச்சு என்று கேட்டாள். அதை சொல்லிவிட்டு போனை எடுத்து சூர்யாவின் பேட்டி பற்றிய செய்திகளை பார்க்க ஆரம்பித்தாள். அதில் சூர்யாவை ஒரு பெண் பேட்டி எடுப்பதை அஞ்சலி பார்த்தாள். ஆனால் அவள் அதை சரியாக பார்ப்பதற்குள் சூர்யாவில் போனை பிடுங்கினாள். இதை பார்த்த அஞ்சலிக்கு கோபம் வந்து கத்தினாள். சூர்யாவை விட்டு விலகி அமர்ந்தாள். அஞ்சலியை கோபப்படுத்திய சூர்யா புரிந்து கொண்டான். எப்படியாவது அஞ்சலியை சமாதானப்படுத்த நினைத்தான். அதனால் சூர்யா அவளை அன்புடன், அஞ்சலி இங்க பாரு என்று சொன்னான். ஆனால் அஞ்சலி எதையும் கேட்க விரும்பவில்லை. சூர்யாவும் மனம் தளராமல் அஞ்சலியை தொடர்ந்து அன்பாக அழைக்க அஞ்சலியும் கோபமாக அவனிடம் கத்தினாள். அப்போது திடீரென்று மீண்டும் அஞ்சலியின் முன் சில காட்சிகள் வர ஆரம்பித்தது. அவளின் தலை சுற்ற ஆரம்பித்தது. அஞ்சலி அவளின் 2 கையால் அவள் தலையை பிடித்துக் கொண்டாள். அவள் மீண்டும் மீண்டும் அந்த காட்சிகளை நினைவுபடுத்த முயன்றாள். இதை பார்த்த சூர்யா உடனே அவளை கவனித்து, அஞ்சலி என்னாச்சு? ஏன் தலையை பிடிச்சிருக்க? சொல்லு அஞ்சலி, என்னாச்சு என்று கேட்டான். தலையை பிடித்துக் கொண்டு அஞ்சலி, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு என்று சொன்னான். சூர்யா அஞ்சலி சொன்னதை கேட்டு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் அவள் தலையை பிடித்து, அஞ்சலி நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு என்று சொன்னான். சூர்யா சொன்னதை கேட்டு அஞ்சலி அவள் தலையை இறுக்கி பிடித்துக் கொண்டு அவனை பார்த்து, சூர்யா சார், எனக்கு என்னோட பாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்னோட ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்கு. எல்லாமே என்னோட கண்ணு முன்னாடி வருது என்று சொன்னான். இந்த முறை சூர்யா அஞ்சலியின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து, வாட், இப்ப நீ என்ன சொன்ன என்று கேட்டான். அஞ்சலி சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் அவளின் தலையை அசைத்து அவனிடம், உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னை கடத்திட்டு போனவங்கள நான் அடிக்கும் போது என்னோட தலைக்குள்ள என்னென்னமோ ஓடுச்சு. எனக்கு வேற என்னமோ நடந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு எதுவுமே கிளியரா தெரியல. எல்லாமே ரொம்ப மங்களா இருந்துச்சு. என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெளிவா ஞாபகம் இல்ல. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்று சொன்னான். இதை சொல்லிவிட்டு சூர்யாவை கட்டிப்பிடித்து அதையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வர முயற்சிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவளின் நினைவுகளில் ஒரு பெரிய தீயின் தீப்பிழம்புகளை தவிர வேறு எதுவும் அவளுக்கு நினைவதில்லை. அதில் அவள் சிக்கிக் கொண்டது போலவும் தப்பிக்க முயற்சி செய்வது போலவும் அவளுக்கு தோன்றியது. அஞ்சலி எவ்வளவோ அதிகமாக யோசித்து அவள் மூளையில் என்ன நடந்தது என்பதை நினைவுபடுத்த முயன்றாள். ஆனால் அவளுக்கு உடனே அவளின் தலையில் பயங்கர வலி வர ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் அவள் மிகவும் பயந்து நடுங்க ஆரம்பித்தாள்.
இந்த நிலைமையில் அஞ்சலியை பார்த்த சூர்யா அவளை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அவனிடம், ஒன்னும் இல்ல அஞ்சலி, பரவாயில்ல, நீ கொஞ்சம் அமைதியா இருக்க ட்ரை பண்ணு. இட்ஸ் ஓகே, உனக்கு எதுவும் ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல, அந்த விஷயத்தெல்லாம் மறந்துடு. எப்படி இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப பழசு தானே, பாஸ்ட் ஞாபகம் வந்து ஒன்னும் ஆக போறதில்ல என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு அஞ்சலியின் தலையை தடவி, நீ கொஞ்சம் ஷாக் ஆனதுனால இப்படி எல்லாம் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத, நீ இப்ப சேஃபா இருக்க, ஓகே, நான் இருக்கேன் என்று சொன்னான். சூர்யாவை அப்படி பார்க்கும்போது அவன் ஒரு சிறு குழந்தையை பார்த்துக் கொள்வது போல் தோன்றியது. அப்போது டிரைவர் காரை சூர்யாவின் மாளிகைக்கு முன்னிறுத்தினார். கார் நின்றதுமே சுயநனவு திரும்பிய அஞ்சலி கோபமாக சூர்யாவை தள்ளிவிட்டு, நான் மறந்துட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா சூர்யா சார்? இப்படி எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா பேசினா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு நினைச்சீங்களா? உங்களை இன்டர்வியூ எடுத்தது ஒரு பொண்ணு தானே, ஒரு பையன் தான் இன்டர்வியூ எடுக்க போறான்னு என்கிட்ட போய் வேற சொல்லிட்டு போயிருக்கீங்க என்று சொன்னான். அதை சொல்லிக்கொண்டே காரை விட்டு இறங்கிய அஞ்சலி உள்ளே வந்தார். இப்படி அவளை பார்த்து சூர்யா மனதில், இவ்வளவு நேரம் ஒரு ஸ்வீட்டான அஞ்சலி இருந்தா திடீர்னு அந்த பொண்ணு எங்க போனானே தெரியல என்று நினைக்க ஆரம்பித்தான். அதன் பின் அவனும் அவளை பின்தொடர்ந்து உள்ளே சென்றான். இருவரும் உள்ளே வந்தவுடனே, அஞ்சலி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு, அதை பத்தி எனக்கே எதுவும் தெரியாது. என்னை இன்டர்வியூ எடுக்க இருந்த அந்த பையனால கடைசி நேரத்துல வர முடியாம போயிடுச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணு சப்ஸ்டிடியூட், அந்த பையன் வரலன்னு அந்த பொண்ணு என்ன இன்டர்வியூ எடுத்தா. எனக்கும் அதை பத்தி முன்னாடியே தெரியாது, என்ன நம்பு என்று சொன்னான். ஆனால் அஞ்சலி சூர்யா இன்னும் தன்னிடம் பொய் தான் சொல்கிறான் என்று மனதிற்குள் உணர்ந்தாள். சூர்யா அஞ்சலியின் முகத்தை பார்க்கையில் அவள் இன்னும் கோபமாக தெரிந்தாள். அத்தியாயம் 815. சூர்யாவை ஒரு பெண் தான் பேட்டி எடுத்தது என்று தெரிந்து அஞ்சலி சூர்யாவிடம் கோபித்துக் கொண்டாள். சூர்யா அஞ்சலியின் முகத்தை பார்க்கையில் அவள் இன்னும் கோபமாக தெரிந்தாள். இதை பார்த்தவன் தன் இரு கைகளையும் தலைக்கு பின்னால் வைத்துக் கொண்டு சோஃபாவில் சென்று வசதியாக அமர்ந்தான். அப்போது அவன் அஞ்சலியை பார்த்து, ஓ, இப்போ என்ன ஒரு பொண்ணு இன்டர்வியூ எடுத்ததுதான் பெரிய விஷயம் இல்ல, ஆனா நான் ஒன்னு சொல்றேன், இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு 4 பேர்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை ஒரு ஹீரோ காப்பாத்திருக்காரு, அதெல்லாம் இங்க யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அந்த ஹீரோயினும் அந்த ஹீரோ கூட ஒன்னா காஃபி குடிக்க போயிருக்காங்க. இது மட்டும் இல்ல, அந்த ஹீரோ அந்த ஹீரோயினை அவர் கூட கூட்டிட்டு போற மாதிரியே அவ்வளோ கேரா பார்த்துட்டாரு. அந்த ஹீரோ கடைசியா போகும்போது இந்த ஹீரோயின் மேடம் போன் நம்பர் எல்லாம் கொடுத்து ஏதாவது வேணும்னா கால் பண்ண வர சொன்னாங்க. இதெல்லாம் நான் எங்க போய் கேட்கறது என்று சொன்னான். சூர்யாவும் அஞ்சலியை கிண்டல் செய்ய ஆரம்பித்தான். அவன் பேச்சை கேட்ட அஞ்சலி அவன் வாயில் அவள் கையை வைத்து அவனின் வார்த்தைகளை அவள் நிறுத்தினாள். பிறகு அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே, என்ன நடந்தாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. என்ன மாதிரி ஒரு பிரின்சஸ் எதுக்கு ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்து பராமப்படணும்? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. எனிவே, நிறைய பொண்ணுங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதுக்குன்னு எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து நான் ஜலஸ் ஆக முடியாதுல்ல என்று சொல்லி அஞ்சலி தன் வார்த்தைகளை நிறுத்தினார். அப்போது சூர்யாவும் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். ஆனால் சூர்யாவின் மனதில் ஒரே விஷயம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. அஞ்சலி வேற ஒரு பசங்க கூட இருக்கும்போது அவங்க கூட எல்லாம் பேசும்போது எனக்கு ஏன் நிறைய கோபம் வருதுன்னே தெரியல. ஆனா நான் அவளை பார்த்து அவன் ஏன் இப்படி ஜலஸ் ஆகிறான்னு கேட்கிறான் என்று நினைத்தான். அப்போது ஏதோ ஞாபகம் வந்து வேலைக்காரனிடம் சைகை காட்டினான். அடுத்த கணம் வேலைக்காரன் ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொண்டு வந்து அஞ்சலியிடம் கொடுத்தான். அஞ்சலிக்கு அப்போது ஒன்றும் புரியவில்லை. ஆனால் சூர்யாவின் வற்புறுத்தலின் பேரில் கிஃப்ட் பாக்ஸை திறந்தார். ஆனால் அப்போது அதில் உள்ளே மிக அழகான கருப்பு நிற கவுன் இருப்பதை அஞ்சலி பார்த்தார். அதை பார்த்தவுடன் அந்த கவுன் அவளுக்கு தானா என்று கேட்க வேண்டும் என்பது போல் அஞ்சலி சூர்யாவை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால், எந்த காரணமும் இல்லாமல் அவன் ஏன் இவ்வளவு அழகான கவுனை அவளுக்காக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாள். அவள் முகத்தை பார்த்த சூர்யா அவள் அருகில் வந்து, நாளைக்கு ஒரு சேரிட்டி ஆக்ஷன் இருக்கு, அதுக்கு நீ கூட வரணும் என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி அவள் மனதில், அப்பாடா, இப்ப இந்த ஆங்கிரி பேர்ட் மூட் சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் ஆரியன் கூட காஃபி ஷாப்புக்கு போனதை மறந்துட்ட மாதிரி தெரியுது என்று யோசிக்க ஆரம்பித்தார். ஆனால் அடுத்த நொடி சூர்யா அவளிடம், ஓகே, மற்ற வேலையெல்லாம் இதோட முடிஞ்சது, இப்ப நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப நீ என்ன நினைச்சுன்னு தெளிவா சொல்லி என்னை கரெக்டா கன்வின்ஸ் பண்ண என்று சொன்னான். அவனது பேச்சை கேட்ட அஞ்சலி மனதில், அட குரங்கு, நான் இவ்வளவு நேரம் உன்னை கன்வின்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், எரும மாடு, இவனுக்கு அது கூட புரியல என்று மனதிற்குள் சொன்னான். சூர்யா அவளை பார்த்ததும் அவள் மனதில் என்ன நடக்கிறது என்று புரிந்தது. அவன் அவனுடைய புருவங்களை உயர்த்தி, நீ உண்மையிலேயே ரொம்ப இன்னசென்ட் அஞ்சலி என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு அஞ்சலி ஆச்சரியத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த நாள் நகரின் நடுவில் இருந்த ஒரு மிக ஆடம்பரமான கட்டிடத்தில் கிராண்ட் சேரிட்டி ஆக்ஷன் ஈவென்ட் நடைபெற இருந்தது. அங்கு வந்தவர்கள் அனைவரும் வணிகத்துறையில் பிரபலமானவர்கள். இவர்களை தவிர பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவிருந்தனர். சுற்றிலும் மிக அழகான அலங்காரங்கள் இருந்தன. அப்போது அங்கு ஒரு கருப்பு நிற சொகுசு கார் வந்து நின்றது. சூர்யா கருப்பு நிற உடை அணிந்து காரிலிருந்து வெளியே வந்தான்.
பிறகு ஒரு ஜென்டில்மேன் போல அஞ்சலிக்காகவும் கார் கதவை திறந்தான். அஞ்சலியும் என்று கருப்பு கவனில் மிகவும் அழகாக இருந்தார். சூர்யா அவன் கை கடிகாரத்தை பார்த்து அஞ்சலியிடம், கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கோம், பர்ஸ் லாஞ்சுக்கு போலாம் என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி அவனை வினோதமாக பார்க்க ஆரம்பித்தான். அப்போது சூர்யா சிரித்துக் கொண்டே கிண்டலாக, ஒன்னும் பயப்படாத, நான் ஒன்னும் ஆப்ஷன்ல எல்லாம் வித்தர மாட்டேன் என்று சொன்னான். சூர்யாவினுடைய வார்த்தைகளை கேட்டதும் அஞ்சலியின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. இதையடுத்து சூர்யா அஞ்சலியின் கையை பிடித்து ஓய்வறை நோக்கி அழைத்து சென்றான். கையில் கிஃப்ட் பாக்ஸை ஏந்தியபடி அவர்கள் பின்னால் ஸ்ருதி வந்து கொண்டிருந்தார். அறை உள்ளே சென்றதும் ஸ்ருதி கிஃப்ட் பாக்ஸை சூர்யாவிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். கிஃப்ட் பாக்ஸை பார்த்த அஞ்சலி, இது என்னது சூர்யா சார் என்று கேட்டார். அது ஒரு கருப்பு நிற வெல்வெட் பெட்டி. அதை பார்க்கும்போது நகை பெட்டி என்று தோன்றியது. அஞ்சலி அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே சூர்யா அதை திறந்தார். அதில் விலை மதிப்பற்ற வைரங்கள் நிறைந்த ஒரு நெக்லஸ் இருந்தது. அடுத்த நொடியே சூர்யா அஞ்சலியின் தலைமுடியை ஒரு பக்கம் நகர்த்தி வைர நெக்லஸை அவளுக்கு அணிவிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு அஞ்சலியை தன் பக்கம் திருப்பி அவளை பார்க்க ஆரம்பித்தான். அஞ்சலி ஏற்கனவே அந்த கருப்பு கவனில் மிகவும் அழகாக இருந்தாள். அதற்கு மேல் இந்த வைர நெக்லஸை அணிந்த பிறகு அவளது அழகு மேலும் அதிகரித்தது. சூர்யா அவளுடன் இருப்பதை விரும்ப தொடங்கினான். சூர்யாவுக்கு அஞ்சலியை பற்றி அதிகம் தெரியாது என்றாலும் அவளிடம் இருந்த பல குணங்கள் அவனை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. சூர்யாவுக்கு அஞ்சலியின் மீது கண்கள் நின்றது போலவும் அவள் அழகில் எல்லாம் மறைந்து போனது போலவும் தோன்றியது. சூர்யா அப்படி அசையாமல் இருப்பதை பார்த்த அஞ்சலி அவனிடம், சூர்யா சார் ஆர் யூ ஓகே என்று கேட்டாள். சூர்யா அஞ்சலியை பார்த்து கொண்டிருந்த விதம் அவளை இப்படி வேறு யாரும் பார்த்ததில்லை என்று அஞ்சலி உணர்ந்தாள். சூர்யாவும் அவள் மேல் ஏதோ உணர ஆரம்பித்திருப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அடுத்த கணம் சுயநினைவு வந்த சூர்யா, அஞ்சலி, யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் டுடே. இன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. என்னோட லைஃப் ஃபுல்லா என்னால உன்னை இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியும் என்று சொன்னான். சூர்யா சொன்னதை கேட்ட அஞ்சலியின் கண்கள் வெட்கத்தால் சிவந்து முகத்தில் புன்னகை மலர்ந்தது. பிறகு சூர்யா அவள் கையை பிடித்து கண்ணாடி முன் அடைத்து சென்றான். அஞ்சலி அவளையே கண்ணாடியில் பார்த்தபோது அவளுடைய புதிய தோற்றத்தை கண்டு அவளே ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அடுத்த நொடி அவள் கழுத்தில் இருந்த நகையை கழற்றி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, என்னால் இதை வச்சுக்க முடியாது என்று சொன்னான். அப்போது சூர்யா அஞ்சலி அந்த நகையை அவள் கழுத்திலிருந்து கழட்ட விடாமல் தடுத்து, டொனேட் பண்ண கொண்டு வந்த இந்த நெக்லஸை நீ ஆப்ஷனுக்கு போட்டுட்டு வரலன்னா நம்ம 2 பேரும் இப்படியே கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான் என்று சொன்னான். அதை கேட்டு நிம்மதி பெருமூச்சு விட்ட அஞ்சலி மனதில், அப்படின்னா இது எனக்கு கொடுத்த கிஃப்ட் இல்லையா? இது எனக்கு கொடுத்த கிஃப்ட் இல்லைன்னா இதை போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்துக் கொண்டாள். அஞ்சலி இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே அவனிடம் ஏதோ சொல்ல நினைத்த போது ஸ்ருதி அங்கு வந்தவள், சார் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, வி ஷுட் லீவ் என்று சொன்னாள். அதை கேட்டு சூர்யா அஞ்சலியின் கையை பிடித்தான். பிறகு மூவரும் வெளியே வந்து ஏலம் நடைபெறும் இடத்தை நோக்கி சென்றனர். ஏலம் 2 பகுதிகளாக நடைபெறவிருந்தது. முதலில் வந்த விருந்தினர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. அதன் பிறகு ஏலம் நடைபெற இருந்தது. ஏலத்திற்கு வந்திருந்த விருந்தினர்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டி ஆளில் சந்தித்துக் கொண்டிருந்தனர். கூட்டத்தில் யாஷிகாவும் அழகான கவர்ச்சியான கவுன் அணிந்து நின்று கொண்டிருந்தாள். அவள் உயரம் அதிகம் இல்லாததால் ஹீல்ஸ் அணிந்திருந்தாள். ஆனால் இன்று அவள் எப்போதும் இருப்பதை விட அழகாக இருந்தாள். யாருடனும் பேசும் மனநிலையில் இருந்த அவள் இந்த நேரத்தில் அவள் கையில் ஒரு கிளாஸ் ஒயின் இருந்தது. அவள் கண்கள் சூர்யாவை மட்டுமே தேடின. பிரீத்தி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு பொதுவாக யாஷிகா சூர்யாவுடன் ஏலத்திற்கு செல்வது வழக்கம். பார்ட்டி தொடங்கும் கடைசி நேரத்தில் தான் சூர்யா வருவான் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அதுவரை அவனை இங்கு அவளால் பார்க்க முடியவில்லை. அப்போது அவளது சித்தி ஊர்மிளா பின்னால் இருந்து வந்து அவளிடம், விக்கி கபாடியா இங்க வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், அவனை போய் பார்க்காம இங்க யாரை தேடிட்டு இருக்க என்று கேட்டாள். விக்கி கபாடியா பற்றி யாஷிகா ஏற்கனவே தெரிந்து கொண்டாள். எந்த பயனும் இல்லாத பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு மோசமான பையன். அது மட்டுமின்றி அவன் ஒரு சூதாட்டக்காரன். அவன் ஒரு முறை கூட ஒரு பெண்ணை கர்ப்பமாக விட்டுவிட்டு அந்த பெண்ணை ஏற்க மறுத்து விட்டான். அதனால் அவனது குடும்பத்தினர் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பினர். அதையெல்லாம் தெரிந்து கொண்ட யாஷிகா மனதில், அவன்லாம் சூர்யா கிட்ட கூட நிற்க முடியாது, நான் போய் எப்படி அவனையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவேன், அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது என்று நினைத்தாள். இதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தவள் திடீரென்று பின்னால் இருந்து குரல் கேட்டது. சூர்யா வந்தவுடன் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அவன் மீதே நின்றது. அவன் கருப்பு நிற உடையில் மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தான். அங்கே நின்றிருந்த இளம் பெண்களின் கண்கள் அவனை விட்டு நகரவில்லை. சூர்யா அங்கே வந்தவுடனே பார்ட்டி கலகலப்பானது. யாஷிகா தன்னை தடுக்க முடியாமல் அவனை பார்க்க முன்னே செல்ல ஆரம்பித்தாள். அப்போது அங்கு சூர்யாவுடன் அஞ்சலியும் நிற்பதை யாஷிகா பார்த்தாள். யாஷிகாவின் கண்கள் அங்கு நின்றிருந்த யாரையும் பார்க்காமல் அஞ்சலியின் மீது மட்டும் பதிந்திருந்தது. சூர்யா அஞ்சலியின் கையை இறுக பிடித்திருந்தான். அவர்கள் இருவரையும் அப்படி ஒன்றாக பார்த்ததும் யாஷிகாவின் முகம் உடனே வாடி போனது. உடனே ஓடி சென்று அவர்களின் கையை பிரிக்க வேண்டும் என்பது போல் உணர்ந்தாள். அவர்கள் இருவரையும் நோக்கி நகர முற்பட யாரோ அவளை பின்னோக்கி இழுக்க அடுத்த கணம் யாஷிகா தடுமாறி அவன் கைகளில் விழுந்தாள். அப்போது யாரோ ஒருவர், என்னோட ஃபேமிலி எனக்காக பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு நீதானா
உண்மையை சொல்லணும்னா நீ கூட ரொம்ப அழகா தான் இருக்க என்று அவனின் குரல் அவள் காதுகளுக்கு எட்டிய போது அவனை பார்த்து யாஷிகா கத்தவிருந்தாள். அதை சொல்லிக்கொண்டே அவன் அவள் இடுப்பை இறுக்கமாக பிடிக்க ஆரம்பித்தான். அவனை பார்த்தவுடனே யாஷிகா உடனே அடையாளம் கண்டு கொண்டாள். அவன் வேறு யாரும் அல்ல, விக்கி கபாடியாதான். அவனிடம் பார்ப்பதற்கு சிறப்பு எதுவும் இல்லை. ஆனால் அவன் அவளை பற்றி என்ன நினைக்கிறான் என்று யாஷிகாவுக்கு தெரியவில்லை. அடுத்த கணம் யாஷிகாவே அவனை தள்ளிவிட்டு, உன்னோட லிமிட்ஸ் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ என்று சொன்னான். யாஷிகா அப்படி சொன்ன சத்தம் கேட்டு அருகில் நின்றவர்கள் விக்கியை பார்க்க ஆரம்பித்தனர். மக்கள் அவனை பார்ப்பதை பார்த்து விக்கி மிகவும் சங்கடப்பட தொடங்கினான். விக்கி யாஷிகாவை பார்த்து, நீ ரொம்ப இன்னசென்ட் மாதிரி எல்லாம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட ஃபேமிலி ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஆனா நீ தேவையில்லாம என்னை இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டு இருந்த. அதுக்கு பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ என்று சொன்னான். இதை கேட்ட யாஷிகாவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்போது அஞ்சலியுடன் சூர்யா ஏலத்துக்கு சென்றிருந்ததை பார்த்து அவள் மிகவும் வருத்தம் அடைந்தாள். யாஷிகாவும் வேகமாக உள்ளே செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் அவள் என்ட்ரி பாஸை எடுத்து வர மறந்து விட்டாள் என்பது அவளுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. யாஷிகா தங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாள் என்று அவளின் குடும்பத்தினர் கருதியதால் அவளது நகைகள் அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டனர். அதனால் இன்று யாஷிகா வெறும் கையோடு தான் இங்கு வந்திருந்தாள். ஏலத்திற்கு செல்ல அவர்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுத்திருக்க வேண்டும், அல்லது ஏலத்திற்கான என்ட்ரி பாஸை வைத்திருக்க வேண்டும், அல்லது என்ட்ரி பாஸ் வைத்திருக்கும் வேறு யாராவது ஒருவருடன் உள்ளே செல்லலாம். யாஷிகாவிற்கு விக்கியை பிடிக்கவில்லை. ஆனால் அவனால் தான் இன்று அவளை உள்ளே அழைத்து செல்ல முடியும். யாஷிகா அவனிடம் வந்து, மிஸ்டர் விக்கி, நான் உங்களை வேற யாருனோ ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டேன். உங்களுக்கு சரியா அடையாளம் தெரியாததுனால தான் நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பேசிட்டேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் என்று சொன்னாள். மேலும் அவள் அவனை பார்த்து, விக்கி, த ஆக்ஷன் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட், லெட்ஸ் கோ இன்சைட் என்று சொன்னாள். யாஷிகாவின் வார்த்தைகளை கேட்டவன் அவன் முகத்தை பார்க்க ஆரம்பித்தான். பிறகு அவன் உதடுகளில் விரலை காட்டி, சரி, என்னால் உன்னை மன்னிக்க முடியும், ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும் என்று சொன்னான். விக்கி வார்த்தைகளை கேட்டு யாஷிகா அங்கேயே உறைந்து போனான். சூர்யாவுக்காக தன் முத்தத்தை சேமித்து வைத்திருந்தாள். ஆனால் அவள் விக்கியின் பேச்சை கேட்காமல் இருந்திருந்தால் இன்று சூர்யாவை பார்க்க வாய்ப்பு கிடைத்திருக்காது. இதை நினைத்து முதலில் சிரித்தவள் பின் அவளின் கண்களை இருக்க மூடி அவனின் உதட்டில் லேசாக முத்தம் கொடுத்தாள். பிறகு அவனுடன் ஏலம் நடைபெற இருந்த இடத்திற்கு சென்றாள். சூர்யா மற்றும் அஞ்சலி இருவரும் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தனர். அப்போது அஞ்சலியின் கையை சூர்யா இறுக்கமாக பிடித்திருந்தான். சூர்யாவை அப்படி பார்க்கும்போது அஞ்சலியை விட்டு ஒரு நொடி கூட விலகி இருக்க விரும்பவில்லை என்று தோன்றியது. சூர்யாவிடம் சென்று எதுவும் கேட்க அங்கிருந்து யாருக்கும் தைரியம் இல்லை என்பதால் அவர்கள் அனைவரும் அவர்கள் இருவரையும் பார்த்து மட்டுமே கொண்டிருந்தனர். பிரீத்திக்கு பிறகு எந்த பெண்ணுடனும் நெருங்கி பழக பிடிக்காத சூர்யா இப்போது அஞ்சலியுடன் இருப்பதை அவன் விரும்ப தொடங்கினான். மார்க்கெட்டிங் துறையின் மேலாளராக இருந்ததால் சூர்யாவுடன் ஓரிரு முறை ஏலத்திற்கு வந்த யாஷிகா இப்போது பிரீத்தி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டிருந்தாள். இந்த நேரத்தில் அஞ்சலி சூர்யாவுடன் இருந்தாள். சூர்யா அவளை ஒரு ரத்தினம் மற்றும் வைரமாக வைத்திருக்க விரும்பினான். ஆனால் அங்கிருந்த விருந்தினர்கள் தன்னை பரிதாபமாக பார்ப்பதை பார்த்த யாஷிகா முஷ்டியை இறுக்கினாள். உடனே அவள் அஞ்சலியை முறைக்க ஆரம்பித்தாள். அப்போது விக்கி அவளிடம், இங்க வந்து நடுவில் ஏன் நின்றுட்டு இருக்க? தயவு செஞ்சு உன்னோட ஃபேஸ் அப்படி வைக்காத, வா வந்து என்னோட பக்கத்துல உட்காரு என்று சொன்னான். யாஷிகாவை இப்படி ஒரு பிரயோஜனமும் இல்லாதவன் திட்டினாலும் அவனிடம் அவளால் எதுவும் சொல்ல முடியாமல் அவன் பின்னால் சென்றாள். அத்தியாயம் 816. சூர்யா அஞ்சலியை ஒரு ஏலத்திற்கு அழைத்து வந்திருந்தான். அங்கு வந்த யாஷிகாவும் உள்ளே செல்ல வேறு வழி இல்லாமல் விக்கியுடன் ஏலம் நடக்கும் அரங்கிற்குள் வந்திருந்தார். கபாடியா குடும்பத்துக்கு சமூகத்தில் அந்த அளவுக்கு அந்தஸ்து இல்லை என்றாலும் கபாடியா இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் பிரீத்தி ஜுவல்லர்ஸ் இணைந்து வேலை செய்ய போவதாக ஏலக்குழுவுக்கு தெரிய வந்ததால் விக்கி கபாடியாவுக்கும் முன்னிருக்கையை ஒதுக்கி இருந்தார்கள். அதை பார்த்து விக்கி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அடுத்த நொடியே யாஷிகாவை இடுப்பை பிடித்து முத்தமிட்டு தன் மஞ்சள் பற்களை காட்டி, பாத்தியா என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு இப்பவாச்சும் தெரிஞ்சுதா? இதெல்லாம் பார்த்து இப்போ உன்னோட அப்பா கூட எனக்கு முன்னாடி கை கட்டி தான் நிக்கணும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீ உண்மையாவே ரொம்ப லக்கி தான் என்று சொன்னான். விக்கி தன்னிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதை பார்த்த யாஷிகாவிற்கு சூர்யா தன்னை இப்படி பார்த்தானா என்று கவலைப்பட ஆரம்பித்தார். ஆனால் சூர்யா இப்போது அஞ்சலியை மட்டும் தான் கவனிக்கிறான் என்று பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அப்போது சூர்யா அஞ்சலியின் அருகில் சென்று அவள் காதில் ஏதோ கிசுகிசுக்க ஆரம்பித்தார். அதை கேட்டு அஞ்சலி சற்று வெட்கப்பட்டு லேசாக சிரித்தாள். அப்படி அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்த யாஷிகா தன் கன்னத்தில் யாரோ பலமாக அறைந்தது போல் உணர்ந்தார். சிறிது நேரம் கழித்து ஈவென்ட் மேனேஜர் ஏலத்தின் தொடக்கத்தை அறிவிக்க முன் வந்தார். அவர் அங்கே அமர்ந்திருந்த அனைவரையும் பார்த்து, I would like to welcome all the guests who came to the auction tonight and thank them for taking the time to come. இன்னைக்கு இந்த ஆப்ஷன்ல வரப்போற எல்லா அமௌண்ட்டும் சேரிட்டிக்கு தான் போக போகுதுன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் என்று மேற்கொண்டு எப்போதும் பேசும் வார்த்தைகளை பேசி முடித்தார். ஆரியன் ஏன் இவ்வளவு பெரிய ஏலத்திற்கு வரவில்லை என்பதில் மட்டுமே அஞ்சலியின் கவனம் இருந்தது.
இங்கு வர முடியாத அளவுக்கு அவனுக்கு காயம் ஏற்படவில்லை என்று அவனை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த அஞ்சலியை பார்த்த சூர்யா, என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்டான். அவள் ஆரியனை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பதை அவளால் சொல்ல முடியாமல் அவளின் உணர்வுகளை மறைத்துக் கொண்டு சூர்யாவை பார்த்து, இல்ல சாஷா அவங்க பேச்சை கேட்டு இந்நேரம் டைமுக்கு தூங்கியிருப்பாளான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று சொன்னான். சாஷாவின் வார்த்தைகளை அஞ்சலி வாயிலிருந்து கேட்ட சூர்யா அவள் தலையில் கை வைத்து, நீ இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாத, உன்னை விட சாஷா என்னோட பேச்சதான் அதிகமா கேட்பா என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி மனதில், இந்த ஆங்கிரி பேர்ட் சாஷாவை புகழ்றானா இல்ல என்னை கிண்டல் பண்றானா என்று நினைத்துக் கொள்ள ஆரம்பித்தாள். சூர்யா அப்படி சொன்னதை கேட்டு அஞ்சலி மனதில் சூர்யா மேல் கோபம் வந்தது. அஞ்சலி அவன் மேலே கோபப்பட்டு கொண்டிருந்த சூர்யா அவளிடம், உனக்கு இந்த ஆப்ஷன்ல ஏதாவது பிடிச்சிருந்தா ஏன்னா கேளு, அதை என்னோட சைட்ல இருந்து நான் உனக்கு தர கிஃப்டா நினைச்சுக்கோ என்று சொன்னான். அப்போது அஞ்சலி அவன் பேச்சை கேட்டு மகிழ்ந்தாள். அவள் மனதில், என்னடா இந்த கல் நெஞ்சக்காரன் ஏதோ மாறிட்டான், எனக்கு கிஃப்ட்லாம் வாங்கி தரேன்னு சொல்றான் என்று நினைக்க ஆரம்பித்தார். ஆப்ஷனில் ஏலம் தொடங்கியது. 20 லட்சத்துக்கு யாரோ ஒருவர் வாங்கிய வைர காதணி தான் ஏலம் போன முதல் பொருள். அந்த வைர காதணியை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் பைத்தியம் பிடித்தது போல வேகமாக ஏலம் கேட்க ஆரம்பித்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் இப்படி ஏலம் கேட்பதை பார்த்த அஞ்சலி மனதில், என்னது இது, இந்த இயர்ரிங்குக்கே இப்படி போட்டி போட்டு எல்லாம் ஏலம் கேட்கறாங்க, அப்படின்னா அந்த ஆங்கிரி பேர்ட் என்கிட்ட கொடுத்த அந்த டைமண்ட் நெக்லஸ்க்கு இவங்க எல்லாம் எப்படி எல்லாம் ஏலம் கேட்க போறாங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்கு இவங்க எல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று சூர்யா, யூ ஆர் திங்கிங் டூ மச் என்று சொன்னான். பிறகு அஞ்சலியிடம் அங்கே நடப்பதை விளக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு நடக்கிற இந்த ஆப்ஷன்ல ரொம்ப லோ பிரைஸ்ல இருக்கிற ஐட்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஏலம் விடுவாங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி கொஞ்சமா பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது வாங்க முடியும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஏலம் விடுவாங்க. அப்பதான் பெரிய ஆளுங்கெல்லாம் பிட் பண்ண ஆரம்பிப்பாங்க என்று சொன்னான். அதை சொல்லிக்கொண்டே சூர்யா அஞ்சலியின் கைகளை இறுக்கி பிடித்தான். அவனை பார்த்தால் அவள் விரல்களால் விளையாடுவது போல் தோன்றியது. இந்த நேரத்தில் அஞ்சலி மேடையை நோக்கி பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று சில பழைய மற்றும் மங்கலான காட்சிகள் அவள் கண்களுக்கு முன்னால் தோன்ற ஆரம்பித்தன. சூர்யா அப்படி அவளுக்கு விளக்கியதை வேறொருவர் ஏற்கனவே விளக்கியது போல் அஞ்சலி உணர்ந்தாள். இதையெல்லாம் நினைத்துக் கொண்டு அவள் தன் தலையை பலமாக அழுத்த ஆரம்பித்தாள். அவள் சுயநனவுக்கு வருவதற்குள் ஏலத்தின் 2வது சுற்று தொடங்கியது. அவள் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு மேடையை பார்க்க ஆரம்பித்தாள். ஏலத்திற்கு அடுத்த விலை மதிப்பற்ற பிரீஷியஸ் ஜேம்ஸ் ஸ்டோன் ப்ரூச் ஏலம் விட தயாராக இருந்தது. அது பார்க்க நிச்சயமாக பழமை வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் அஞ்சலிக்கு அதை பார்த்தவுடன் மிகவும் பிடித்து போனது. அது அவளை மிகவும் கவர்ந்தது. அவளால் அவளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எனவே வேகமாக 3 lakhs என்று ஏலம் கேட்டாள். அஞ்சலி அதை எடுக்க ஏலம் ஆரம்பித்தவுடன் சூர்யா சார்பில் இந்த ஏலம் எடுக்கப்படுகிறது என்று நினைத்து அனைவரும் அமைதியாக அமர்ந்தனர். அஞ்சலியின் குரலை கேட்டு சூர்யா அஞ்சலியை பார்த்தான். சூர்யா அஞ்சலியை பார்க்கும்போது அஞ்சலி அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே, இது உங்களோட பாவுக்காக என்று சொன்னான். அப்போது அஞ்சலி சிரிக்கும் போது மிகவும் அழகாக இருந்தார். அஞ்சலி சொன்னதை கேட்ட சூர்யாவும் ஓகே என்று சொன்னான். பிறகு மெதுவாக அவளிடம் நகர்ந்து வந்து, அவங்க உனக்கும் பாவ்தான் என்று சொன்னான். அஞ்சலிக்கு அவன் பேச்சை கேட்டு கொஞ்சம் வெட்கம் வர தொடங்கியது. சூர்யா அவளை கிண்டல் செய்ய எந்த வாய்ப்பையும் விடவில்லை. அஞ்சலி சூர்யாவையே பார்த்து கொண்டிருக்க திடீரென்று பின்னால் இருந்து 5 lakhs என்ற குரல் வந்தது. அந்த குரலை கேட்டதும் எல்லோரும் அடுத்த ஏல தொகையை கேட்பவரை பார்க்க ஆரம்பித்தார்கள். அது வேறு யாருமல்ல, யாஷிகா தான். அனைவரின் பார்வையும் தன் மீது படுவதை பார்த்த அவள் மனதுக்குள் மகிழ்ச்சியை உணர்ந்தாள். ஆனால் சூர்யாவை மீறி ஏலம் எடுத்ததால் அவனுக்கு கோபம் வந்துவிடுமோ என்ற பயமும் அவளுக்குள் இருந்தது. ஆனால் யாஷிகா அவள் மனதில், இந்த டைம் கண்டிப்பா சூர்யா என்ன பார்ப்பான் என்று நினைக்க ஆரம்பித்தாள். அப்போது விக்கி மெதுவாக அவளிடம், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்று சொல்லி அவளின் கையை பிடித்து கீழே இறக்கினான். அவன் எவ்வளவோ பிரயோஜனம் இல்லாதவனாக முட்டாளாக இருந்தாலும் அவனுக்கு ஒன்றே ஒன்று நன்றாக தெரிந்திருந்தது, அது சூர்யாவுடன் மோதுவது சரியாக இருக்காது என்று. எப்படி இருந்தாலும் இன்று கபாடியாஸ் என்ற பெயர் கொஞ்சம் வெளியே தெரிய காரணமே அவர்கள் பிரீத்தி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்ததால் மட்டுமே. ஆனால் யாஷிகா அவனை புறக்கணித்து விட்டு அவனிடம், விக்கி, சூர்யா உன்னை கவனிக்கணும்னா நீ இன்னைக்கு என்னை எதுவும் தடுக்காத என்று சொன்னார். அதை கேட்ட விக்கி, நீ என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, நீ இப்ப பண்ணதுக்கும் நீ சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட யாஷிகா அவனிடம், நான் சூர்யா ஆபீஸ்ல தான் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால அவனை என்னை விட வேற யாருக்கும் அதிகமா தெரியாது. சூர்யாவுக்கு பயப்படாதவங்களை ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னான். மேலும் அவள், சூர்யா இந்த ஏலம் கேட்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஆனா நீ அவன் கூட ஏலம் கேட்டா அவன் கண்டிப்பா நீ யாருன்னு பார்ப்பான். அவன் உன்னை பார்க்க நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிதான் ஆகணும் என்று சொன்னான். யாஷிகா இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் விக்கி ஒருவித பயத்துடன் சூர்யாவை பார்க்க ஆரம்பித்தான். அவனை எதிர்த்து ஏலம் கேட்டவள் யாஷிகா என்பதை சூர்யா பார்த்தான். ஆனால் அவன் இன்னும் எந்த பதிலும் சொல்லவில்லை. இதை பார்த்த பிறகுதான் விக்கிக்கு போன உயிர் திரும்பி வந்தது. அப்போது அஞ்சலி 7 lakhs என்றாள்.
எந்த சூழ்நிலையிலும் அஞ்சலி வெற்றி பெறுவதை யாஷிகா விரும்பவில்லை. குப்பை தொட்டியில் எரிந்தாலும் எந்த விலை கொடுத்தும் அந்த ப்ரூச்சை வாங்க விரும்பினார். அதனால் யாஷிகா 15 lakhs என்றார். யாஷிகா இதை ஏலம் எடுத்தவுடன் அனைத்து விருந்தினர்களும் சூர்யாவை பார்க்க ஆரம்பித்தனர். அதை கேட்டு அவன் மிகவும் கோபமாக இருப்பான் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அவன் முற்றிலும் அமைதியாக இருந்தான். சில நொடிகள் அமைதிக்கு பிறகு அஞ்சலிக்கு ஆதரவாக இருந்தான். அவன் திரும்பி அஞ்சலியை பார்த்தான். அவன் பார்வையை புரிந்து கொண்ட அஞ்சலி 2 million என்றான். அஞ்சலியின் இந்த தொகையை கேட்ட யாஷிகா மனமுடைந்து எதுவும் யோசிக்காமல் 3 million என்று ஏலம் கேட்டாள். அதை கேட்ட அஞ்சலி அவளின் கண்களை சாய்ந்து யாஷிகாவை பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் ஜெம்ஸ் கற்கள் கொண்ட அந்த ப்ரூச்சின் விலை 30 லட்சத்திற்கு மேல் இல்லை என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். இதையெல்லாம் அஞ்சலி அமைதியாக கணக்கிட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் யாஷிகா தன்னை எப்படி அவமானப்படுத்த முயல்கிறாள் என்றும் பார்த்ததும் கோபத்தை அடக்க முடியாமல் அவளும் சத்தமாக ஏலம் எடுக்க ஆரம்பித்தாள். கூட்டத்தில் இருந்த அனைவரும் யாஷிகாவுக்கும் அஞ்சலிக்கும் நடுவில் இருந்த பகையை உணர ஆரம்பித்தனர். அனைவரின் பார்வையும் அஞ்சலியின் மீது பதிந்திருப்பதை பார்த்த யாஷிகா பொறுக்க முடியாமல் 80 லட்சம் என்று கத்தினாள். இதற்குள் அந்த அறை முழுவதும் மிகவும் சூடாகிவிட்டது. இன்று யார் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரே ஒரு கேள்விதான் அனைவரின் மனதிலும் இருந்தது. அப்போது அஞ்சலி 1 கோடி என்றாள். இதை கேட்ட யாஷிகாவும் சிறிதும் யோசிக்காமல் 2 கோடி என்று சொன்னார். யாஷிகா அவளின் வாயிலிருந்து 2 கோடி என்று சொல்லி இருந்ததால் சில நொடிகள் அவள் சுயநினைவுக்கு வந்தபோதுதான் அவளின் குடும்பத்தில் அவளின் மரியாதை முன்பு போலில்லை என்றும் அவளிடம் அவ்வளவு பணமும் இல்லை என்று புரிந்து கொண்ட போது அவளுடைய கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. இந்த விஷயம் அவளுடைய அப்பாவுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக அவளை கொன்று விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். யாஷிகா இதையெல்லாம் நினைத்துக் கொண்டு அஞ்சலியின் அடுத்த ஏல தொகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். ஆனால் அஞ்சலி மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. மாறாக யாஷிகாவை நோக்கி ஒரு கிண்டல் புன்னகையை கொடுத்து கொண்டிருந்தாள். அப்போது அஞ்சலி அவள் மனதில், என்ன யாஷிகா, நீ இந்த அஞ்சலியை பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். நீ என்கிட்ட உன்னோட வேலையை காட்ட பாத்தியே. எனக்கு நீ சொருகணும்னு நினைச்ச ஆப்பையே திருப்பி நான் உனக்கு சொருகிட்டேன். இதுல இருந்து நீ எப்படி தப்பிக்க போறன்னு நான் இப்ப பாக்குறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். மேடையில் அமர்ந்திருந்த தொகுப்பாளர் ஏற்கனவே 2-3 ஏல தொகையை சொல்லி இருந்தார். மேற்கொண்டு யாரும் ஏலம் எடுக்காத போது தொகுப்பாளர் 3வது முறையும் யாஷிகா கேட்ட ஏல தொகையை சொல்லி சோல்டு ஃபார் 2 crores, இத மிஸ் யாஷிகா 2 கோடி கொடுத்து வாங்கிட்டாங்க என்று சத்தமாக சொன்னார். இதை கேட்ட யாஷிகா அந்த சத்தத்துடன் அப்படியே அவர் இருக்கையில் சாய்ந்தாள். அஞ்சலியின் வலையில் அவள் விழுந்ததை அவள் இப்போதுதான் உணர்ந்து கொண்டிருந்தாள். எல்லோரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது யாஷிகா 2 கோடி ரூபாயை வீணடித்திருந்தாள். அதுவும் ஒரு ப்ரூச்சிற்காக. அதையெல்லாம் அவள் உணர ஆரம்பிக்கும் போது அவள் மற்ற அனைவரின் முன்னால் ஒரு ஜோக்கர் ஆயிருந்தாள். அடுத்த நொடியே யாஷிகா விக்கியின் கையை இறுக பிடித்தாள். ஏனென்றால் இப்போது அவனால் மட்டுமே அவளை இதிலிருந்து காப்பாற்ற முடியும். யாஷிகா விக்கியின் கைகளை பிடித்தபடியே அவனிடம், மிஸ்டர் விக்கி, அதான் நான் உங்களுக்கு எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துடணும்னு உங்களுக்கு தான் ரொம்ப ஃபைட் பண்ணேன். இப்போ கண்டிப்பா சூர்யா உன்னை நோட் பண்ணிருப்பான். இப்போ நீங்க மட்டும் இதுல என்ன தனியா மாட்டி விட்டுறாதீங்க. இதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க தானே என்று கேட்டாள். விக்கி கபாடியா குடும்பத்தின் மூத்த மகன் என்பதால் அவனுக்கு 2 கோடி என்பது ஒரு பெரிய தொகையாக இருக்காது. யாஷிகா அவனை வெளியில் முகஸ்துதி செய்தாள். ஆனால் அவள் உள்ளத்தில் அவனை ஒரு முட்டாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் விக்கி அவன் பேச்சை கேட்கவில்லை. அவன் கண்கள் வேறு எங்கோ பதிந்திருந்தன. அப்போது அவன் வாயிலிருந்து, வா, என்ன அவ இவ்வளவு அழகா இருக்கா என்ற வாயை பிளந்தான். அவன் வார்த்தைகளை கேட்டு யாஷிகா அவன் பார்வையை பின்தொடர்ந்த போது மேலும் எரிச்சல் அடைந்தாள். விக்கியின் கண்கள் அஞ்சலியின் மீதே இருந்தது. அது மட்டுமில்லாமல் அவளிடமிருந்து அவன் பார்வை அவளால் விளக்க முடியவில்லை. விக்கி அவனை ஒரு உணர்ச்சி மிக்க காதலன் என்று நினைத்தான். அவன் எப்போதும் அழகான பெண்கள் மீது பைத்தியம் கொள்வான். அஞ்சலியுடன் சூர்யா இல்லாவிட்டால் அவளை தனியா போக எந்த விலையிலும் விட்டிருக்கவே மாட்டான். இந்த நேரத்தில் அவன் யாஷிகாவை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படவில்லை. அவனிடமும் அஞ்சலியின் மேஜிக் வேலை செய்ய ஆரம்பித்ததை பார்த்த யாஷிகா அவளும் சற்றே உரத்த குரலில் அவனிடம், மிஸ்டர் விக்கி என்று கத்தினாள். அவள் குரலை கேட்ட விக்கியும் உரத்த குரலில், என்ன நீ ஒரு பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ இதெல்லாம் எனக்காக பண்ணியா இல்ல உனக்காக பண்ணியான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அப்புறம் எனக்கும் தெரியும் உனக்கு மிஸ்டர் சூர்யாவை ரொம்ப பிடிக்கும்னு, அதுக்குதான் நீ இதெல்லாம் பண்ணணும் என்று கேட்டான். அவனது வார்த்தைகளை கேட்டு யாஷிகா ஆச்சரியப்பட்டவள் இந்த நேரத்தில் வேறு வழியின்றி விக்கியை சமாதானப்படுத்தி, என்ன சொல்றீங்க விக்கி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் ரொம்ப நாளா சூர்யா கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். நான் அவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு அவனை பத்தி கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒன்னும் இல்ல. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என்று சொன்னாள். அதை கேட்ட விக்கி, சரி விடு, இதுல இருந்து மிஸ்டர் சூர்யாவுக்கு உன்னை பிடிக்கவே இல்லைன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. அவர் உன்னை சும்மா பேச்சுக்கு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆனா நீ ஒண்ணு அவ்வளவு மோசமானா இல்லையே என்று சொன்னான். அதை கேட்ட யாஷிகா, நீ 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 என்ன சொன்ன
என்று கேட்டுவிட்டு யாஷிகா அவனை பலமாக அறைந்தாள். ஆனால் அவளுக்கு 2 கோடி நினைவுக்கு வந்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டாள். அடுத்த கணம் அழுது கொண்டே அங்கிருந்து வெளியே சென்றாள். ஆனால் விக்கி அதை பற்றி எல்லாம் சுத்தமாக பொருட்படுத்தாமல் மீண்டும் அஞ்சலியை பார்க்க ஆரம்பித்தான். அஞ்சலிக்கு அவள் நினைத்தது கிடைக்கவில்லை. ஆனால் அவள் யாஷிகாவுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பித்திருந்தாள். அப்போது சூர்யா திரும்பி அஞ்சலியை பார்த்ததும் அஞ்சலி அவனிடம், ஓகே, என்ன ஒண்ணு, நான் அதை பாவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சது மிஸ் ஆயிருச்சு, அவ்வளவுதான் என்று சொன்னாள். அத்தியாயம் 817. ஏல நிகழ்வில் விக்கியிடம் அவமானப்பட்ட யாஷிகா அழுது கொண்டே அங்கிருந்து வெளியேறினான். ஆனால் விக்கி யாஷிகாவை சிறிதும் பொருட்படுத்தாமல் அஞ்சலியின் அழகையே பார்த்து கொண்டிருந்தான். சூர்யா அஞ்சலியிடம் ஏலம் கிடைக்காமல் போனது பற்றி என்ன நினைக்கிறாள் என்பது போல பார்த்தான். அதற்கு அஞ்சலி அவள் நலமாக இருப்பதாகவும் சூர்யாவின் பாட்டிக்கு வாங்க நினைத்த பரிசு போனது மட்டுமே சிறிய வருத்தம் என்று சொன்னாள். அதை கேட்ட சூர்யா கிண்டலாக, வெல், அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது, அவங்க என்கிட்ட வேற ஒண்ணுதான் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப வயசாகிட்டே போதாமா, அதனால எனக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க என்று சொன்னான். சூர்யாவின் வார்த்தைகளை கேட்ட அஞ்சலியின் கண்கள் வெட்கத்தில் சிவந்தன. அவள் உடனே, நான் கொஞ்சம் வாஷ்ரூம் வரைக்கும் போகணும், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் என்று சொன்னாள். அதை சொல்லிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினாள். வாஷ்ரூம் உள்ளே வந்தவள் தனக்குள், இந்த ஆங்கிரி படி என்ன நினைச்சிட்டு இருக்கானே எனக்கு சுத்தமா தெரியல, என்னை எப்ப பார்த்தாலும் ஏதாவது கிண்டல் பண்ணி என்கிட்ட எதேதோ சொல்லிக்கிட்டே இருக்கான், இவன் என்ன சும்மா கிண்டல் பண்றானா இல்ல உண்மையாவே பேசுறானா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்று முணுமுணுத்துக் கொண்டாள். சிறிது நேரம் கழித்து அவள் சிந்தனையிலிருந்து வெளியே வந்து வாஷ் பேஷன் அருகே கைகளை கழுவ தொடங்கினாள். ஆனால் அவள் அங்கே மேக்கப்பை சரி செய்து கொண்டிருந்த யாஷிகா அவள் எதிர் நிற்பதை பார்த்தாள். அப்போது யாஷிகாவின் கண்கள் வீங்கி மிகவும் சோகமாக தெரிந்தாள். ஆனால் அஞ்சலியை அங்கே பார்த்தவுடனே யாஷிகாவிற்கு உள்ளே கோபம் வந்து அவளை முறைக்க ஆரம்பித்தாள். ஆனால் அஞ்சலி அவளிடம் எதுவும் பேசாமல் கையை கழுவ ஆரம்பித்தாள். ஆனால் அவள் கையை கழுவும் முன் யாஷிகா அங்கு வந்து அவளின் தண்ணீர் குழாயை பிடித்தாள். அஞ்சலி அவளிடம் எதுவும் பேசாமல் வேறு பேஷன் நோக்கி சென்றாள். ஆனால் யாஷிகாவும் அந்த பேஷனை அடைந்தாள். அதையெல்லாம் கவனித்த அஞ்சலி அவளிடம், இங்க பாரு, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு, உன் கூட விளையாடலாம் எனக்கு டைம் இல்லை என்று சொன்னாள். இதை கேட்ட யாஷிகா, இது பப்ளிக் வாஷ்ரூம், நான் எங்க வேணாலும் போகலாம், நீ யாரு என்ன ஆர்டர் போடுறதுக்கு, உன்னோட லிமிட்ஸ்லயே இரு, ரொம்ப ஆடாத என்று சொன்னாள். இந்த நேரத்தில் யாஷிகா மிகவும் கோபமாக இருந்தாள். ஏனென்றால் இன்று தனக்கு என்ன நடந்ததோ அது அஞ்சலியால் நடந்தது. அப்படி ஒரு முட்டாள் விக்கி கூட இன்று அவளை மிகவும் அவமானப்படுத்தி இருந்தான். யாஷிகாவின் தவறான நடத்தையை பொறுத்துக்க முடியாத அஞ்சலி முழு வேகத்தில் தண்ணீர் குழாயை திறந்தாள். அப்போது யாஷிகா அதை மூட கையை நகர்த்திய போது தண்ணீர் அனைத்தும் வேகமாக அவள் முகத்தில் தெரித்தது. அப்போது அவள் மேலே பட்ட தண்ணீர் அவளது உடை, முடி, மேக்கப் என அனைத்தும் பாழாகி இருந்தன. அதையெல்லாம் பார்த்து கோபமடைந்த யாஷிகா அஞ்சலியிடம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல இப்படி தண்ணியை ஊத்துவ, இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட போறதில்ல என்று கத்தினாள். இவ்வாறு கூறிவிட்டு கையை உயர்த்தி அஞ்சலியை நோக்கி நகர்ந்தாள். ஆனால் அஞ்சலி அவளின் மணிக்கட்டை பிடித்து அதை திருப்பி ஓங்கி பலமாக ஒரு அறை யாஷிகா கன்னத்தில் அறைந்தாள். அறைந்த சத்தம் யாஷிகாவின் காதுகளில் சிறிது நேரம் எதிரொலித்தது. அப்போது யாஷிகா அவள் கன்னத்தில் கை வைத்து அஞ்சலியை பார்த்து, உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம விட போறதே இல்லை அஞ்சலி என்று கோபமாக சொன்னாள். இவ்வாறு கூறிவிட்டு அஞ்சலியை நோக்கி விரைந்தாள். ஆனால் திடீரென்று யாரோ ஒருவர் அங்கு வந்து அஞ்சலியை தன்னை நோக்கி இழுத்து கொண்டான். அஞ்சலி அவள் எதிரிலிருந்து திடீரென்று விலகியதால் யாஷிகா நிலை தடுமாறி வேகமாக தரையில் சென்று விழுந்தாள். தன்னை காப்பாற்றியவனை ஆச்சரியத்துடன் பார்த்த அஞ்சலி, ஆரியன் என்று கேட்டாள். அப்போது அவள் மனதில், ஏலத்துக்கு இவன் வரலன்னு நினைச்சேன், அப்புறம் எப்படி திடீர்னு நீங்க வந்தான் என்று நினைக்க ஆரம்பித்தாள். அடுத்த கணம் அஞ்சலியின் கண்கள் அவன் கையில் இருந்த காயத்தை நோக்கி சென்றது. இதை பார்த்த ஆரியன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அவன் அஞ்சலியிடம், ஃபர்ஸ்ட்டை விட இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கேன், நானே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலான்னு நினைச்சேன், அதான் கொஞ்சம் சொதப்பிருச்சு, ஆனா உள்ள எல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு என்று சொன்னான். ஆரியன் அப்போது வெள்ளை நிற உடை அணிந்திருந்தான். அதில் அவன் மிகவும் அழகாகவே இருந்தான். பின்னர் அஞ்சலி யாஷிகா மீண்டும் தன்னை நோக்கி வருவதை பார்த்தாள். ஆனால் அஞ்சலி அவளை எதுவும் செய்யும் முன் ஆரியன் அவள் கையை பிடித்து அதை பின்னால் சுழற்றி சுவரில் வைத்து அவளை அழுத்தினான். அப்போது யாஷிகா வலி தாங்காமல் கத்தினாள். என்னை விடு, எனக்கு ரொம்ப வலிக்குது என்று கத்த ஆரம்பித்தாள். அப்போது ஆரியன் அஞ்சலியை பார்த்து, போலீஸ்க்கு போன் பண்ணலாமா என்று கேட்டான். அஞ்சலி எதுவும் பேசுவதற்குள் விக்கியும் அங்கு வந்து யாஷிகாவிடம், இவ்வளோ லேட் ஆச்சு, இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க என்று சத்தமாக கத்தினான். ஆனால் அடுத்த நொடி யாஷிகாவின் கையை பிடித்தபடி உள்ளே நின்றிருந்த ஆரியன் மீது அவனது கண்கள் விழ தரை முழுவதும் தண்ணீர் சிதறி கிடந்ததையும் அவன் பார்த்தான். இந்த நேரத்தில் யாஷிகாவின் முகம் சூனியக்காரிக்கு சற்றும் குறைவில்லாமல் இருந்தது. ஏனென்றால் அவளது மேக்கப் அனைத்தும் தண்ணீரில் அழிந்திருந்தது. இதையெல்லாம் பார்த்த விக்கியின் கண்கள் அப்படியே விரிந்தன. விக்கியை உள்ளே பார்த்த யாஷிகா,
விக்கி ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இவங்க 2 பேரும் என்கிட்ட பிரச்சனை பண்ணி என்ன அடிச்சிட்டு இருக்காங்க, என்னை எப்படியாச்சும் உங்ககிட்ட இருந்து காப்பாத்து என்று கேட்டாள். அப்போது யாஷிகாவை பிடித்திருந்தவன் ஆரியன் என்பது விக்கிக்கு நன்றாகவே தெரியும். அவனுடைய அந்தஸ்தும் பெயரும் சூர்யாவை விட குறைந்தது இல்லை. எனவே ஆரியனுடன் அப்போது சண்டை போடுவது விக்கியால் ஒருபோதும் செய்ய முடியாது. விக்கி ஆரியனை பார்த்து, மிஸ்டர் ஆரியன், தயவு செஞ்சு நீங்க என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் பத்தி பேசதான் என்னோட ஃபேமிலி என்ன இங்க அனுப்பி வச்சாங்க. எனக்கு இவளை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் இவளை ஃபர்ஸ்ட் டைமே மீட் பண்றேன். ஆனா நான் என்னோட அப்பா கிட்ட சொல்லி எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்றதை பத்தி பேசுறத இன்னையோட நிறுத்த சொல்லிடுறேன். இவ இந்த அளவுக்கு பைத்தியம்னு எனக்கு தெரியாது. நீங்க இவளுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்கோங்க, எனக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என்று சொன்னான். அதை கேட்ட யாஷிகா அவனிடம், நீ இப்ப என்ன சொன்ன என்று கோபமாக கேட்டாள். யாஷிகா அவளது வாழ்நாளில் யாரும் அவளை இவ்வளவு மோசமாக நடத்தியதில்லை. யாஷிகா மற்றும் விக்கியின் சண்டையால் அஞ்சலி மிகவும் வருத்தப்பட்டாள். அவள் ஆரியனை நோக்கி பார்த்தாள். ஆனால் அவன் யாஷிகாவை விக்கியை நோக்கி தள்ளி, இவளை இங்கிருந்து உடனே வெளியே கூட்டிட்டு போ என்று எச்சரித்தான். ஆரியன் பேச்சை கேட்டு விக்கி யாஷிகாவை அங்கிருந்து இழுத்துச் சென்றான். அடுத்த நொடியே அஞ்சலி ஆரியனிடம், தேங்க்யூ, நீ என்ன மறுபடியும் ஒரு டைம் காப்பாத்திருக்க என்று சொன்னான். அஞ்சலி அதை சொல்லிவிட்டு அவளின் கைகளை கழுவிக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தாள். ஆனால் அப்போது ஆரியன் அங்கேயே நின்று கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தாள். ஆனாலும் அவள் எதுவும் பேசாமல் இருந்தாள். சில நொடிகள் கழித்து கதவருகே வந்த அஞ்சலி ஏதோ யோசித்துவிட்டு திரும்பி ஆரியனை பார்த்து, அட, நான் நர்சிங் படிச்சிருக்கிறதே நான் மறந்துட்டேன். உன்னோட கையை காமி, நானே ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறேன். நான் உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடலாமா என்று கேட்டாள். அஞ்சலி அப்படி சொன்னதை கேட்டு ஆரியன் சிரிக்க ஆரம்பித்தான். எதிரே இருப்பவர்கள் கூட அவனை பார்த்து சிரிக்க தொடங்கும் அளவிற்கு அவனது சிரிப்பில் ஏதோ ஒன்று இருந்தது. அஞ்சலியின் வார்த்தைகளை கேட்ட ஆரியன் அஞ்சலியை நோக்கி நகர்ந்து அவன் கோட்டை கழற்றிவிட்டு சட்டையை முழங்கை வரை உயர்த்தினான். பின்னர் அவனது காயத்தில் இருந்த கட்டுகளை மெதுவாக அகற்றினான். அவனுடைய காயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறியிருந்தாலும் முழுமையாக ஆறவில்லை. அஞ்சலி அவனை நோக்கி கையை நீட்டி, மெதுவா மெதுவா, ரிலாக்ஸ், ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா பண்ற, ஸ்லோவா ரிமூவ் பண்ணு என்று சொன்னான். அதை சொல்லிக்கொண்டே வேகமாக முன்னேறி ஆரியனின் கையை பிடித்தாள். அஞ்சலி அவனது காயத்தை மிக மென்மையாக பார்க்க ஆரம்பித்தாள். அஞ்சலியின் முழு கவனமும் காயத்திற்கு கட்டு போடுவதிலேயே இருந்தபோது ஆரியனின் கவனம் முழுவதும் அஞ்சலியின் அழகிய முகத்தில் இருந்தது. ஆரியன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஆரியன் மெதுவாக அவளிடம், நீ இன்னும் என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே என்று கேட்டான். அந்த சமயத்தில் அஞ்சலியின் கவனம் அவனுக்கு கட்டு போடுவதிலேயே இருந்தது. அதனால் அவன் பேச்சை கேட்டு அவனை பார்த்து, என்ன, எந்த கேள்வி என்று கேட்டாள். அப்போது ஆரியனின் கண்கள் அஞ்சலியின் கண்களை சந்தித்த உடனேயே அவளை இறுக அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தான். ஆனால் அவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினான். அப்போது அஞ்சலி, இட்ஸ் டன், என்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்று கேட்டாள். அஞ்சலி அதை கேட்டுவிட்டு அவள் அவனது சட்டையை கீழே இழுக்க ஆரம்பித்தாள். ஆனால் அப்போதுதான் சூர்யா அங்கே நிற்பதை அஞ்சலி கவனித்தாள். அஞ்சலியை ஆரியனுடன் நெருக்கமாக பார்த்த சூர்யாவின் முகபாவம் முற்றிலும் மாறியது. சூர்யாவை அங்கே பார்த்தவுடனே அஞ்சலி அவள் கைகளை ஆரியனின் கைகளில் இருந்து வேகமாக பின்னால் இழுத்தாள். திடீரென்று அவள் ஏன் இப்படி செய்கிறாள் என்று ஆரியனின் குழப்பமான முகத்தை பார்த்து அஞ்சலி அவனிடம், உன்னோட கையில இருந்த பிளட் என்னோட கையில பட்டுச்சு, அதான் வேகமா கையெடுத்தேன் என்று சொன்னான். அஞ்சலியின் வார்த்தைகளை கேட்டு ஆரியன் ஆச்சரியம் அடைந்த மனதில், ஆனா என்னோட கையில இருந்து எங்க ரத்தம் வந்துச்சு, என்னோட காயம்தான் ஆறிடுச்சு என்று நினைக்க ஆரம்பித்தான். ஆனால் அப்போதுதான் அங்கே வேறு யாரோ இருப்பதை உணர்ந்து திரும்பி பார்த்தான். ஆரியன் திரும்பிய போது அங்கே சூர்யாவை பார்த்ததும் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்து சூர்யாவை நோக்கி கையை நீட்டி, இன்னைக்கு ஆக்ஷன்ல சூர்யா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்த மாதிரி தெரிஞ்சது என்று கேட்டான். அதை கேட்ட சூர்யா உடனே, இப்ப ஆரியன் மாதிரி ஒரு ஆண் ஆக்ஷனுக்கு வந்தாச்சுல்ல, இந்த ஆக்ஷன் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிரும் என்று சிரித்துக் கொண்டே சொன்னான். அதை ஆரியனிடம் சொல்லிவிட்டு பிறகு அஞ்சலியை நோக்கி அவன் பார்வையை திருப்பினான். அவர்கள் இருவரும் ஏன் ஒருவரை ஒருவர் இப்படி புகழ்கிறார்கள் என்று அஞ்சலிக்கு புரியவில்லை. ஆரியன் அஞ்சலியிடம் ஏதோ சொல்ல நினைத்தான். ஆனால் அங்கு சூர்யா நின்றிருந்ததால் அவளிடம் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்த நேராக ஏலம் நடைபெறும் இடத்தை நோக்கி சென்றான். ஆரியன் சென்றதும் அஞ்சலி தன் ஈர கைகளுடன் சூர்யாவை நோக்கி சென்று, இப்போ இங்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். ஆனால் சூர்யா எதற்கும் பதில் சொல்லவில்லை. இதை பார்த்த அஞ்சலி ஒருவேளை அவன் அவள் மீது கோபமாக இருந்திருக்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் சூர்யா 2 நாப்கின்களுடன் முன்னால் வந்து அஞ்சலியின் கைகளில் இருந்து தண்ணீரை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். அஞ்சலியின் கைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்றாக சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அவனை பார்க்கும்போது அஞ்சலியின் கைகளில் இருந்து ஆரியனின் உணர்வுகளை அழிக்க முயல்வது போல் தோன்றியது. அதன் பிறகு சூர்யா அவனது கைகளால் நாப்கினை நசுக்கி குப்பை தொட்டியில் வீசினான். சூர்யாவை இப்படி பார்த்த அஞ்சலி பதற்றம் அடைந்து தலைப்பை மாற்றி, இந்த ஆக்ஷன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், வாங்க சீக்கிரம் போலாம் என்று சொன்னான். அதை கேட்ட சூர்யா அவளை பார்த்து, எனக்கே இங்க என்னமோ தப்பா நடந்த மாதிரி தோணுது என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி மனதில்,
ஐயோ கடவுளே, இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானே என்று நினைத்தாள். பிறகு அஞ்சலி அவனுக்கு நடந்ததை புரிய வைக்க முயன்றாள். சூர்யா சார், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஆரியனை பை சான்ஸ்ல தான் இங்க மீட் பண்ணேன் என்று சொன்னாள். அஞ்சலி சொன்னதை கேட்ட சூர்யா அவள் அருகில் வந்து அவளிடம், அப்படின்னா நீங்க 2 பேரும் பை சான்ஸ்ல தான் ஒன்னா கையை பிடிச்சிட்டு இருந்தீங்களா என்று கேட்டான். அதை கேட்ட அஞ்சலி, இல்ல இல்ல, நான் பை சான்ஸா தான் அவனோட கையை பிடிக்கல. நான் அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் எல்லாத்தையும் கேர் பண்ணுவேன்னு நீங்களே சொல்றீங்கல்ல, அப்படி இருக்கும்போது என்னோட உயிரை காப்பாத்தின ஒருத்தருக்கு நான் ஹெல்ப் பண்ணாம இருப்பனா என்று கேட்டாள். அஞ்சலி சொன்னதை கேட்ட சூர்யா, எப்படி இருந்தாலும் நீ அவனோட கையை பிடிச்சிருக்க கூடாது என்று சொன்னான். அதை கேட்டு அஞ்சலி சிரித்துக்கொண்டே, சூர்யா சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க அவனை பார்த்து பொறாமப்படுறீங்க. வெல், டோன்ட் வரி, நான் என்னோட கையை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் என்று சொன்னார். அஞ்சலி சொன்னதை கேட்ட சூர்யா, எனக்கு ஒன்றும் பொறாமலாம் இல்லை. என்னோட கண்ணுல இருந்து ஒரு நிமிஷம் நீ விலகி போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிற. அதனாலதான் நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. உடனே அவள், ஓகே, எனக்கு புரிஞ்சது, இனி நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னார். அதன் பின்னர் அவர்கள் இருவரும் ஏலம் நடைபெறும் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள். அஞ்சலி மீண்டும் அவள் இருக்கைக்கு சென்றாள். அப்போது ஆரியன் வந்து அவள் பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அஞ்சலியை பார்த்த ஆரியன் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். உடனே அஞ்சலி பதட்டம் அடைந்து திரும்பி சூர்யாவை வேகமாக பார்த்தாள். அப்போது சூர்யாவின் முகம் கோபத்தில் சிவந்திருப்பதை கண்டாள். அஞ்சலியிடம் இருக்கையை மாற்றுமாறு சூர்யா கூறுவதற்கு முன் ஏலத்தின் கடைசி பொருள் அறிவிக்கப்பட்டது. இதை பார்த்த சூர்யாவின் கண்கள் விரிந்து எதுவும் பேசாமல் அருகில் இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தான். அஞ்சலிக்கு அவனை இப்படி பார்த்து ஆச்சரியமாக மனதில், இப்போ என்ன நடந்துச்சு, இவன் என்ன நினைக்கிறானே என்னால புரிஞ்சுக்க முடியல என்று நினைக்க ஆரம்பித்தாள். அப்போதுதான் ஒரு விஷயம் அஞ்சலியின் நினைவுக்கு வந்தது. சூர்யா அவளுக்கு அணிவித்திருந்த அந்த நெக்லஸ் ஏலம் விடப்பட வேண்டும். ஆனால் அது இன்னும் அவள் கழுத்திலேயே இருந்தது. பிறகு எப்படி ஏலத்தின் கடைசி பொருளாக இது இருந்திருக்கும்? இந்த எண்ணம் தோன்றியவுடன் சூர்யாவை கேள்வி கண்களால் பார்த்தாள். சூர்யா மீண்டும் அவளிடம் பொய் சொன்னானா என்று நினைத்தாள். அதையெல்லாம் உணர்ந்த சூர்யா அஞ்சலியை அன்பாக பார்த்து, இந்த நெக்லஸ் உன்னோட கழுத்துல ரொம்ப அழகா இருக்கிறதுனால ஏலம் விடல, அதுக்கு பதிலா வேற ஒன்ன ஏலம் விட்டுட்டேன் என்று சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் அஞ்சலியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அத்தியாயம் 818. மேடையில் கடைசி பொருள் ஏலம் விட போவதாக அறிவிப்பு வந்ததும் அஞ்சலி சூர்யாவை பார்த்தாள். அவள் பார்வையை புரிந்து கொண்ட சூர்யா அஞ்சலியிடம், இந்த நெக்லஸ் உன்னோட கழுத்துல ரொம்ப அழகா இருக்கிறதுனால ஏலம் விடல, அதுக்கு பதிலா வேற ஒன்ன ஏலம் விட்டுட்டேன் என்று சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் அஞ்சலியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. பின்னர் மேடையில் ஒரு ஊழியர் கடைசி பொருளை ஏலத்திற்கு கொண்டு வந்தார். அஞ்சலி கடைசி பொருளை பார்க்க மிகவும் உற்சாகமாக இருந்ததால் அவள் இருந்த இடத்திலிருந்து குதித்து மேடையை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போதுதான் ஆரியனின் குரல் அவள் காதுகளை எட்டியது. த லாஸ்ட் ஐட்டம் ஒரு ரிங்கு என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு ஆக்ஷன் புக்லெட்டை அஞ்சலியை நோக்கி நீட்டினான். அந்த ஆக்ஷன் புக்லெட் நீண்ட நேரம் மேஜையில் வைத்திருந்தாலும் அஞ்சலி அதை கவனிக்கவில்லை. ஆரியனின் வார்த்தைகளை கேட்ட அஞ்சலி புத்தகத்தை எடுத்து ஏலத்தில் கொடுக்கப்பட்ட மோதிரத்தை பார்க்க ஆரம்பித்தாள். அது மிகவும் அழகான ஆனால் விலை உயர்ந்த மோதிரம். மேலும் அந்த மோதிரம் சாதாரண மோதிரம் அல்ல. அந்த மோதிரத்தில் அழகான சிவப்பு நிற மாணிக்கம் ஒன்று இணைக்கப்பட்டிருந்தது. அந்த மோதிரத்தின் வடிவமைப்பு ஒரு அரச குடும்பத்தின் மூதாதையர் முத்திரை போல இருந்தது. அந்த மோதிரத்தை புத்தகத்தில் பார்த்த அஞ்சலி ஏதோ ஒரு நினைவில் தொலைந்து போனாள். அஞ்சலி சுயநினைவு வந்து ஆரியன் கொடுத்த புக்லெட்டில் இருந்த மோதிரத்தை பார்க்க ஆரம்பித்தாள். அடுத்த நொடியே ஏதோ தெரியாத காரணத்தால் அஞ்சலி அந்த புக்லெட்டில் இருந்த அந்த மோதிரத்தை தொட ஆரம்பித்தாள். அந்த மோதிரம் அவளுக்கு நன்கு தெரிந்தது போல் இருந்தது. இந்த மோதிரத்தை அவள் இதற்கு முன்பு பார்த்தாளா இல்லையா என்பது அவளுக்கு நினைவில் இல்லை. அப்போது ஆரியன் அவளிடம், இது ஒரு குயின் ரிங், இது ஒரு குயினோட ரிங். ஆனா இது எப்படி வேற ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. இந்த ரிங் அதோட சொந்தக்காரங்க கையில இருந்து போனதுல இருந்து இந்த உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இன்னைக்கு இங்க ஏலத்துக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த ரிங்கை நிறைய பேர் வாங்கி வித்திருக்காங்க என்று சொன்னான். அதையெல்லாம் சொல்லிக்கொண்டே ஆரியன் அஞ்சலியின் கண்களை பார்க்க ஆரம்பித்தான். ஒருவேளை அவன் அவளிடம் இருந்து அந்த மோதிரத்தை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினான். அவனுடைய சாராவும் அந்த மோதிரத்தை மிக அதிக விலை கொடுத்து வாங்கியிருந்தாள். அந்த மோதிரம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவள் அதை எப்போதும் அவள் விரலில் அணிந்திருந்தாள். அதை அவளிடமிருந்து ஒருபோதும் விட்டுவிடவில்லை. ஆனால் சாரா காணாமல் போன நாளில் இந்த மோதிரமும் காணாமல் போயிருந்தது. பொதுவாக ஆரியனுக்கு இது போன்ற ஏலத்திற்கு வருவதெல்லாம் பிடிக்காது. ஆனால் ராணியின் மோதிரம் இங்கு வரப்போகிறது என்று தெரிந்ததும் இங்கு ஓடி வந்தான். அவனது சாராவை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் அவளை மீண்டும் சந்திக்கும் போது அவளிடம் திருப்பி தருவதற்காக அவளது மோதிரத்தை தன்னுடன் வைத்திருக்க விரும்பினான்.
அப்போது ஆரியன் அஞ்சலியின் கண்களை பார்த்து, இந்த ரிங்குக்கு பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு அஞ்சலி அவனை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது அவள் கண்களில் பல கேள்விகள் இருந்தது. அஞ்சலி அந்த மோதிரத்தை மிகவும் விரும்பி அதன் மீது ஈர்க்கப்பட்டாள். அந்த மோதிரத்தை நோக்கி அவள் ஏன் இவ்வளவு இழுக்கப்படுகிறாள் என்று அவளுக்கே புரியவில்லை. அவள் அந்த மோதிரத்தை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொள்ள விரும்பினாள். அதனால் மேற்கொண்டு சொல்லு என்பது போல ஆரியனை பார்க்க ஆரம்பித்தாள். அதை உணர்ந்த ஆரியன் அவளிடம், இந்த ரிங்க ஃபர்ஸ்ட் குயின் ரிங்குன்னு யாரும் சொல்லல, ஆனா அந்த ரிங்கு ஒரு குயினுக்கு சொந்தமானது. ஒரு குயின் மேல ஒருத்தருக்கு இருந்த அவ்வளோ லவ்னால இதுக்கு அந்த நேம் வந்துச்சு. அந்த பர்சன் அந்த குயினை அவ்வளோ லவ் பண்ணாரு. அவங்களுக்கு இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்ன அவங்க கையிலேயே வச்சுக்கிற மாதிரி ஒரு gift கொடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த மாதிரி அவர் நினைச்சு பண்ணதுதான் இந்த பியூட்டிஃபுல் ரிங். அதை அவர் பார்த்து பார்த்து செஞ்சு அதை அந்த குயினுக்கு கொடுத்தாரு. அது அவங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்த்து எல்லாரும் குயின் ரிங்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அப்படிதான் குயின் ரிங்குன்னு பேர் வந்துச்சு என்று சொன்னான். ஆரியன் அஞ்சலிக்கு எல்லாவற்றையும் விளக்கி சொன்ன விதம் அஞ்சலியால் தன் கண் முன்னே அனைத்தையும் கற்பனை செய்து பார்க்க முடிந்தது. அஞ்சலிக்கு இதை கேட்ட உடனேயே இதையெல்லாம் முன்பே அவள் யாரிடமோ கேட்டது போல உணர ஆரம்பித்தாள். அஞ்சலியின் தலையை தன் பக்கம் திருப்பிய சூர்யா அவளிடம் மேலும் ஏதோ சொல்ல முற்பட்ட போது, என்னை விட்டுட்டு நீ அந்த ஆரியன் கூட பேசிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல என்று சொன்னான். அதை கேட்டு அஞ்சலி சூர்யாவின் கண்களை பார்த்தாள். ஆனால் ஆரியனின் வார்த்தைகள் தான் அவள் மனதில் அலைந்து கொண்டிருந்தன. அவள் மனதில், இந்த ரிங்க வாங்கதான் இந்த ஆங்கிரி பேர்ட் என்னை இந்த ஆக்ஷனுக்கு கூட்டிட்டு வந்தானோ என்று நினைக்க ஆரம்பித்தாள். இந்த மோதிரத்தை ஏலத்தில் எடுக்கத்தான் சூர்யா இங்கு வந்திருக்கிறான் என்பது அவன் கண்களை பார்த்தால் தெரிந்தது. இந்த நிகழ்வில் அனைவரும் தங்கள் பொருளை நன்கொடையாக அளித்துவிட்டு இங்கிருந்து புறப்பட்டனர். ஆனால் சூர்யா இன்னும் இங்கேயே இருந்தான். இதுவரை அந்த மோதிரத்திற்காக தான் அவன் காத்திருக்கிறானா? இந்த மோதிரத்தின் பெயருக்கு பின்னால் இருக்கும் உணர்ச்சிகள் அவனுக்கு தெரியுமா என்று அஞ்சலிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவளுக்குள் இருந்த அந்த உணர்ச்சியில் அவள் வேகமாக சூர்யாவை நோக்கி சென்று அவனை முத்தமிட்டாள். இதை பார்த்த சூர்யா அதிர்ச்சி அடைந்தான். ஆழ்ந்த கண்களால் அஞ்சலியை பார்த்துவிட்டு அவளது உதடுகளை விரல்களால் தொடத் தொடங்கினான். ஆனால் அவன் அவளை முத்தமிடுவதற்குள் அஞ்சலி அவள் இடத்தில் சென்று அமர்ந்தாள். வெட்கத்தால் அவள் கண்கள் சிவந்திருந்தன. அடுத்த நொடியே தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட மனதில், நீ அஞ்சலி, உனக்கு என்ன ஆச்சு? இத்தனை பேருக்கு நடுவில் போய் இந்த ஆங்கிரி பேர்டுக்கு திடீர்னு இப்படி போய் கிஸ் பண்ணிருக்க? நல்ல வேலை இங்க அவ்வளவா லைட்ஸ் இல்ல, இருந்திருந்தா உன்னோட மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சிருப்ப என்று நினைத்தாள். அந்த முத்தத்தை வேறு யாரும் பார்த்திருக்க முடியாது என்றாலும் ஆரியன் அதை பார்த்திருந்தான். அஞ்சலி சூர்யாவை முத்தமிடுவதை பார்த்ததும் அவன் முகம் விரிந்தது. அந்த மோதிரத்தின் மூலம் அஞ்சலி தான் தன்னுடைய சாரா என்பதை அறிய விரும்பினான். ஆனால் ராணி மோதிரம் கதையை கேட்ட பிறகு அஞ்சலி சூர்யாவை இப்படி முத்தமிடுவாள் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவள் கண்களை பார்த்தால் அவள் சூர்யாவை காதலிக்க ஆரம்பித்து விட்டாள் என்பது தெளிவாக தெரிந்தது. அப்போது மேடையிலிருந்து "We are going to present today's final item" என்ற குரல் வந்தது. அதை சொல்லிவிட்டு கண்ணாடி பெட்டியில் இருந்த கருப்பு துணியை நீக்கினார். அடுத்த கணம் அனைவரின் பார்வையும் ராணியின் மோதிரத்தில் சென்று நின்றது. அந்த சிவப்பு மாணிக்க இருந்த மோதிரம் மிகவும் அழகாக இருந்தது. அதை ஏலம் விட வந்தவர் முதல் ஏல விலையை ரூபாய் 1 கோடி என்று குறிப்பிட்டார். ஆனால் சில நொடிகளில் ஏல விலை பல மடங்கு அதிகரித்தது. ஒவ்வொருவரும் அவரவர் தரப்பிலிருந்து ஏலம் எடுக்க தொடங்கினர். ஆனால் சூர்யாவின் குரல் 5 கோடி என்று நேரடியாக சென்று நின்றது. அந்த மோதிரம் மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் அந்த மோதிரத்திற்கு 5 கோடி ரூபாய் அதிகம். ஆனாலும் சூர்யா இந்த மோதிரத்தை வாங்க விரும்பினான். இப்போது வேறு யாராவது ஏலம் கேட்டால் அவர் சூர்யாவுக்கு சவால் விட விரும்புகிறார் என்ற அர்த்தம். இதை நினைத்து அனைவரும் அமைதியாகிவிட்டனர். ஏலம் விடுபவர் 5 கோடி ஒரு தரம், 5 கோடி 2 தரம் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது ஆரியன் 6 கோடி என்றான். அவன் குரலை கேட்டு அங்கே அமர்ந்திருந்த அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். இருப்பினும் இந்த மோதிரத்தை ஆரியன் நிச்சயமாக ஏலம் கேட்பான் என்று சூர்யா ஏற்கனவே அறிந்திருந்தான். எனவே அவன் பெரிதாக ஒன்றும் ஆச்சரியப்படவில்லை. அடுத்த கணமே சூர்யா 7 கோடி என்றான். ஆரியன் உடனே 8 கோடி என்றான். அவர்கள் இருவரும் ஏலம் எடுப்பதை அஞ்சலி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அந்த மோதிரத்தை மிகவும் விரும்பினாள். ஆனால் இப்போது ஏலம் அதன் விலையை விட அதிகமாக இருந்தது. மேலும் அவளால் அந்த பணத்தை வைத்து இது போன்ற பல மோதிரங்களை வாங்க முடியும். அதை நினைத்து சூர்யாவின் சட்டை கைகளை மெதுவாக இழுத்தவள், "சூர்யா சார், இதுக்கு எதுக்கு இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்றீங்க?" என்று கேட்டாள். அதை கேட்ட சூர்யா அவளை அன்புடன் பார்த்து அவள் தலையில் கையை வைத்து அடுத்ததாக 10 கோடி என்று ஏலம் கேட்டான். சூர்யாவின் குரலை கேட்ட அஞ்சலி தன் விரல்களை பார்த்து கொண்டே மனதில், 10 கோடி ரூபாய் ஒருத்தருக்கிற அந்த ரிங்கை நான் எப்போவாச்சும் போட்டேன்னா தூங்கும் போது கூட போர்வைக்குள்ள இருந்து என்னோட கையை வெளியே எடுக்க மாட்டேன். இந்த ரிங்குக்கு போய் இவ்வளோ காசை வேஸ்ட் பண்றானுங்க. இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இவனுங்க 2 பேருமே மென்டல் ஆயிட்டானுங்கன்னு நான் நினைக்கிறேன் என்று நினைக்க ஆரம்பித்தாள்.
அந்த மோதிரத்தை வாங்க சூர்யா இவ்வளவு முயற்சி செய்வான் என்று ஆரியன் நினைத்து கூட பார்க்கவில்லை. வணிக கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த ஏலம் இனி லாபகரமாக இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் அவனுக்கு லாபம் பார்க்க எல்லாம் மனம் இல்லை. இதே போல் வேறு எங்கும் நடந்திருந்தாலும் ஆரியன் அதை விட்டு வெளியேறியிருப்பான். ஆனால் இந்த மோதிரம் அவன் சாராவுக்கு சொந்தமானது. ஏலம் விட்டுக் கொண்டிருந்தவர் 10 கோடி ஒரு தரம், 10 கோடி 2 தரம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது ஆரியன் அடுத்த ஏலத்தை தொடங்க இருந்தான். ஆனால் அஞ்சலி அவனது கையை பிடித்து, நீ இதுக்கு இவ்வளவு காசை வேஸ்ட் பண்ணாத என்று சொன்னான். அஞ்சலியின் கண்களை ஆரியன் பார்த்தவுடனேயே சுற்றி இருந்த அனைத்தையும் மறந்தது போல் தோன்றியது. அஞ்சலி அவனது சாராவாக இல்லாவிட்டாலும் அவனால் எதையும் மறுக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் அவனது முழு கவனமும் அஞ்சலி மீது இருந்தது. ஆனால் ஏலம் விட்டுக் கொண்டிருந்தவர் 10 கோடி 3 தரம் சோல், இது மிஸ்டர் சூர்யாவுக்கு வித்தாச்சு என்று சொன்னார். அதை கேட்ட ஆரியன் தான் இந்த ஆட்டத்தில் தோற்றதை உணர்ந்தான். அதை தொகுப்பாளர் அறிவித்தவுடன் அஞ்சலியின் கையில் சூர்யா மகிழ்ச்சியுடன் முத்தமிட்டான். அடுத்த கணம் எழுந்து நின்று தன் கோட் பட்டனை மாட்டிக்கொண்டு அஞ்சலியிடம் தேங்க்யூ என்று சொன்னான். அதையெல்லாம் ஆரியன் சோகமான முகத்துடன் சில சமயம் அந்த ராணியின் மோதிரத்தையும் சில சமயம் அஞ்சலியையும் பார்த்தான். ஒருவேளை அந்த மோதிரம் அஞ்சலிக்காக மட்டுமே எழுதப்பட்டு இருக்கலாம் என்று நினைத்தான். அதை யோசித்த அடுத்த நொடியே அங்கிருந்து கிளம்பினான். அஞ்சலியும் ஆரியனின் மீது இருந்த கண்களை எடுக்காமல் அவன் செல்வதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது சூர்யா அவள் தலையில் கையை வைத்து, அவன் தான் போயிட்டானே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் அவனையே பார்த்துட்டு இருப்ப என்று கேட்டான். அவனுடைய வார்த்தைகளை கேட்ட அஞ்சலி மனதில், இந்த ஆங்கிரி பேர்ட் இந்த சின்ன விஷயத்துக்காக எல்லாம் என் மேல மறுபடியும் கோவப்படுவானா என்று நினைக்க ஆரம்பித்தார். ஏலம் முடிந்ததும் அஞ்சலி மோதிரத்தை பார்ப்பதற்கு முன் சூர்யா ஸ்ருதியிடம் மோதிரத்தை கொண்டு வரும்படி சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி மனதில், ஒருவேளை இந்த ரிங்கை இவன் எனக்காக வாங்கினானா என்று யோசிக்க ஆரம்பித்தார். அஞ்சலி அதையெல்லாம் சூர்யாவிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்பினாள். ஆனால் அவனிடம் எதுவும் கேட்கும் அளவுக்கு தைரியம் வரவில்லை. பின்னர் அவர்கள் இருவரும் காரில் சென்று அமர்ந்தனர். இந்த நேரத்தில் சூர்யா அஞ்சலியின் அருகில் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்படி அவனை பார்த்த அஞ்சலி மனதில், இப்போ என்னாச்சுன்னு தெரியலையே, மறுபடியும் நான் அவனை ஏதாவது கோபப்படுத்தி இருக்கேனா? ஆனா நான் தான் ஒண்ணுமே பண்ணவே இல்லையே என்று உள்ளுக்குள் பாய்ந்தாள். அப்போது அஞ்சலியிடம் சூர்யா, அஞ்சலி கேட்க மறந்துட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள என்னை ஏன் கிஸ் பண்ண என்று கேட்டான். அதை கேட்ட அஞ்சலி வெட்கத்துடன் அந்த தலைப்பை தவிர்த்து விட்டு, எப்போ, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே என்று சொன்னாள். அதை சொல்லிக்கொண்டே சூர்யாவிடமிருந்து சற்று தள்ளி அமர்ந்தாள். அவளை இப்படி பார்த்த சூர்யா, ஓகே, நீ என்கிட்ட இருந்து தள்ளி உட்காரணுமோ, இருக்கட்டும் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். அஞ்சலி அவனிடமிருந்து விலகி அமர்ந்திருந்தாள். ஆனால் அவள் ஏன் அப்படி செய்தாள் என்று அவளுக்கே புரியவில்லை. அடுத்த கணம் சூர்யாவும் அவளை விட்டு சற்று தள்ளி தூரத்தில் சென்று அமர்ந்து அவளை பார்க்காமல் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தான். இதனால் சூர்யா கோபமாக இருப்பதை உணர்ந்த அஞ்சலி அவனை சமாதானப்படுத்த முயற்சிக்க தொடங்கினான். ஆனால் சூர்யா அவளை கவனிக்கவில்லை. பின்னர் லேப்டாப்பை மூடிவிட்டு தலையை பின்னால் சாய்ந்து கொஞ்சம் ஓய்வெடுக்க தொடங்கினான். சூர்யா தன்னை அலட்சியப்படுத்துவதை பார்த்து அஞ்சலியும் கோபம் நிரம்பிய முகத்துடன் அமர்ந்தாள். அவள் சூர்யாவை பார்த்து மனதில், இந்த ஆங்கிரி பேர்டுக்கு என் கூட பேச பிடிக்கலனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கோபமாக திரும்பி அமர்ந்தாள். ஆனால் அவளால் நீண்ட நேரம் அப்படியே இருக்க முடியவில்லை. ஏனென்றால் சூர்யா அவளிடம் கோபமாக இருக்கும் போதெல்லாம் அவளிடம் ஏதாவது பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் இன்று அவன் பேசாததை பார்த்து அவன் அதிக கோபமாக இருப்பதாக அஞ்சலி பயந்தாள். ஒருவேளை அவள் ஆரியனின் காயத்துக்கு கட்டு போட்டதனால் தான் சூர்யாவுக்கு அவள் மேல் கோபம் வந்ததோ என்று நினைக்க ஆரம்பித்தாள். அப்போது அவள் மனதில், ஆனா நான் தான் அங்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா சொல்லிட்டேனே என்று நினைத்தாள். இதையெல்லாம் நினைத்துக் கொண்டு அஞ்சலி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த கணம் சூர்யா உறங்கிவிட்டதை போல உணர்ந்தாள். அதனால் தான் அவன் அவளிடம் எதுவும் பேசவில்லை என்பதை உணர்ந்தாள். அஞ்சலி மெதுவாக அவன் அருகில் சென்று அவனது அழகிய முகத்தில் தன் விரல்களால் தொட ஆரம்பித்தாள். சூர்யா தூங்கும் போது மிகவும் அழகாக தெரிந்தாள். ஆனால் அப்போது அவளுக்கு ஒரு குரல் கேட்டது. அது என்னோட ஃபேஸ், இப்பெல்லாம் நான் உனக்கு ஹேண்ட்ஸமா தெரியுறேன் போல என்று கேட்டான். அதை கேட்டு அஞ்சலி வேகமாக பின்வாங்கினான். இதை பார்த்ததும் சூர்யாவின் முகத்தில் சிரிப்பு வந்தது. மறுபுறம் யாஷிகாவின் வீட்டில் யாஷிகாவின் அப்பா மிஸ்டர் ஆனந்த் யாஷிகாவின் முகத்தில் பலமாக ஒரு அறை அறைந்துவிட்டு, முட்டாள் முட்டாள், நான் உனக்கு இவ்வளோ வருஷம் பிசினஸ் சொல்லி கொடுத்ததெல்லாம் சுத்த வேஸ்ட். உன்னால ஒரு சாதாரண நர்ஸுக்கு முன்னாடி நிக்க முடியல, அது கூட விட்டுறலாம். சாதாரண காதல போடுற ஒரு ப்ரூச்சஸ போய் 2 கோடி ரூபாய்க்கு யாராவது ஏழை எடுத்துட்டு வருவாங்களா? உன்னால எனக்கு இப்ப 2 கோடி லாஸ், 2 கோடி ஃபுல்லா வேஸ்ட். உன்ன மாதிரி ஒரு முட்டாள் எனக்கு எப்படி வந்து பொண்ணா பிறந்துச்சுன்னு எனக்கு தெரியல என்று கத்தினார். இந்த நேரத்தில் யாஷிகாவின் அப்பாவுக்கு அவளை இன்னொரு அறை அறிய வேண்டும் என்று கோபம் வந்தது. அத்தியாயம் 819.
யாஷிகாவின் வீட்டில் யாஷிகாவின் அப்பா யாஷிகாவை கடுமையாக திட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் அப்போது யாஷிகா அவள் அப்பாவிடம் சென்று, ஐம் சாரி டாடி, நான் தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க என்று அழ ஆரம்பித்தார். அவள் மிகவும் அழுவதை பார்த்து யாஷிகாவின் அப்பா ஆனந்தின் இதயம் உருகி அவளை தூக்கி பிடித்துக் கொண்டார். ஆனால் யாஷிகாவின் சித்தி ஊர்மிளா, ஏய் யாஷிகா, நீ இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணத்தை வேஸ்ட் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அதே சமயம் அந்த அஞ்சலிக்காக சூர்யா எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? வெல், நீ என்ன வேணாலும் இங்க வந்து கதை சொல்லு, ஆனா உன்னால அந்த அஞ்சலி பக்கத்துல கூட நிக்க முடியாது. இனிமேலாம் நீ சொல்ற எந்த கதையும் இங்க யாரும் கேட்க போறதில்ல, நம்ப போறதும் இல்ல என்று சொன்னான். அவள் பேச்சை கேட்டதும் ஆனந்த் மீண்டும் யாஷிகா மீது கோபப்பட ஆரம்பித்து அவளை அடிக்க போனாள். அப்போது யாஷிகா அவள் அப்பாவின் கையை பிடித்து நிறுத்தி, டாடி, இவ பேச்சை மட்டும் கேட்கவே கேட்காதீங்க என்று சொன்னாள். ஆனால் ஊர்மிளா யாஷிகாவின் பேச்சை இடைமறைத்து, ஏய் யாஷிகா, இப்ப நீ என்ன குத்த சொல்லி எந்த யூஸும் இல்ல. பிரீத்தி போனதுக்கு அப்புறம் சூர்யா கூட க்ளோஸ் ஆக உனக்கு இருந்த நல்ல சான்ஸ நீ தான் கெடுத்துக்கிட்ட. நீ இப்ப சூர்யா கூட க்ளோஸா இருந்திருந்தா நாம ஏன் அந்த வெக்கம் கட்ட அந்த கபாடியா ஃபேமிலி கிட்ட போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இப்ப நாம எல்லா பக்கமும் ரொம்ப காமெடி ஆயிட்டோம். உன்னாலதான் இப்ப மத்தவங்க எல்லாம் நம்மளோட ஃபேமிலியை ஜோக்கர் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வெளியே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு உனக்கு காதுல ஏதாவது விழுதா? நம்ம ஃபேமிலி இனி பிரீத்தி ஜுவல்லர்ஸ் கூட கொலாபரேட் பண்ண தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு ஆப்ஷனுக்கு போய் ஏழை எடுக்கிறன்னு காமெடி பண்ணி 2 கோடியை வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்க என்று சொன்னாள். அவள் பேச்சை கேட்டதும் ஆனந்த் இன்னும் கோபப்பட ஆரம்பித்தார். அவர் யாஷிகாவை பார்த்து, நான் சொல்ற வரைக்கும் நீ அப்படியே இருக்க, கொஞ்சம் கூட அசையக்கூடாது என்று சொன்னார். யாஷிகாவின் கண்கள் அழுது வீங்கி இருந்தன. வந்து போகும் வேலைக்காரர்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யாரும் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவள் எப்படி சுயநலம் மற்றும் திமிர் பிடித்தவள் என்று அனைவருக்கும் தெரியும். யாஷிகா அவளை அந்த குடும்பத்தின் இளவரசி என்று கருதினாள். ஆனால் மற்றவர்களை முற்றிலும் பயனற்றவர்களாக கருதினாள். அதனால் இப்போது யாஷிகாவை இப்படி ஒரு நிலையில் பார்த்து அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்போது ஊர்மிளா ஆனந்திடம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த நாய் மேல நீங்க கோபப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு பிபி அதிகமானா ரொம்ப கஷ்டம் என்று சொன்னாள். ஊர்மிளா போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, இத சொல்ல மறந்துட்டேன், அந்த கபாடியா ஃபேமிலியை சேர்ந்த விக்கி கபாடியா இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இவன் அவன் கிட்ட என்னமோ மோசமா நடந்துகிட்டதுனால இந்த ஜென்மத்துல இவளை கல்யாணம் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டான்னு இப்பதான் அவங்க வீட்டுல இருந்து போன் வந்துச்சு என்று சொன்னான். விக்கி கபாடியாவுக்கும் யாஷிகாவுக்கும் இடையே என்ன நடந்தாலும் இனி அவர்கள் இருவருக்கும் இடையே திருமணம் நடக்க எந்த சாத்தியமும் இல்லை. இதனால் ஊர்மிளா ஆனந்த் இருவரும் கடும் கோபத்தில் இருந்தனர். மேலும் கபாடியா குடும்பத்திலிருந்து எந்த பதிலும் வராததால் இருவரின் கோபமும் வானத்தை எட்டியது. ஆனந்த் யாஷிகாவிடம், யாஷிகா, உனக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நீ அந்த விக்கி கிட்ட நடந்துகிட்ட விதம் சுத்தமா சரியில்லை. உன்னால என்னோட மானமே போச்சு. நீ பண்ணதுனால நான் அவங்க முன்னாடி எல்லாம் தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை வந்துருச்சு என்று சொன்னார். அதை கேட்ட யாஷிகா எரிச்சலுடன், டாடி, அதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல, அந்த விக்கி தான் என்கிட்ட ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணான் என யாஷிகா தன் வாக்கியத்தை முடிப்பதற்குள் ஊர்மிளா குறுக்கிட்டு, விக்கி என்ன பண்ணா? அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால உன்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துகிட்டான். நீ அவனோட ஃபியான்சே தானே, அதுல என்ன தப்பு என்று கேட்டாள். உடனே யாஷிகா கோபமாக அவளை பார்த்து, நீ கொஞ்சம் உன்னோட வாயை மூடு என்று சொன்னாள். அதற்கு ஆனந்த், யாஷிகா, உன்னோட அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியா என்று கேட்டாள். அது குறித்து யாஷிகா கூறுகையில், ஃபர்ஸ்ட் இவ என்னோட அம்மாவே கிடையாது, ரெண்டாவது எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க டாடி, நான் சூர்யாவை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் என்னையும் என்னோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்குவான் என்று சொன்னான். இதை கேட்ட ஊர்மிளா, ஹே யாஷிகா, நீ உண்மையாவே மென்டல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு இன்னுமா புரியல? சூர்யாவுக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்கல. சூர்யா உன்னை அவ்வளவு வெறுக்கிறான். நீ இனி அவன் கூட ஒரு ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் சுத்த வேஸ்ட். அவன் உன்னை கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டான். எப்படி இருந்தாலும் சூர்யாவும் அஞ்சலியும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு இந்த சூரத்துல இருக்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம சூர்யாவோட பாட்டியும் அந்த அஞ்சலிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க என்று சொன்னான். இதை கேட்ட யாஷிகாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அவள் மிகவும் கோபமடைந்து, அது எப்படி நடக்கும்? அந்த கேவலமான அஞ்சலி எப்படி சூர்யா கூட வாழ நினைக்கிறான் என்று கத்தினாள். அதற்கு ஊர்மிளா, அவன் ஒண்ணு நினைச்சதெல்லாம் இருக்கல, அவன் உண்மையாவே அவன் கூட தான் வாழ போறான். நீ அதெல்லாம் இப்படி ஓரமா நின்று வேடிக்கை பார்க்க போற என்று சொன்னாள். ஊர்மிளாவின் இந்த வார்த்தைகள் யாஷிகாவின் இதயத்தில் அம்பு போல பாய்ந்தது. அவள் மீண்டும் ஊர்மிளாவை பார்த்து கத்தினாள், நீ உன்னோட வாயை மூடவே மாட்டியா? உன்னோட வாயிலிருந்து எப்போது நல்ல வார்த்தையே வராதா? நீ எப்ப பார்த்தாலும் ஏன் எனக்கு சாபம் கொடுத்துட்டே இருக்க என்று கேட்டாள். இதை கேட்ட ஆனந்தின் கோபம் அதிகமாகி, போதும் போதும், 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க.
இந்த கூத்த நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். இனி இந்த வீட்டுல யாரும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இனி நான் என்ன சொல்றேனோ அதுதான் இந்த வீட்டுல நடக்கணும் என்று சொன்னார். இதையடுத்து அவர் தனது உதவியாளரை அழைத்து, யாஷிகாவுக்கு லண்டன் போக டிக்கெட் போடுங்க. இன்னும் 2 நாள் அவ இங்கிருந்து கிளம்பணும். அப்புறம் எந்த எமர்ஜென்சியும் இல்லாம அவ இந்தியா பக்கமே வரக்கூடாது என்று சொன்னார். இதை சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டு அங்கிருந்து கிளம்பினார். அவரை தொடர்ந்து ஊர்மிளாவும் அவரை பின்தொடர்ந்தார். ஆனால் யாஷிகா மட்டும் இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவள் அவ்வளவு சீக்கிரம் இதை கைவிடப் போவதில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். அஞ்சலிக்கு மறுநாள் விடுமுறை என்பதால் கொஞ்சம் அதிக நேரம் தூங்கிக் கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் அவள் ஆழ்ந்த மற்றும் அமைதியான தூக்கத்தில் இருந்தாள். ஆனால் தொலைபேசியின் ஒளியில் அவள் கண்கள் திறந்தன. அஞ்சலி கண்களை மூடிக்கொண்டு போனை தொட ஆரம்பித்தாள். தூக்கத்திலேயே அவளின் போனை எடுத்தாள். அவள் எதுவும் பேசுவதற்குள் எதிரிலிருந்து ஒரு குரல் வந்தது. மிஸ் அஞ்சலி, உங்களுக்கும் சூர்யாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா என்று கேட்டது. அஞ்சலிக்கு இந்த குரல் நன்றாகவே தெரியும். குரலையும் உரையாடலையும் கேட்டு அவள் எழுந்து உட்கார்ந்து கண்களை தேய்க்க ஆரம்பித்தாள். தான் கனவு காணவில்லை என்ற எண்ணம் அவள் மனதில் எழுந்தது. ஆனால் யாஷிகா தான் தனக்கு போன் செய்து இதை சொன்னாள் என்பதை உணர்ந்ததும் மனதில், இந்த மென்டல் எதுக்கு எனக்கு இப்போ கால் பண்ணிருக்கு என்று நினைத்தாள். அஞ்சலி அவளிடம் எதுவும் கேட்க விரும்பவில்லை. போனை துண்டிக்க இருந்தாள். ஆனால் அதற்குள் யாஷிகா, ஏ அஞ்சலி, சூர்யா உன்னை உண்மையாவே லவ் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்காத. அவனுக்கு ஒரு தேவைக்கு தான் உன்னை அவன் கூட வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான் என்று சொன்னான். இதை கேட்டு கோபமடைந்த அஞ்சலி, இங்க பாரு யாஷிகா, ஃபர்ஸ்ட் ஒரு முட்டாள் மாதிரி பேசுறத நிறுத்து. சூரிய சருக்கும் எனக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கிறத பத்தி எல்லாம் நீ ஒன்னும் பேச தேவையில்லை என்று சொன்னான். உடனே யாஷிகா, நான் ஒண்ணு முட்டாள் இல்ல அஞ்சலி, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். உண்மையிலேயே நீ அவ்வளவு முட்டாளா இல்ல சும்மா முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? உன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு உன்னால பார்க்க முடியலையா என்று கேட்டாள். அதை கேட்ட அஞ்சலியின் உள்ளத்தில் ஒரு விசித்திரமான பரபரப்பு ஏற்பட்டது. யாஷிகா என்ன சொல்ல விரும்புகிறாள் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தனக்கும் சூர்யாவுக்கும் இடையே ஏதாவது உறவு இருக்கிறதா இல்லையா என்பது இதுவரை அவளுக்கே தெரியாது. சூர்யா தன்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதுவும் அவளுக்கு தெரியவில்லை. அதையெல்லாம் யோசித்த அஞ்சலி யாஷிகாவிடம், இப்போ நீ என்ன சொல்ல வர என்று கேட்டாள். அதற்கு யாஷிகா, உண்மையிலேயே நீ ஒரு முட்டாள் அஞ்சலி. சூர்யா எப்பவுமே பிரீத்தியை மட்டும்தான் நேசிக்கிறான். திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு அவனோட லைஃப்ல வர அடுத்த நாளே பிரீத்தி செத்து போனான். இதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா தெரியல என்று கேட்டாள். அதை கேட்டு அஞ்சலி சிறிது நேரம் யோசித்து விட்டு, இல்ல, அதுல எனக்கு விசித்திரமா எதுவும் தெரியல. நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை கொஞ்சம் தெளிவா சொல்லு என்று சொன்னாள். அதற்கு யாஷிகா, சாஷா ஒன்னும் பிரீத்தியோட பொண்ணே இல்ல, அப்புறம் இன்னும் ஏன் சூர்யா அவளை கூடவே வச்சிருக்கான் என்று கேட்டாள். அதை கேட்ட உடனே அஞ்சலி, ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். சாஷா அவரோட லைஃப்ல திடீர்னு தான் வந்தா. அந்த நேரத்துல பிரீத்தி இறந்துட்டாங்க. இதெல்லாமே ஒரு கோஇன்சிடன்ஸ் தான். சாஷா அவரோட லைஃப்ல வந்ததுல இருந்து அவரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவர் பிரீத்திய மறந்துட்டாரு என்று சொன்னார். அஞ்சலி இதை சொன்னாலும் சூர்யா பிரீத்தியை மறந்தானா இல்லையா என்று அவளுக்கு எதுவும் உறுதியாக தெரியவில்லை. அதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்த யாஷிகா, சரியான முட்டாள் பொண்ணு அஞ்சலி நீ. பிரீத்தியை அவன் மறக்கவே இல்லை. நீ சாஷாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிற, அதனாலதான் அவன் உன் கூட இருக்கான், வேற எதுவும் இல்ல. சூர்யா உன்னை லவ் பண்றான்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு மாயை தான் என்று சொன்னான். யாஷிகாவின் வார்த்தைகள் அஞ்சலியின் இதயத்தை நேரடியாக தாக்கியது. யாஷிகா சொல்வதையெல்லாம் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீண்ட நேரமாகியும் அஞ்சலி எதுவும் பேசாமல் இருந்ததால் யாஷிகா மீண்டும், சரி, நான் இதை சொல்றேன். சாஷாவோட அம்மா யாருன்னு சூர்யாவுக்கு நல்லாவே தெரியும். அவ மறுபடியும் திரும்பி வந்தா சூர்யா உன்னை கொஞ்சம் கூட யோசிக்காம வெளியே தூக்கி வீசிடுவான். இந்த மனுஷனுங்க எல்லாம் புதுசு ஒண்ணு வந்தா பழசை ஈஸியா தூக்கி வீசிடுவானுங்க, தெரிஞ்சுக்கோ என்று சொன்னான். இதை கேட்ட அஞ்சலி, யாஷிகா, உன்னோட வாயை மூடு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுறதை நிறுத்து. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இதெல்லாம் என்கிட்ட சொன்னதும் நான் அதெல்லாம் அப்படியே நம்பிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தா அதெல்லாம் உன்னோட முட்டாள்தனம் என்று சொன்னான். உடனே யாஷிகா, சாஷாவோட அம்மா வரும்போது உனக்கு தெரியும் அவன் உன்னை அவனோட லைஃப்ல இருந்து எப்படி தூக்கி வீசுறான்னு. அப்ப நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியும் என்று சொன்னாள். எந்த ஒரு பெண்ணும் இதை கேட்டால் மிகவும் வருத்தப்படுவார்கள் என்று யாஷிகா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருந்தாள். இதையே திரும்ப திரும்ப சொன்னால் அஞ்சலி அழுது விடுவாள் என்று யாஷிகா நினைத்திருந்தாள். ஆனால் அழுவதை விட்டு விடுங்கள். அஞ்சலி சூர்யாவை சந்தேகித்து கூட தயாராக இல்லை. சூர்யா மீது அவளுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. நீ இதெல்லாம் சொன்னா அதை கேட்டுட்டு நான் சூர்யா சார தப்பா நினைச்சுக்குவேன்னு நீ நினைக்கிறியா? அப்படி நினைச்சா உன்னை பார்த்து என்னால பாவம் மட்டும்தான் பட முடியும் என்று சொன்னாள். அதற்கு யாஷிகா, ஓகே, நீ ஒண்ணு நான் சொல்றது எதுவும் நம்ப வேண்டாம், அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ எப்பவாச்சும் சூர்யாவோட ஸ்டடி ரூமுக்கு போனா அவனோட ஸ்டடி டேபிள் டிராவை ஓபன் பண்ணி பாரு. அங்க நீ சாஷாவோட உண்மையான அம்மா போட்டோ இருக்கிறத பார்க்கலாம் என்று சொன்னான்.
அதை கேட்டு அஞ்சலியின் உடல் முழுவதும் தீப்பிடித்தது போலிருந்தது. யாஷிகா சொன்னதை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. யாஷிகா மேற்கொண்டு எதுவும் சொல்ல முன் அவளின் அழைப்பை துண்டித்தாள். அதன் பிறகுதான் அஞ்சலி கொஞ்சம் நிம்மதியானாள். இன்று அவளுக்கு விடுமுறை என்பதால் இன்னும் சிறிது நேரம் தூங்க விரும்பினாள். உடனே போர்வையால் மூடிக்கொண்டு தூங்கினாள். அப்போது அஞ்சலியின் கண்கள் மூடியிருந்தன. ஆனால் அவள் மனதில் நிறைய ஓடிக்கொண்டிருந்தது. அஞ்சலி யாஷிகாவிடம் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாவிட்டாலும் யாஷிகா அஞ்சலி மனதில் ஒரு சிறு சந்தேகத்தை உருவாக்கி அதில் வெற்றி பெற்று இருந்தாள். இதையெல்லாம் நினைத்துக் கொண்டே அஞ்சலி தூங்கினாள். அஞ்சலி மீண்டும் கண்களை திறக்கும் போது மதியமாகிவிட்டது. சூர்யா தன்னை சுற்றி இல்லை என்பது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஆனால் வெகு நேரமாகியும் சூர்யா அங்கு வந்திருப்பான் என்று தோன்றவில்லை. அஞ்சலி மிகவும் சோர்வாக உணர்ந்தாள். திடீரென்று அறையின் கதவு திறக்கப்பட்டது. சூர்யா தனது குளிர்ந்த நடையுடன் அவளை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். இப்படி சூர்யா தன்னை நோக்கி வருவதை பார்த்த அஞ்சலி ஒற்றை கண்களால் அவனை பார்க்க ஆரம்பித்தாள். சூர்யா உள்ளே வந்ததும், அஞ்சலி மேடம் எந்திரிச்சாச்சா என்று கேட்டான். அஞ்சலி தன் தலையை போர்வையால் மூடிக்கொண்டு, இல்ல அஞ்சலி மேடம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் என்று சொன்னான். உடனே சூர்யா, விளையாண்டதெல்லாம் போதும், எந்திரி. காலையில இருந்து மதியம் வரைக்கும் நீ ஒண்ணுமே சாப்பிடல. நீ மறுபடியும் தூங்கணும்னா வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்து தூங்கு என்று சொன்னான். அஞ்சலி உடனே முகம் சுளித்து, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல என்று சொன்னாள். அதை கேட்ட சூர்யா, நீ சொல்ற கதைலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும், எந்திரி போய் சாப்பிடு. நீ அப்படி பண்ணா நான் உனக்கு வச்சிருக்க கிஃப்ட தருவேன் என்று சொன்னான். கிஃப்ட் என்ற வார்த்தையை கேட்டதுமே அஞ்சலியின் கண்கள் விரிந்தது. அவள் உடனே துள்ளி குதித்து எழுந்து, என்ன கிஃப்ட், எனக்கு நீங்க என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்க என்று கேட்டாள். அத்தியாயம் 820. யாஷிகாவுடன் பேசிவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த அஞ்சலியிடம் வந்த சூர்யா அவள் எழுந்து சாப்பிட்டால் அவளுக்கு ஒரு பரிசு கொடுப்பதாக சொன்னாள். அதை கேட்ட அஞ்சலி உடனே, என்ன கிஃப்ட், எனக்கு நீங்க என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்க என்று கேட்டாள். அதற்கு சூர்யா, ஆமா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், ஆனா அது என்னன்னா இங்க சொல்ல முடியாது, நீ கீழே வந்து சாப்பிட்டாதான் உனக்கு நான் அந்த கிஃப்ட தருவேன் என்று சொன்னான். இதை கேட்ட அஞ்சலி உடனே தயாராகி டைனிங் டேபிளை அடைந்தாள். இன்று முழுவதும் தென்னிந்திய உணவு வகைகள் தயாரிக்கப்பட்டு மேசையில் இருப்பதை பார்த்தாள். பாத்திரங்களில் இருந்த உணவுகளை எல்லாம் பார்த்ததும் அஞ்சலியின் வாயில் நீர் வழிய ஆரம்பித்தது. அதற்கு மேல் அவளும் பரிசை பற்றி உற்சாகமாக இருந்தாள். அதனால் அவள் அதை எதிர்பார்த்து உடனடியாக உணவை சாப்பிட தொடங்கினாள். அவள் மிகுந்த ஆர்வத்துடன் உணவு உண்ண சூர்யா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். சாப்பிட்டு முடித்த அஞ்சலி, எங்க என்னோட கிஃப்ட், இப்ப எனக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்ல என்று கேட்டாள். அதை கேட்ட சூர்யா தனது வேலைக்காரனை அந்த கிஃப்டை எடுத்து வருமாறு சொன்னான். சூர்யா தனக்காக ஒரு மோதிரத்தை கொண்டு வந்ததாகவும் தன்னை ப்ரப்போஸ் பண்ண போவதாகவும் அஞ்சலி உணர்ந்தாள். ஒருவேளை இப்போது அவர்களின் உறவுக்கு பெயர் வரப்போகிறது என்று அவள் உணர்ந்தாள். அதன் காரணமாக அவள் இந்த நேரத்தில் மிகவும் உற்சாகமாக இருந்தாள். சூர்யா தனக்காக என்ன மாதிரி மோதிரம் கொண்டு வந்திருக்கிறான் என்று பார்க்க விரும்பினாள். ஆனால் ப்ரப்போஸுக்கு அந்த இடம் சரியில்லை என்பதை அஞ்சலி உணர்ந்தாள். உடனே அஞ்சலி அவனிடம், சூர்யா சார் வேற எங்கேயாவது போலாமா, இங்க இருந்து கிஃப்ட் வாங்குறது ஒரு மாதிரி ரொம்ப விசித்திரமா இருக்கும் என்று சொன்னாள். அஞ்சலி சூர்யா தன்னிடம் ப்ரப்போஸ் பண்ண போவதை மற்றவர்கள் முன்னால் அவள் காட்ட விரும்பவில்லை. அஞ்சலி சொன்னதை கேட்ட சூர்யா உடனே ஓகே என்று சொன்னான். இதையடுத்து அவர்கள் இருவரும் அறைக்கு வந்தனர். வேலைக்காரனும் ஒரு பரிசுடன் அங்கு வந்திருந்தான். பெட்டியை பார்த்ததும் அஞ்சலியின் கண்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னியது. அவள் மிகவும் உற்சாகமாக இருந்தாள். சூர்யா பரிசை கொடுத்ததும் அஞ்சலி அதை திறந்ததும் அவள் கண்கள் திறந்தே இருந்தன. அஞ்சலியின் நம்பிக்கைகள் அனைத்தும் ஒரு நொடியில் தகர்ந்து போனது. அதில் அஞ்சலி பாவுக்கு வாங்க விரும்பிய அந்த ப்ரூச் இருந்தது. ஆனால் யாஷிகா அதை ஏலத்தில் வாங்கியிருந்தாள். அஞ்சலி சூர்யாவை பார்த்து, இந்த கிஃப்ட தான் எனக்காக கொண்டு வந்தீங்களா என்று கேட்டான். அதற்கு சூர்யா, ஆமா மேடம், நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க என்று கேட்டான். சூர்யாவின் அந்த கேள்விக்கு அஞ்சலியிடம் பதில் இல்லை. இப்போது அதிகமாக யோசித்தது போல் அஞ்சலி உணர்ந்தாள். உடனே அஞ்சலி, சரி நான் இப்ப போறேன், எப்படியும் எனக்கு இன்னும் தூக்கமா தான் இருக்கு, அப்புறம் இன்னைக்கு லீவ் வேற, நான் மறுபடியும் தூங்க போறேன் என்று சொன்னாள். அஞ்சலி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தவுடன் சூர்யா அவள் கையை பிடித்துக் கொண்டு, மேடம் அதுக்குள்ள எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பி போறீங்க, இன்னைக்கு உனக்கு லீவ் தான், ஆனா எனக்கு இல்ல, அது எப்படி, நான் மட்டும் இங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவேனா, மேடம் போய் ஜாலியா தூங்குவீங்களா என்று கேட்டான். அப்போது அஞ்சலி ஒரு அப்பாவி முகத்தை காட்டி, அப்படின்னா வாட் டு யூ வாண்ட், நான் லீவ் நாள்ல கூட ஒர்க் பண்ணணுமா என்று கேட்டான். அதற்கு சூர்யா, இல்ல நீ ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியதில்ல, நீ என் கூட இருந்தா போதும் என்று சொன்னான். சூர்யா இன்று வீட்டிலிருந்து வேலை செய்து வந்ததால் அஞ்சலியை தன்னுடன் படிக்கும் அறைக்கு அழைத்து செல்ல விரும்பினான். அஞ்சலிக்கு தப்பிக்க எந்த வாய்ப்பும் கொடுக்காமல் அவளை கைப்பிடித்து படிக்கும் அறைக்கு அழைத்து சென்றான். சூர்யா அங்கு வேலையில் பிஸியாக இருந்தான்.
அஞ்சலி அவன் அருகில் அமர்ந்து அவனது லேப்டாப் ஸ்கிரீனையே பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த சூர்யா இடையில் அஞ்சலியிடமிருந்து கருத்து கேட்டுக் கொண்டிருந்தான். அஞ்சலியும் அவனுக்கு சரியான கருத்தை சொல்லி வந்தார். இருவரும் நீண்ட நேரம் வேலையை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தனர். அதன் பிறகு சூர்யா தனது வேலையில் மும்முரமாகிவிட்டான். அஞ்சலி அவன் அருகில் அமர்ந்திருந்தான். அஞ்சலி தொடர்ந்து சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த சூர்யா, என்ன பார்த்துட்டு இருக்க என்று கேட்டான். அதற்கு அஞ்சலி, நத்திங், ஒன்னும் இல்ல, நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் என்று சொன்னாள். அஞ்சலி அவள் மனதில் சூர்யாவை இப்படி பார்ப்பது சரியல்ல என்று எண்ணினாள். அவள் மனதில், இப்போ இவன் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கானே எனக்கு தெரியலையே என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். சூர்யாவும் அந்த விஷயத்தை அதிகம் கவனிக்காமல் அஞ்சலியை குறுகிய கண்களால் பார்க்க ஆரம்பித்தான். திடீரென்று அங்கு வந்த ஸ்ருதி, சூர்யா சார் என்று அழைத்தார். அதை சொல்லிவிட்டு அஞ்சலியும் அங்கே இருப்பதை பார்த்து ஏதோ சொல்ல வந்ததை உடனே நிறுத்தினார். ஸ்ருதிக்கு தான் தவறான நேரத்தில் வந்தது போல் உணர்ந்தார். அதை உணர்ந்த ஸ்ருதி, சாரி, வர்தன் சார் கிட்ட இருந்து மீட்டிங் கான்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்ல வந்தேன் என்று சொன்னான். அதை கேட்ட சூர்யா அவளிடம், ஓகே, இப்ப நீ போலாம் என்று சொன்னான். இப்போது சூர்யாவின் முழு கவனமும் மீண்டும் வேலையில் இருந்தது. அஞ்சலி அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென சூர்யாவின் போன் அடிக்க ஆரம்பித்தது. அழைப்பு வந்தவுடன் சூர்யா போனை எடுத்துவிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பினான். அஞ்சலி இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டாள். ஏனென்றால் இதற்கு முன்பு சூர்யா ஒரு அழைப்பில் பேசுவதற்கு அவள் முன்னிருந்து எழுந்து வெளியே சென்றதே இல்லை. ஆனால் அஞ்சலி அதில் அதிக கவனம் செலுத்தாமல் சூர்யாவின் ஆவணங்களை படிக்க ஆரம்பித்தாள். ஆனால் நீண்ட நேரம் கழித்தும் சூர்யா திரும்பி வராததால் அவற்றை படிக்கும்போது அவளுக்கு இப்போது அலுப்பு ஏற்பட்டது. அப்போது சூர்யாவின் டேபிளில் வைக்கப்பட்டிருந்த சாஷாவின் புகைப்படத்தில் அவள் பார்வைப்பட்டது. அதை பார்த்த அஞ்சலி அவள் மனதில், இந்த ஆங்கிரி பேர்டுக்கு சாஷாவை எவ்வளவு பிடிச்சிருந்தா அவளோட போட்டோவை அவன் டேபிள் மேலேயே வச்சிருப்பான். நிஜமாவே அப்பா பொண்ணு 2 பேருமே ரொம்ப அழகா தான் இருக்காங்க. இந்த போட்டோவிலையும் சாஷா ரொம்ப அழகா இருக்கா. அவளோட கேரக்டர் எல்லாம் அப்படியே அந்த ஆங்கிரி பேர்டு தான். ஆனா அவளோட ஃபேஸ் மட்டும் அவளோட அம்மாவோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவளோட அம்மா இப்ப எங்க இருக்கா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். இந்த எண்ணங்கள் வந்தவுடன் யாஷிகாவின் வார்த்தைகள் அஞ்சலியின் காதுகளில் எதிரொலிக்க ஆரம்பித்தது. அவளின் வார்த்தைகளை அஞ்சலி நம்பவே இல்லை. ஆனாலும் சாஷாவின் அம்மா யார் என்று அஞ்சலி எப்போதும் அறிய விரும்பினாள். அதோடு அவள் ஏன் தன் அன்பு மகளை விட்டு சென்றாள் என்றும் பிறகு ஏன் அவள் சாஷாவை பார்க்கவோ அவளை பற்றி அறியவோ முயற்சி செய்யவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது அதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த அஞ்சலிக்கு யாஷிகா சொல்லிக் கொண்டிருந்த ஸ்டடி டேபிள் டிராயரின் மேல் அஞ்சலியின் கண்கள் பட்டதும் அவள் சொன்னதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்த்தாள். அஞ்சலி கொஞ்ச நேரம் அதை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆனால் அங்கிருந்து கண்களை விளக்கி மனதில், நோ அஞ்சலி, இதெல்லாம் தப்பு. அவன் இங்க இல்லாத நேரத்துல அவனோட டிராயரை ஓபன் பண்றது தப்பு. எதுவா இருந்தாலும் டைரக்டா கேட்கறது தான் நல்லது. ஆனா இது ரொம்ப தப்பு. இருந்தாலும் எனக்கு இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதே என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். அப்போது அஞ்சலியின் கண்கள் மீண்டும் அந்த டிராயரில் நின்றது. அப்போது அந்த டிராயர் பூட்டப்படவில்லை. யாஷிகாவின் வார்த்தைகள் அவள் மனதில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது எப்படி அவள் கை தானாகவே அந்த டிராயருக்கு சென்றது என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் அதில் சாஷாவின் புகைப்படங்களை தவிர வேறு எதையும் காணவில்லை. இதை பார்த்து அஞ்சலி சற்று நிதானமாக யாஷிகாவை மனதிற்குள் திட்ட ஆரம்பித்தாள். அவளை திட்டிக் கொண்டே அவள் அந்த டிராயரை மூடிக்கொண்டிருந்தாள். அப்போது அவள் கண்கள் மூளையில் கிடந்த ஒரு காகிதத்தில் விழுந்தன. அதை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள். வேகமாக அதை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள். அதில் 19 முதல் 20 வயது இருக்கும் ஒரு இளம் பெண்ணின் பென்சில் ஓவியம் வரையப்பட்டிருந்தது. அந்த பெண்ணின் முகம் பக்கவாட்டில் வரையப்பட்டிருந்தாலும் அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். அதில் அந்த பெண் மிக அழகான உடை அணிந்திருந்தாள். ஆனால் அந்த பெண் கையில் அணிந்திருந்த மோதிரத்தின் மீதுதான் அஞ்சலியின் பார்வை விழுந்தது. நேற்று சூர்யா ஏலத்தில் வாங்கிய மோதிரத்தை தான் அந்த ஓவியத்தில் சரியாக வரைந்திருந்தார்கள். அதை பார்த்ததும் அஞ்சலி, அட, இது அந்த குயின் ரிங் தானே என்று சொன்னாள். அப்போது அவள் மனதில், இந்த ரிங்கு சாஷாவோட அம்மாவோடதுன்னா அந்த ரிங்க அந்த ஆங்கரிபடி எனக்காக வாங்கலன்னு அர்த்தம் என்று வருத்தப்பட ஆரம்பித்தாள். அதை நினைத்து அவளின் முகம் வாடி போனது. உடனே தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க ஆரம்பித்தாள். ஒரு ஓவியம் மூலம் சூர்யாவை அப்படியெல்லாம் தப்பாக அஞ்சலியால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அப்படி இருந்திருந்தால் அந்த ராணியின் மோதிரத்தை அவன் வாங்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் சாஷாவின் தாயை அவனால் இன்னும் மறக்க முடியவில்லை என்றும் நினைத்தாள். அஞ்சலி எப்படியாவது தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றாள். அஞ்சலி அதை நினைத்துக் கொண்டே அந்த ஓவியத்துடன் படிக்கும் அறையை விட்டு வெளியே வந்தாள். வாசலை அடைந்தவுடன் சூர்யா யாருடனோ போனில் பேசுவதை பார்த்தாள். ஆனால் அவன் சற்று தூரத்தில் நின்றிருந்ததால் அவளால் அவன் என்ன பேசுகிறான் என்று சரியாக கேட்கவில்லை. அஞ்சலி வெகு தூரத்தில் நின்று அவனை பார்த்து கொண்டிருப்பதையும் ஸ்ருதியுடன் அவன் போனில் பேசிக் கொண்டிருப்பதையும் சூர்யாவும் அறியவில்லை. சூர்யா போனில், அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று கேட்டான். மறுபக்கத்தில் இருந்து ஸ்ருதி, நாங்க என்கேஜ்மெண்ட் ப்ரொபோசல் பண்ண நிறைய லொகேஷன் பார்த்து வச்சிருக்கோம். அங்கெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்கு.
அதை பத்தி எல்லா ரிப்போர்ட்ஸையும் நான் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன் என்று சொன்னார். சூர்யா உடனே ஓகே யூ கெட் ரெடி, நானே அங்க வந்து அது என்னன்னு செக் பண்றேன் என்று சொன்னான். ஸ்ருதி அவன் பேச்சை கேட்டு ஒரு முறை ஆச்சரியப்பட்டாள். அவள் மனதில் சார் எப்ப இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பர்சனலா போய் பார்க்குற லெவலுக்கு வந்தாரு, ஒருவேளை அந்த அஞ்சலியை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாரோ என்று யோசித்தாள். அப்போது சூர்யா ஓகே ஆபீஸ்ல ஷெட்யூல் படி வர்தன் மீட்டிங் நடந்துச்சா, அதோட அப்டேட் என்ன என்று கேட்டான். இது குறித்து ஸ்ருதி அவனிடம் சார் அந்த மீட்டிங் ஷெட்யூல் படி சரியா நடந்துருச்சு, வர்தன் சார் அதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டாரு, அதை பத்தி பாபு பாய்க்கும் சொல்லிட்டாரு, அவரும் உங்களுக்கு அதை பத்தி சொல்ல கால் பண்ணாரு, ஆனா உங்களுக்கு லைன் போல, அதனாலதான் அவரால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல என்று சொன்னான். அதை கேட்ட சூர்யா ஓகே வேற என்ன இருக்கு என்று கேட்டான். அப்போது ஸ்ருதிக்கு ஏதோ ஞாபகம் வந்தது. சார் இன்னொரு முக்கியமான விஷயம் பத்தி உங்ககிட்ட சொல்லணும், சாஷாவோட அம்மாவை பத்தி விசாரிச்சுட்டு வந்த நம்ம ஆளுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இந்த ஒர்க்கை இனியும் கண்டினியூ பண்ணணுமா என்று கேட்டார். ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்ட சூர்யாவின் முகத்தில் ஒரு தீவிரமான வெளிப்பாடு வந்தது. முதன் முறையாக அவனது கால்களை பிடித்து அப்பா என்று அழைத்த சாஷாவின் வார்த்தைகள் அவன் கண்களுக்கு முன்பாக மின்ன ஆரம்பித்தன. இப்படி சாஷாவை தன்னிடம் அனுப்பியவர்களை சூர்யா கண்டுபிடிக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் சாஷாவை யாராவது காயப்படுத்த முயற்சி செய்யலாம். மேலும் தெரியாத எந்த பெண்ணாலும் அவன் இப்படி மாட்டிக்கொள்ள முடியாது. இதையெல்லாம் நினைத்து கொண்டு எப்படியாச்சும் என்ன பண்ணியாச்சும் சாஷாவோட அம்மாவை பத்தி கண்டுபிடிங்க என்று தீவிரமான தோணியில் சொன்னான். இந்த கடைசி வரியை அஞ்சலி மிக தெளிவாக கேட்டிருந்தாள். இதை கேட்டு அங்கேயே உறைந்து போனாள். ஆனால் அடுத்த நொடி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு வேகமாக படிக்கும் அறைக்கு சென்று அமர்ந்தாள். சூர்யாவின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வர ஆரம்பித்தன. அவள் மனதில் இந்த ஆங்கிரி பேர்ட் கூட என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்டான்னு தான் நான் நினைச்சேன், ஆனா அதெல்லாம் என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்படின்னா அந்த யாஷிகா சொன்னதெல்லாம் உண்மையா? அப்புறம் எங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? அப்புறம் இதெல்லாம் ஏன் நடக்குது என்று நினைத்தாள். அஞ்சலி மீண்டும் அந்த ஓவியத்தில் இருந்த பெண்ணையும் அவள் மோதிரத்தையும் பார்க்க ஆரம்பித்தாள். அவள் தனக்குள் இந்த ரிங்க அந்த ஆங்கிரி பேர்டு எனக்காக ஏலத்தில் எடுத்தான்னு முதல்ல நினைச்சேன், ஆனா அவன் இப்போ சாஷாவோட அம்மாவை தேடிட்டு இருக்கான் என்று முணுமுணுத்துக் கொள்ள ஆரம்பித்தாள். அப்போதுதான் அஞ்சலிக்கு சூர்யாவின் காலடி சத்தம் கேட்டது. ஆனால் அவனிடம் இதை பற்றி எதுவும் கேட்க அவளுக்கு தைரியம் இல்லை. வேகமாக அந்த ஓவியத்தை டிராவரில் வைத்தாள். அப்போது அங்கு வந்த சூர்யா இப்ப இங்க என்ன நடந்துச்சு, நீ ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க என்று கேட்டான். இப்படி சொல்லிக்கொண்டே அஞ்சலியின் அருகில் வந்து அவள் தலையை தடவ ஆரம்பித்தான். அவன் இப்படி செய்வதை பார்த்த அஞ்சலி மனதில் இவனுக்கு உண்மையாவே என்ன பிடிக்குமா என்று நினைத்தாள். அதை மனதில் நினைத்துக் கொண்டு சூர்யாவை பார்த்து சூர்யா சார் என்ன உங்களுக்கு பிடிக்குமா என்று நேரடியாகவே கேட்டாள். அவளின் வார்த்தைகளை கேட்ட சூர்யா சிரிக்க ஆரம்பித்தான். அவளின் வார்த்தைகளை கேலியாக எடுத்துக்கொண்டு எனக்கு உன்னை பிடிக்கும்னு யார் சொன்னது என்று கேட்டான். அதற்கு அஞ்சலி உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னா என் கூட ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். உடனே சூர்யா அவளிடம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்று கேட்டான். அதற்கு அஞ்சலி அதெல்லாம் என்று ஏதோ சொல்ல வந்தவள் திடீரென்று மிகவும் சங்கடமாக உணர்ந்தாள். மேற்கொண்டு அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அப்போது சூர்யா அவள் அருகில் வந்து சரி உனக்கு அதெல்லாம் பிடிக்கலனா பரவாயில்ல, நான் என்னோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான். சூர்யா மேலும் வேற ஏதாவது இருக்கா, அதையும் நான் பண்ணணுமா என்று கேட்டான். அஞ்சலி திடீரென்று கோபமாக இப்ப வேற எதுவும் பேசாதீங்க என்று சொன்னான். இந்த நேரத்தில் அஞ்சலி மனதில் மிகவும் வருத்தமாக இருந்தது. டிராவரில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஓவியத்தை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தாள். சாஷாவின் அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் சூர்யா இந்த ஓவியத்தை எடுத்து பார்க்க ஆரம்பித்தானா? ஒருவேளை அவன் இன்னும் அவளை நினைவில் வைத்திருக்கலாம். அவனால் இன்னும் அவளை மறக்க முடியவில்லை. அதனால்தான் அவர்கள் அவளை எந்த விலையிலும் கண்டுபிடிக்க விரும்புகிறார்கள். ஆனால் சாஷாவின் அம்மாவை கண்டுபிடித்த பிறகு அவளுக்கு என்ன நடக்கும் என்று அவர்கள் எப்போதாவது யோசித்தார்களா என்று நினைத்தவள் அவள் மனதில் மத்தவங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் அவனை விரும்புறேன். சாஷா அம்மா வந்ததுக்கு அப்புறமும் நான் அவன் கூட நிரந்தரமா இருக்கணுமா இல்ல இந்த ஆங்கிரி பேர்டை விட்டு விலகி இருக்கணுமா? ஒருவேளை நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தா நான் இந்த ஆங்கிரி பேர்ட் கூட இருக்க போற டைம் ரொம்ப ரொம்ப கம்மின்னு அர்த்தம் என்று நினைத்தாள்.